இப்போ ஓகேவா இருக்கா? இப்ப கரெக்டா இருக்கு. இதான் காட்டுது. ஓகே ஓகே. பிரகாஷ் நான் கூட நடுவில் வந்தாரு ஸ்பேஸ்க்கு, அப்புறம் போயிட்டாரு. பரணி இது ஏஆர்எம் சொல்றேன். நான் பிரகாஷ் நான் வரட்டும், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் நீங்க டேக் கேர் பண்ணிக்கங்க. நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். இருப்பேன் இங்கதான். நான் வந்து சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளியரா சாப்பிட்டு முடிச்சுட்டு. அப்படியே கிஷ்கிந்தா காண்டமோ. கண்டிப்பா கண்டிப்பா ரெண்டுமே சொல்றேன். பாலா வந்து எனக்கு போன் பண்ணி ஏஆர்எம் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது நான் ஏதோ இன்னொரு படம் ஏதோ காண்டம்னு வந்திருக்காமா நான் அப்படின்னா. நேத்து தான் பேசணுமே வேணா. நேத்து அதுதான் சொன்னோம். அவன் சொன்ன மாதிரி அதே மாதிரி கேக்குறான். இந்த படம் அங்க ரிலீஸ் ஆயிருக்கா கிஷ்கிந்தா காண்டம்? இல்ல நினைக்கிறேன். இல்ல. ஓகே ஓகே. நாளைக்கு வந்து கொண்டால் வருது. அந்த படம் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. மோஸ்ட்லி நான் வந்து ஏர்லியா பார்த்துருவேன். பார்ப்போம். நான் அப்போ ஒரு 9 இது கூட இயர்லி மார்னிங் ஷோ இருந்ததாமே இதுக்கும். எதுக்கு? ஏஆர்எம் இல்ல 10 மணி தான். இல்ல பிரைவேட் ஸ்கிரீனிங் இருந்துச்சுன்னு ஏதாவது போட்டிருந்தாங்க ட்வீட். பிரைவேட் ஸ்கிரீனிங் எங்க? எங்கன்னு தெரியல, அப்படிதான் ட்வீட் போட்டிருந்தாங்க. தெரியலண்ணா, அது எனக்கு தெரியல. நான் பிரைவேட் ஸ்கிரீனிங் பத்தி எனக்கு தெரியல. பட் ஆனால் நார்மலா எல்லாமே இங்க வந்து 9 மணிக்கு தான் ஷோஸ் வந்து ரன் பண்ணாங்க 2D. வந்து நைட்டே கண்டென்ட் வந்ததுனால 3D புக் ஓப்பன் பண்ணவங்க 10 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்த ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்த தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து 10 மணிக்கு ப்ளே பண்ணாங்க. நான் பார்த்தது காலையில 10 மணி 3D தான் பார்த்தேன். ஓகே ஓகே. 3Dனால நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் வந்து அது அந்த அளவுக்கு என்ன சொல்ல, ஒரு 4-5 சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. பண்ணி ப்ரோ உங்களுக்கு ஒரு ட்விட் போட்டிருக்கேன் பாருங்க. அவர் இன்னொருத்தர் பாசிட்டிவ் இருக்காரு. அடியா சமிகோ. நீங்க பாத்துட்டீங்களா? இல்ல பார்க்க டைம் இல்ல. பார்க்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு பார்ப்பேன், இல்லை நாளைக்கு பார்ப்பேன். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் பார்த்துட்டேன். குமார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இந்த விடாமுயற்சி அப்டேட் கோட்டுக்கு அப்புறம் வரும். நீங்க கோட் வந்து ஒரு வாரம் ஆயிட்டு ரிலீஸ் டேட் அப்டேட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஆல்ரெடி சொன்னதுதான் ப்ரோ, மொத்தமா முடிஞ்சாதான் வந்து அப்டேட் விடுவாங்க. பேட்ச் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்டேட் வர இன்னொரு 1 வீக்ல மேக்சிமம் அப்டேட் வந்துடும் நானும் எதிர்பார்க்கிறேன். செப்டம்பர் 20 வந்துடும் அப்படின்னு. தீபாவளி இல்ல அதுக்குள்ள விஜய் தீபாவளி 69 சான்ஸ் ரொம்ப கம்மி தான் ப்ரோ. பட் ஆனா செட்ல எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லாரும் வந்து ஒர்க் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு டார்கெட் பண்ணி தான் ஒர்க் பண்றாங்க. அப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷனும் போயிருக்கு. பட் ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல அவங்க ஒன்னு இப்ப இருக்கிற டைமுக்கு அது தீபாவளி வருமா அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் வந்து இதுவா தான் இருக்கு. சான்ஸ் கம்மியா மாதிரி தான் தெரியுது. பாப்போம் அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க. தீபாவளி தான். இல்ல அவங்க எய்ம் பண்ணி அவங்க ஒர்க் பண்றது தீபாவளி தான். ஓகே ஓகே ஜி. ஓ அப்ப தீபாவளி கொஞ்சம்னா ஏகே எஸ்கேவா? மோஸ்ட்லி அவங்க ஒர்க் முடியலனால வந்து வருமானு தெரியல. பட் ஆனா அவங்க அப்படிதான் எய்ம் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம். பட் என்ன ஷூட்டிங் முடியலையா ஜி? கொஞ்சமா இருக்கு, இன்னும் கம்ப்ளீட் ரேப் ஆகல. லைட்டா கொஞ்சம் ரொம்பலாம் இல்ல, கொஞ்சம் பேட்ச் இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன் நானு. பிரகாஷ் ப்ரோ வந்திருக்காரு, அவருக்கே தெரியும் மோஸ்ட்லி. வழக்கம் போல விடாமுயற்சி அப்டேட் சொல்லுங்க ப்ரோ, அதான் கேட்டுட்டு இருக்காரு. அது டோ கிலோமீட்டர் கதை தான் ப்ரோ. டோ கிலோமீட்டர் தான். இல்ல அதுக்குள்ள விஜய் 69 அறிவிப்பே வந்துரும் போல.
இல்ல விஜய் 69 வந்துரும் எனி டைம். அதாவது மேக்ஸிமம் நாளைக்கு இல்ல நாளானைக்குள்ள அவர் அந்த அப்டேட்டே வந்துரும். விடாமுயற்சிக்குள்ள படமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். தளபதி 69 அப்டேட் வந்து மோஸ்ட்லி நாளைக்கு இல்ல நாளானைக்கு. நீங்க என்ன நாளைக்கு ஃப்ரைடே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய, அப்படி இல்லைன்னா சாட்டர்டே இப்போ பிஜிஎம் யாருஜி அனிருத்தா வருது. அதான் அப்டேட்டே வரப்போகுது ப்ரோ. இன்னும் ஒரு நாள் இல்ல 2 நாள் தானே. சரி நாளைக்கு இப்ப வர நீங்க விடாமுயற்சிக்கு சொன்னீங்களே செப்டம்பர் 20க்குள்ள 100% எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? செப்டம்பர் 20க்குள்ள அப்டேட்டா? ஆமா. செப்டம்பர் 20க்குள்ள மோஸ்ட்லி வரும் ப்ரோ. ஒரு என்னால எக்ஸாக்டாலாம் பர்சன்டேஜ் சொல்ல முடியல. பட் ஆனா அவங்க அவங்க அதுக்கான டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. அதுக்கான இதுதான் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த நான் பொதுவா இந்த மாசம் அப்படின்னு சொல்ல விரும்பல. பட் ஆனா செப்டம்பர் 20க்குள்ள ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் விடுறதுக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்னு தெரியல. பட் ஆனா ரேப் அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும் அதுக்குள்ள. மறுபடியும் ஒரு ரோடு போஸ்டர் வராம இருந்தா சரி. இல்ல மேபி சின்னதா கிளிம்ஸ் மாதிரி எதனா விட்டு இல்ல ரேப் மாதிரி எதனா இது பண்ணி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயின் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது ரிலீஸ் டேட் தான். அதுதான் அவங்க பண்ணணும். பாப்போம் என்ன நடக்குன்னு தெரியல. ப்ரோ கேக்குதா? ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது ப்ரோ. ப்ரோ ஒண்ணும் இல்ல, இப்போ ஸ்மால் டவுட். சொல்லுங்க. இப்போ இப்போ கோட் வந்து ஒரு 130 crore கிராஸ் ஆஃப் பண்ணிருக்கு தமிழ்நாட்டுல சொல்றாங்க. இப்போ ஓகே. இப்போ இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஒரு 200 crore கலெக்ட் பண்ணா அதுல நெட்டு போக டாக்ஸ், அதாவது நெட்டு போக எவ்வளவு ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ 100 crore எவ்வளவு ஷேர் கிடைக்கும், 200 crore எவ்வளவு ஷேர் கிடைக்கும், அதாவது நெட்டு போக. ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஷேர் வந்து 80% போட்டிருப்பான், செகண்ட் வீக் 75% போட்டிருப்பாங்க இல்லையா? அது கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் தோணுது. எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ஷேரிங் இதெல்லாம் தெரியாது. சுமார்னா இல்லை பிரகாஷ்னா வந்து மேபி அவங்க தெரிஞ்சா சொல்லுவாங்க. ஓகே. சுமார்னா கேக்குதா? வந்துட்டாரா பிரகாஷ் ப்ரோ? சைலண்டா இருக்காரு. கேக்குதா? அவர் சைலண்டா இருக்காரு. அவர் இல்ல அவர் கேக்குதா இல்ல எனக்கு கேக்குதா இல்ல என்னன்னு தெரியலையே. இல்ல அவரு லிசனர்ல இருப்பாரா இருக்கும். அவரு போன் ஏதாவது வந்துருக்கும். கேக்குற மெசேஜ் பண்றேன். கோவஸ்ல தான் இருக்காரு. ஒண்ணு காட்டலையா அவரை? எனக்கு காட்டுதுன்னா உங்களுக்கு நான் சொல்றேன் ப்ரோ. ஆக்சுவலா அது எப்படி ஷேர் இதுவாகும்ட்டு நான் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க. பிரகாஷ் வந்துட்டாருன்னு பாக்குறேன். பிரகாஷ் ப்ரோ வந்துட்டேன். இப்பதான் வந்திருக்கேன். மைக் ஆன் பண்ண முடியல. ரொம்ப நேரம் கேக்குது. மைக் ஆன் பண்ண முடியல. இப்பதான் மைக் ஆன் பண்ண முடிஞ்சிச்சு. கேக்குது. பரணி அப்டேட் சொல்லி முடிச்சாச்சா? நான் சாப்பிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சொல்றேன். சுமார் அப்டேட் சொல்லிருங்க. சுமார் பேச முடிக்கிட்டோம். அதான் விடாமுயற்சி பத்தி கேட்டாங்க ஃபர்ஸ்ட். அது சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு, அதுவும் சொல்லணும். விடாமுயற்சி அப்டேட் என்ன? விடாமுயற்சி ஷூட்டிங் இன்னும் கொஞ்சம் இருக்கான். அதெல்லாம் முடிச்சு நம்ம வரட்டும். அஃபீஷியலாக வர வரைக்கும் எது நம்ம நேற்று சொன்னதுதான். நம்மளே சொன்னாலும் நம்பாதீங்க. அவங்களும் அஃபீஷியலாக சொல்ற வரைக்கும், அந்த அஃபீஷியல் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமே நம்புங்கிறது தான் நம்ம பாயிண்ட். விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் அதுல வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நேற்று சொன்னதுதான். வேற என்ன? ரெண்டாவது டவுட் என்ன கேட்டீங்க? நெட் கிராஸ் பத்தி கேட்டாங்க. 100 கோடி கலெக்ஷன். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குங்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு மூவி வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு மூவி வந்து 100 crore கலெக்ட் பண்ணா அது எவ்வளவு நெட்டு போக எவ்வளவு ஷேர் கிடைக்கும் ப்ரொடியூசருக்கு? இப்போ 80% டேர்ம் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் வீக்ல, செகண்ட் வீக்ல வந்து 75% 70% கொடுப்பாங்க இல்லையா? அதுல பாதி தான் ப்ரோ வரும். 100 crore கிராஸ்னா அதுல 50 crore தான் வரும். இல்ல அது வந்து அப்ராக்சிமேட் ப்ரோ. நான் இது பெரிய படங்களுக்கு வந்து ஷேர் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? இல்ல பெரிய படங்களுக்கு தான் அப்ராக்சிமேட்டா 100 crore கிராஸ் ஆச்சுன்னா 50. என்ன ப்ரோ புரியல? அது ஒரு தியேட்டருக்கு ஒரு மாதிரி போடுவாங்க பெர்சன்டேஜ். டோட்டலா பாத்தீங்கன்னா இதான் அப்ராக்சிமேட்டா வருது. ஓகே. பிரகாஷ் ப்ரோட்ட கேட்டா கரெக்டா தெரியும். இதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. டேர்ம்ஸ் வந்துட்டு ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி தான். பெரிய படம் சின்ன படம்ன்றது தாண்டி ஒரு ஒரு படத்தோட இதுக்கு ஏற்ற மாதிரி தான் டேர்ம்ஸ் வந்து மாறும். இப்போ டிமாண்ட் இருக்கிறத பொறுத்து தான். டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அப்போ அந்த படத்தை வந்து இவ்வளோ இந்த இந்த அதாவது 7:3 அந்த மாதிரி ரேஷியோவில் தான் வந்துட்டு அது வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இதுவாகும். ஸோ
இப்போ நீங்க ஒரு ஆவரேஜா வந்து இப்போ ஒரு படம் வந்து ஒரு 100 crore வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னா அதுல 100 crore ஷேர்ஸ் எல்லாமே போய் நெட்டுன்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 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 40 to 50 ரேஞ்ச்ல வரும் ப்ரோ, பெரிய படம்னா. ஓகே அதாவது ஷேர் சொல்றீங்க, எண்ட் ஆஃப் தி டே ஷேர் சொல்றீங்க, ஆமா, end of டிஸ்ட்ரிபியூட்டர் the day ஷேர் எல்லாம் போகும். எல்லாமே போக. இல்ல இது ஒரு ஃபார்மட் இருக்கு. அந்த ஃபார்மட் சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. நீங்களே கால்குலேட் பண்ணீங்க. நம்ம வந்து எப்பவுமே இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ள போறது இல்ல. இருந்தாலும் இல்ல நீங்க இதுக்கு மட்டும் அதுக்குதான் எக்ஸ்பிளைன் பண்ணி இல்ல இல்ல அதுக்கு அதுக்கு மட்டும் ஒரு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆ, அதாவது எப்படின்னா வந்து ஒரு படம் வந்து 3 வகையில கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஒன்னு வந்து கிராஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தோட ஒட்டுமொத்த கலெக்ஷன், ஓகேங்களா? ஒட்டு மொத்தமா கலெக்ஷன், அந்த கலெக்ஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகாது. அந்த கலெக்ஷன் ஒட்டு மொத்தமா ஒரு அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணி அது ஃபைனலா ஒரு அமௌண்ட் வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி 100 கோடியே வந்துட்டுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் நெட் கலெக்ஷன் சொல்லி அதுல ஒன்று எடுப்பாங்க. நெட் கலெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா அந்த டேக்ஸ் சொல்றோம்ல, ஆமா ஜிஎஸ்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், லோக்கல் படி டேக்ஸ், 28% அதான் இப்படி 28% எல்லா போடுவாங்க. டேக்ஸும் போக இப்படி ஆமா ஒவ்வொரு இந்த 28% கிட்ட வரும். அதாவது ஜிஎஸ்டி 18%, அதுக்கு மேல என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் பிளஸ் லோக்கல் படி டேக்ஸ் சொல்லி ஒன்று வரும், ஓகேங்களா? ஆமா மொத்தம் இதெல்லாம் கலந்து ஒரு 28% வருதுன்னு வச்சுங்களேன். இந்த அமௌண்ட் வந்து எல்லாம் வந்ததுக்கப்புறம் இது பேர் வந்து நெட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆமா டிஸ்ட்ரிபியூட்டர் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அதை அமௌண்ட் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேட்டருக்காரங்களும் ஷேர் பிரிக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அந்த அமௌண்ட்ல இருந்து ஷேர் பிரிப்பாங்க. இப்ப கைக்கு வந்த அமௌண்ட்ல இருந்து ஷேர் பிரிப்பாங்க. அப்ப அதுல பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு நெட் ஒரு டோட்டல் கலெக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு நெட் கலெக்ஷன், அதுக்கப்புறம் ஷேர் கலெக்ஷன். இந்த ஷேர் கலெக்ஷன் மட்டும்தான். ஆமா ம் ம் கேக்கு இல்ல பிரகாஷ், நான் கேட்கல, நான் கட் ஆயிடுச்சு. கேக்கு மியூட் பண்ணிட்டு மறுபடியும் பேசுங்க. நம்ம எது பண்ணாலும் ஏதாவது ஒரு வருது. இப்ப கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. எதுல மிஸ் ஆச்சு? நெட் அதான் கலெக்ஷன். நம்ம நெட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தான் நம்ம தேட்டர் ஓனர்ஸ் ஃபர்ஸ்ட் இல்ல ஷேர். அதுக்கப்புறம் அந்த ஷேர் கலெக்ஷன்லயுமே சில ரூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு தேட்டருக்கான ஒவ்வொரு மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. உதாரணமா தேட்டருக்கு ரெண்ட் எடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. டோட்டலா தேட்டர் ரெண்ட் எடுத்து அதுக்கு அப்படி பண்ணா உங்களுக்கு வந்து தேட்டர் ஷேர் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அப்படிங்கிற பட்சம் ரெண்ட் எடுக்கல, வீக்லி பிக்சடு அப்படின்னா இப்ப எப்படின்னா இந்த வியாழக்கிழமைல இருந்து அடுத்த இந்த வெள்ளிக்கிழமை இருந்து அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் ஒரு பெர்சன்டேஜ் கணக்கு பண்ணிருப்பாங்க. அப்படிங்கிற பெர்சன்டேஜ் கணக்கு பண்ணா அதுல இருந்து ஒரு அமௌண்ட் இப்படி எல்லாமே கொஞ்சம் வேரி ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரெண்ட் ஆகும். ஒவ்வொரு ஏரியால பாத்தீங்கன்னா 60% 60-40 போட்டிருப்பாங்க, சில இதுல 70-30 போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? அது மாதிரி டிஃபரெண்ட் வேரி ஆகும். இதுதான் பிசினஸ் சினிமா மாடல், அவ்வளவுதான். ஆமா இல்ல அதான் இப்ப அப்ராக்சிமேட்டா கேக்குறேன், எக்ஸாக்டா வேணாம், அப்ராக்சிமேட்டா கேக்குறேன். இப்ப வந்துட்டு ஒரு 72 crore வருதுன்னு வைங்களேன் ப்ரோ, 100க்கு நெட்டா. அதுல வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளவு போகும், ப்ரொடியூசருக்கு எவ்வளவு வரும்னு கேக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 70% போட்டிருந்தாங்கன்னா. அதான் பிரதர், நான் டீட்டெயில் சொல்லிட்டேன், நீங்களே கால்குலேட் பண்ணீங்க அமௌண்ட்டை, ஓகேங்களா? நான் இவ்வளவு டீட்டெயில் சொல்லிட்டு நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ்லயே போறதில்ல, நீங்க கால்குலேட் பண்ணீங்க, அவ்வளவுதான். அதான் ப்ரோ, சிம்பிளா சொல்றோம்னா இப்போ கோட் வந்து 100 crores கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல, அதுல 50 crore ப்ரொடியூசருக்கு வரும். இதே வாழை 100 crore கிராஸ் ஆச்சுன்னா 35 to 40 crore வரும் ப்ரொடியூசருக்கு. அதான் பெரிய படங்களுக்கு ஜாஸ்தியா வரும். ஆமா, இதான் அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ். இல்ல அதான் அப்ராக்சிமேட்டா தெரிஞ்சது, எக்ஸாக்ட்டா தெரிஞ்சுதான் கேட்டேன் ப்ரோ. எக்ஸாக்ட் அது தேட்டர் மாறும் ப்ரோ, இதான் அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியும். மல்டிபிளெக்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், சிங்கிள் ஸ்கிரீன்ல ஒரு மாதிரி இருக்கும். அது ஓகே ப்ரோ, எக்ஸாக்ட்டா ப்ரொடியூசருக்கு எண்ட் ஆஃப் த ரன், அதாவது எண்ட் ஆஃப் தி தியேட்டரிக்கல் ரன் தான் தெரியும். ஓகே அவங்களுக்கே வந்து அது இப்ப சில படங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக் செம்மையா போகும், கலெக்ஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு ரேஞ்சுக்கு, அதாவது நெக்ஸ்ட் வீக்ல இந்த அளவுக்கு கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் ஆனா அது செகண்ட் வீக் வந்து அது மேபி வேற எதனா சினேரியோவால, அதாவது ஏதாவது இது மேபி மழை வந்து அந்த மழையால வந்துட்டு படம் ஓடாம போகலாம். ஏன்னா நல்ல படம் கூட அந்த மாதிரி ஆயிருக்கு. அப்ப அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கிராஸ் வராம போகிறதுனால எண்ட் ஆஃப் த ரன் வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு இது வந்து வராம போகும். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரையுமே வந்துட்டு இவ்வளவு கேரண்டியே இவ்வளவு வந்துடும் அப்படின்றது வந்து அவங்களால வந்துட்டு அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது இப்ப எந்த படம் இப்ப ரன்னிங்ல இருக்கிற கரண்டா கோட்டுக்குமே பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் கையில கடைசியா எவ்வளவு ப்ராஃபிட் வரும், எவ்வளவு நிக்கும் அப்படின்றத அவங்களால இப்போதைக்கு சொல்ல முடியாது. படம் வந்து லேட் பிக்கப் ஆச்சுன்னா வந்து தியேட்டர்கள் ஷேர் கம்மியா வரும். செகண்ட் தேர்ட் வீக்லாம் தியேட்டர்ஸ்க்கு ஷேர் அதிகமா போகும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. என்னன்னா எப்படின்னா வந்து சில தியேட்டருக்காரங்க வந்து கணக்கை ஒப்படைக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப நாள் கழிச்சு வரைக்கும் இழுத்தடிப்பாங்க. அந்த சிக்கல்கள்லாம் மீறி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து காசை வாங்கணும். அப்போ பார்த்து ஃபைனல் அமௌண்ட், அதாவது இப்போ சிம்பிளா பேர் சொல்றேன், ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்றான்னு வச்சுங்களேன், கணக்கை கரெக்டாக ஒப்படைச்சிடுவாங்க தியேட்டருக்காரங்க. கரெக்டாக 3வது வாரமோ இல்லை எண்ட் ஆஃப் த ரன்னோ
கணக்கை கரெக்டாக ஒப்படைச்சிடுவாங்க. அதனால அமௌண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கைக்கு சீக்கிரம் வந்துடும். அதனால ப்ரொடியூசருக்கு சேஃப் ஆயிடுறாங்க சீக்கிரம். அதனால தான் பெரும்பாலான ப்ரொடியூசர்ஸ் வந்து ரெட் மியூஸ் கூட ரிலீஸ் பண்ணால் நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிற காரணம் வந்து ஒன்று சேஃபஸ்ட் ரிலீஸ், இன்னொன்று வந்து பணம் ரிட்டர்ன் வந்து சீக்கிரம் ஒரு கேரண்டி. இதுதான் வந்து காரணம். மற்ற இது மாதிரி ஒரு ஒரு டாப் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காருன்னா அவங்க கையில் கணக்கு கரெக்டாக ஒப்படைச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ரெகுலராக படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஒப்படைச்சிருவாங்க. ஆனால் இதே வந்து ஒரு ஒரு 2வது லெவல் 3வது லெவலில் உள்ள ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை புதுசாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வராரு அப்படின்னா பெரும்பாலான தேட்டருக்காரங்க கணக்கு ஒப்படைக்க மாட்டாங்க. சில தேட்டருக்காரங்க அந்த அவுட்ரி இல்லைன்னா அந்த பணத்தை வாங்குறதுலாட்டி அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போதும்னு ஆயிரும். அதனால அந்த கணக்கு அவங்களுக்கே தெரியாது கடைசி வரைக்கும். அந்த பணத்தை கைக்கு வாங்கி அடுத்த படம் ரிலீஸுக்கு அவங்க ரெக்கார்டு போட்டு என்னமோ சிக்கல்லாம் பஞ்சாயத்து பண்ணி தான் வாங்குற மாதிரி ஆயிரும். ஓகேப்பா ஓகேப்பா ஓகே. பிரகாஷ் நான் வந்துட்டேன். கேக்குதா? கேக்குது பாருங்க, சொல்லுங்க. சரி, ஓகே. இன்னைக்கு அப்டேட்ஸ் நான் ஏதாவது நிறைய மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நீ படத்துக்கு போனதுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்க, ஓகேவா? வேட்டையன் வந்து கேரளா ரிலீஸ் வந்து கோகுலம் மூவிஸ் தான் பண்ணுறாங்க. அவங்க தான் கங்குவாவும் பண்ணுறாங்க. ஸோ வேட்டையன் 4 AM ஷோ வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 6 AM ஷோவாவது இருக்கும்னு நினைக்கிறேன். நந்தன் ஆடியோ ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி சார் படம், விமல் படம், அந்த படத்தோட 3rd சிங்கிள் படிச்சுக்கணும். அந்த பாட்டு வந்து செப்டம்பர் 14th வந்து ரிலீஸ் ஆகும். விஜய் அண்ட் ஹெச் வினோத் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். அதே மாதிரி டீம்ஸ் படம் வந்து ஓடிடியில், இது அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகுது. அதே மாதிரி இந்த வாரம் ஸ்ட்ரீம் ஆகிற ஓடிடியில் வர படங்கள் எல்லாமே லிஸ்ட்டு வந்து மேலே ஷேர் பண்ணுறேன். யாருக்காவது பார்க்கணுன்னா வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கௌதம் கார்த்திக்கோட அடுத்த படம் வந்து தீனா ராகவன் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. டாடாவோட டைரக்டர் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரு. ப்ரோ கேக்குதுங்க ப்ரோ? கேக்குது ப்ரோ. அதே மாதிரி கேங்கர்ஸோட ஸ்டில்ஸ் எல்லாமே வந்து வந்துச்சு. விகடனில் இன்டர்வியூ வந்திருக்கு. இன்டர்வியூ நான் படிக்கல, ஸ்டில்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். ஸோ இன்டர்வியூ படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். வேற ஏதாவது இருக்குதாண்ணா பிரகாஷ்னா? ஓகே, எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம், நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படம், அது இன்னைக்கு ரிலீஸ் ஆன 2 படம் மலையாளத்துல. அந்த 2 படமுமே பார்த்துட்டேன். காலையில ஏஆர்எம் 10 மணி ஷோ பார்த்தேன். ஏஆர்எம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி லைன் கூட எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து என்ன சொல்ல, குறையா எனக்கு நான் பட்டது வந்து கீர்த்தி ஷெட்டியோட போர்ஷன்ஸ், அந்த லவ் ட்ராக் வர போர்ஷன்ஸ் மட்டும்தான். அது வந்து படத்தில் அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக எனக்கு தெரியல. அந்த சீன்ஸ் எல்லாமே எவ்வளோ அந்த கதையோட இதாகுது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து அது மட்டும் கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்துச்சு. ஆனால் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கதையோட பேரலாக வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வரும். அது எல்லாமே வந்து உண்மையிலே நல்லா வந்து பண்ணியிருந்தாப்புல. டொவினோ தாமஸ் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மணியனா நடிச்சிருக்க அந்த போர்ஷன் எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. 3Dயில் வந்து ஒரு 5-6 சீன் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் தான். அங்கங்கே என்கேஜ் பண்ணும். நடுவில் ஒரு சீன் நல்லா இருக்கு அப்படின்றப்போ டக்குன்னு ஒரு டவுன்ஃபால் அப்படி நடுவில் வந்துடும். அது என்னன்னா, எனக்கு வந்து அந்த படத்தை 2.5 மணி நேரம் கவர் பண்ணணுன்றதுக்காக ஃபில்லர் சீன்ஸ் வச்சாங்களா என்னன்னு தெரில. அது கதையாக மட்டுமே எடுத்துக்கிட்டா இந்த படம் வந்து அழகா வந்து ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் அழகாக சொல்ல முடியும். பட் இந்த அடிஷ்னல் சீன்ஸ்லாம் சேர்த்து ஒரு 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஓவரால் எனக்கு வந்து ஓகேஷாக இருந்துச்சு. இது சாங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிஜிஎம்மும் சாங்ஸும் நல்லாவே இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் கூட வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு படம் வந்து கிஷ்கிண்டா காண்டம். அது வந்து ஒரு ஸ்லோபன் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படிதான் வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு மாதிரி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கும். ஆனால் வந்து ஒரு மாதிரி ட்ராமாவாக தான் போகும். பட் ஒரு மிஸ்ட்ரி ஃபேக்டர் ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிஸ்ட்ரி ஃபேக்டர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ்ட்ரி ஃபேக்டர் ஆட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ்ட்ரி ஃபேக்டர்னு அப்படி ஒரு 3 மிஸ்ட்ரி ஃபேக்டர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அன்வீல் பண்ணும்போது அது கொஞ்சம் சிம்பிளாக ஃபீல் ஆகல. பட் இருந்தாலும் வந்துட்டு அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு லைட்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து ஓகே, இதுக்கு மேலே இந்த கதையில் என்ன வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது வரைக்கும். ஆனால் வந்து
எனக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து போர் அடிக்கல, இது பண்ணல. செகண்ட் ஹாஃப்லாம் உண்மையிலே வந்து அந்த லாஸ்ட் 1 ஹவர் வந்து என்கேஜிங்காக வந்து போயிட்டு இருந்துச்சு. அபர்ணா பாலமுரளி வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஜெகதீஷ் குமார் அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவர் தான் வந்து அவங்க அப்பா ரோல் பண்ணுறாரு, ஆசிஃப் அலியோட அப்பாவாக நடிச்சிருக்காரு. ஸோ அவருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாப்புல. நீட் படம் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம் தேட்டரில். நாளைக்கு டெல்டா கல்யாணம் விட்டுருந்தாங்க ப்ரோ. லிரிக் வீடியோ சூப்பரா இருந்துச்சு, விஷுவல்லாம் சூப்பரா இருந்துச்சு. மெய்யழகன்ல இருந்து டெல்டா கல்யாணம். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ விடாமுயற்சி ரூமர்ஸ் அபவுட் ரிலீஸ் டேட் ஐமேக்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. விடாமுயற்சி ஐமேக்ஸ்லையா? ஐமேக்ஸ்னு ஒரு ரூமர்ஸ் கொஞ்சம் இதுல ட்விட்டர்ல போகுது. பிளஸ் ரிலீஸ் டேட் படம் ரிலீஸ் டேட் லாக் இல்ல பண்ணதுக்கு அப்புறம் படம்னு ஒண்ணு வந்தாலே போதுங்க. அது ஐமேக்ஸோ எபிக் எதுவுமே கேட்கல. படம்னு ஒண்ணு வந்துருங்க, போஸ்ட்டை தவிர படத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படிங்கறதா வேண்டுகோளா இருக்கு. இல்ல அதான் படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்னென்ன தியேட்டர்ஸ் என்னன்னு வந்து நமக்கு கன்ஃபார்ம்டா தெரியும். ஐமேக்ஸ்ல ரிலீஸ் பண்ணா சந்தோஷம் தான். ஆனா ஒண்ணு அதான் bro, release date பத்தி வருதோ ஏதாவது இல்லையோ, idea குட் பேட் அக்லி ஐமேக்ஸ்ல வந்துடும். விடாமுயற்சி ஐமேக்ஸ்ல வருதோ இல்லையோ. ஆமா கண்டிப்பா குட் பேட் அக்லி எல்லா ஃபார்மேட்லயும் வர இது எல்லா ஃபார்மேட்லயும் வந்துடும் கண்டிப்பா. ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட்டு, பிஎக்ஸ்எல், ஐமேக்ஸ் எல்லா ஃபார்மேட்லயும் வரும். நாளைக்கு வந்து கொண்டால் படம் வந்து பார்க்கலான் இருக்கேன். நான் மோஸ்ட்லி 9:30 AM ஷோ தான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ. ஏன்னா மற்ற தியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து 90% ஆஃப் தியேட்டர்ஸ் வந்து 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 9 வரைக்கும்ன்றப்போ ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு ½ ட்ராவல் பண்ணி இங்கே வரது ரிவ்யூ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபோன் இல்லாததுனால ஒரு மாதிரி லைஃபே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன சொல்ல, வெளியே போகிறது இப்போது ஃபோன்லன்னா எப்பயுமே கையில் இருந்துச்சுன்னா பஸ்லலாம் போகும்போது கூட அந்த ஃபோன் பார்த்துட்டே போகிறது டைம் உடனே போயிடும். பட்டு எதுவுமே புதுசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஓணம்ன்றதுனால ஒரு மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியா எங்கே பார்த்தாலும் ஓணும் ட்ரெஸ்ஸோட அழகழகா கேர்ள்ஸாக இருக்காங்க சுற்றி ரோட்டில். ஸோ அதுவே ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு காலையிலையும் சரி, மத்தியானமும் சரி, சாயங்காலமும் சரி, ஒரே ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் வந்து என்ன சொல்ல, இந்த ஓணம் டைம்ல தான் பார்க்க முடியும். அப்பதான் வந்து இல்ல பர்னி, ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? சொல்லுங்க. ஏன் நீங்க உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லா கண்ணு குளிர்ச்சியா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா கையில போன் இல்ல. இல்ல போன் இல்லாதனால ஒரு நிமிஷம், போன் இல்லாதனால நிம்மதியா இருந்திருப்பீங்க. எந்த ஒரு இல்ல போர் அடிக்குங்கிறனால பக்கத்தை சுத்தி பார்த்துருப்பீங்க. போன் இருந்தா கொஞ்சம் என்ன போகும், தலையை கீழே போட்டு கழுத்தை வலிக்கிற வரைக்கும் போன் நோண்டிக்கிட்டே வந்திருப்போம். அப்டேட் என்னன்னு. இப்போ போன் இல்லாதனால நிம்மதியா நீங்க கண்ணை உலக சுத்தி இயற்கையை ரசிச்சு, கலரை ரசிச்சு, என்னென்னமோ ரசிச்சு, இன்னைக்கு ஓணத்தையே ரசிச்சு வந்திருக்கீங்க. ஓகேங்களா? இன்னைக்கு அதுல எல்லாத்துலயும் சொல்லுவாங்கல்ல, கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு, அது மாதிரி ஒரு நல்லதா நினைச்சிங்க. இல்ல அது கடைகள்லாம் உண்மைதான். நான் என்ன சொல்ல, இப்போ சில கடையெல்லாம் பார்த்துட்டு இந்த கடையெல்லாம் இங்க இருக்குதா அந்த மாதிரிதான் இருந்துச்சு. பட் ஓகே, அது கண்ணு குளிர்ச்சியா இருந்தது. எந்த விஷயமா இருந்தாலும் போன் நான் அவாய்ட் பண்ணிட்டு பார்த்துருவேன். பட் இதுவும் நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி பண்ணா. இதெல்லாம் இந்த டைம்ல தான் பார்க்க முடியும். அதுவும் இல்லாம வந்து சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற இன்ஸ்டால ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அவங்க காலேஜ் ஈவெண்ட்ஸ்ல நடக்கிற இதெல்லாம் போடுவாங்கல்ல, அதே மாதிரி இல்லை ஆஃபீஸில் நடக்கிறது அதெல்லாம் போடுவாங்க. அந்த ஓணம் செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து இன்னைக்கு நாளைக்கு தான் நடக்கும் அவங்க காலேஜஸ், ஸ்கூல்ஸு, இல்லைன்னா ஆஃபீஸஸில் அந்த மாதிரி. ஸோ அந்த இதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை மிஸ் பண்ணுறேன். இந்த ஒரு வைபுக்கு அப்புறம் கிறிஸ்மஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓணம் என்னைக்கு ப்ரோ? நாளைக்கா? நாளைக்கு சண்டே ப்ரோ, திருவோணம். சாட்டர்டே டு சண்டே, சாட்டர்டே அண்ட் சண்டே ஆக்சுவலாக. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, பிரகாஷ் நான் இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லுங்க பிரதர். ஏன் ப்ரோ லைக்காவும் சர்டிஃபிகேட்ஸும் ஹிந்தி பெல்ட் அனாமத்தா விட்டுறாங்க? வேட்டையன் படத்துக்கு ஏதோ இதுல ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருப்பாங்களா? ரஜினி ரசிகெல்லாம் ரொம்ப புலம்புறாங்களே. கேக்குதா ராஜ் ப்ரோ? செக் பண்ணிட்டு இருப்பாரு ப்ரோ. இல்ல கால் வந்திருக்கும், இல்லைன்னா மெசேஜ் ஏதாவது டைப் பண்ணிட்டு இருப்பாரா இருக்கும். அதுதான் பண்ணுவாங்க. இல்ல ஏதோ பேரே தெரியாத டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நிறைய ரஜினி ஃபேன்ஸ்லாம். அதாவது ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஏரியால யார் டாப் டிஸ்ட்ரிபியூட்டரோ அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு தான் ஆசை இருக்கும். ஆனா ப்ரொடியூசருக்கு தானே தெரியும் அந்த பஞ்சாயத்து. ஏன்னா வந்து இந்தியன் 2 வந்து குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி ஓடிடியில் போட்டனால ஹிந்தி ஏரியாவில் வந்து லைக்கா மேலே கொஞ்சம் கோபமாக இருந்ததுனால ஒரு தகவல் ஹிந்தி பெல்ட்டில்
ஒரு அவங்க சொன்ன தேதியோட முன்னாடியே அட்வான்ஸாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதனால வந்து ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் பிடிக்கிறது அவங்க கொஞ்சம் சிக்கலில் இருந்தனால அவங்களுக்கு ஈஸியாக அந்த டிஸ்ட்ரிபியூட்டரை பிடிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அமௌண்ட் கூட கிடைச்சிருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்கலாம். இதுதான் ரசிகர்கள் நம்ம சார்பாக நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கே ஆகாது. டிஸ்ட்ரிபியூட்டர் யாருங்கிறத ப்ரொடியூசர் தன்னுடைய லாப நோக்கில் மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படி பார்த்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இல்ல சன் பிக்சர்ஸ் ரொம்ப கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களா அந்த இது ஹிந்தி இதெல்லாம். சன் பிக்சர்ஸ் படம் எடுக்கிறது வந்து அவங்க பேசிக்கா வந்து அவங்க டிவி சேட்டலைட் ரைட்ஸுக்காக தான் படமே எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் விஷயமே மொதல். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான பெரும்பாலான லாபங்கிறது தமிழ்நாட்டிலே வந்துடுது. அதாவது தேட்ரிக்கல் சேட்டலைட் இல்லாமல் தேட்ரிக்கலில் வந்துடுது. அது போக ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துறாங்க, ஒரு டீல் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பெரும்பாலும் லாபம் பார்த்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் அடிஷ்னல் போனஸ்னால அது பெருசாக கேர் பண்ணிக்கிறது இல்லை, அவ்வளோதான். இல்லை வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. அப்படியா, என்னன்னு தெரியலையே, நமக்கு என்னன்னு தெரியல இன்னைக்கு. இல்ல நல்லா இருக்கு ப்ரோ. பிரேக் ஆகுது வாய்ஸ், ரொம்ப இல்ல பிரேக் ஆகுது. பண்ணு ப்ரோ, உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இல்ல, அவர் பேசுறது நல்லா இருக்கு. இருங்க எனக்கு மட்டும் எல்லாத்துக்கும் அப்படிதான் கேக்குது போல. ஜே ப்ரோ பேசுறது எனக்கு வாய்ஸ் இல்ல பிரேக் ஆகுது. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ நல்லா இல்ல கேக்குது. ப்ரோ, உங்களுக்கு தான் ப்ராப்ளம். அவரது பண்ணு ப்ரோ, நல்லா உங்களுக்கு தான் கேக்குது. ஐயோ, அப்ப எனக்கு தான் ப்ராப்ளமா? இருங்க, அப்போ சுமார் நான் கோவஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க, நான் வரேன் கேக்குறேன். ஓவர் குளிர்ச்சி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓவர் கூலிங். அதான் கண்ணுல குளிர்ச்சி இறங்கி இதயத்துல இறங்கி உடம்புல ஃபுல்லா இறங்கிடுச்சு போல இருக்கு குளிர்ச்சி. ஆனா ஒண்ணு பரணி, போயிட்டு வாங்க, வெளியே போயிட்டு வாங்க, சொல்றேன் போனை பத்தி. ஓகே, மத்தவங்களுக்கு கேக்குதுல நான் பேசுறது? கேக்குது ப்ரோ, கேக்குது. ஓகே, வேற என்னமோ சொல்ல வந்தேன். இன்னைக்கு இந்த தலைவன் ஒரு படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதை பரணிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன். பரணி வார்த்தை பேசிக்கலாம் தலைவன் படத்தை பத்தி. இது கோலம் பாத்துட்டீங்களா ப்ரோ? எனக்கு கோலம் ஒர்க் ஆனாலும் இது ஒர்க் ஆகல. இல்ல, நான் கோலம் சொன்னாரு பரணி, நான் அதை பார்க்கல இன்னும். இது தலைவன் தான். இன்னைக்கு 2-3 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, பார்த்தேன். எனக்கு நல்லா இருந்துச்சு. அதாவது என்ன, ஃபைனல் ரிவீல் மட்டும் கொஞ்சம் செட் ஆகல. ஆனாலும் படமா வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எதுக்காகனா, ஒன்று சொல்லுவோம்ல, ஒரு ஃபைனல் உங்களுக்கு திருப்தி அளிக்கலனாலும் அந்த ஃபைனலுக்கு போற ரூட் இருக்குல்ல, ரூட் நல்லபடியா போனா நமக்கு படம் நல்லா இருக்கும்பாங்கல்ல. அது மாதிரி இது கொஞ்சம் நான் வந்து எதிர்பார்க்கல. அதாவது கதையை தெரியல, ட்ரெய்லர் பார்க்கல, அந்த படம் எப்படி என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. சொல்ல போனா விஜயமேனோட தவிர இந்த படத்துல வேற யார் நடிச்சிருக்காங்க கூட எனக்கு தெரியாது. எனக்கு என்ன ஆட்சி பள்ளியா எனக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்ச முகம் கிடையாது எனக்கு. அந்த வகையில நான் வந்து எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். ப்ரோ கோலம் பாருங்க, கோலம் சூப்பரா இருக்கும். இல்ல, நாளைக்கு பாத்துறேன் அதை. ப்ரோ தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணிருக்காங்களா? 5000 பண்ணிருக்காங்க பிரதர், பண்ணிருக்காங்க. ஆனா என்னன்னா வந்து ரொம்ப லிமிடெட் ரிலீஸ் தான். திருச்சியிலே பாத்தீங்கன்னா மொத்தமா 4 ஷோ தான், ஒரே ஒரு தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. 4 ஷோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப சின்ன ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கோட் நல்லா போறதுனால மேக்ஸிமம் இதாகல வரும். ஆமா, இந்த வாரம் தமிழ் படம் எதுவுமே வரல உங்களுக்கு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதே தெரியல, ப்ரொமோஷன் அந்த அளவுக்கு இல்ல. இப்படி ஒரு படம் இருக்குங்கிறது ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தெரியும். அவங்களுமே பார்க்கக்கூடிய அளவுல உடனே பார்த்தா உண்டா அப்படிங்கிற லெவல்ல ட்ரைலரோ டீசரோ ப்ரோமோஸோ எதுவுமே இல்லைங்கிறனால ரிசல்ட் வந்து பாத்துக்கலாம். அதனால ரிசல்ட் இப்போ மிக்சரா தான் வந்திருக்கு. ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எதுவும் வரல. பரணி 2 படம் பார்த்து 2வது படத்துக்கு தான் கொஞ்சம் பாசிட்டிவா சொன்னார். என்ன படம் அது? கிஷ்கிந்தா காண்டம். அந்த கிஷ்கிந்தா காண்டம் மட்டும் தான் நல்லா இருக்கிறதா எல்லாரும் சொன்னாங்க. நானும் ரிவ்யூஸ்ல அதான் பெரும்பாலும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தேன். இந்த பொறுத்த வரைக்கும் மிக்சரா தான் பார்த்தேன். கொஞ்சம் பாசிட்டிவா சொல்றாங்க சில பேர் வந்து, அதாவது பாதி பேத்துக்கு பிடிக்கும் பாதி பேத்துக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆடி லான்ச் எதிர்பார்க்கலாங்க. ஆடி லான்ச்ல இருந்து அங்கிட்டு ஒரு 4 நாள், அதாவது செப்டம்பர் 20 ஆடி லான்ச் நடக்கும்னு நினைக்கிறேன் வேட்டையனுக்கு. 20னா அங்க 20ல இருந்து உங்களுக்கு 27 28ல படம் ஆடி இந்த ட்ரெய்லர் லான்ச் நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படங்களோட அட்டாச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேவரா, மெய்யரகன் படத்தோட அட்டாச் பண்ணுவாங்க தியேட்டருக்குல நினைக்கிறேன். பரணி கேக்குதா? கேக்குதுண்ணா. கேக்குங்க பிரதர், சொல்லுங்க. நான் கொஞ்சம் ஷாக்ல இருந்த ஒரு நியூஸ் பார்த்து. என்ன நியூஸ்? என்ன நியூஸ்? என்ன நியூஸா? வாட்ஸ்அப் உங்களை அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு. இல்ல புரியல பரணி. பொதுவா சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் ப்ரோ. இல்ல இது பொதுவா சொல்ற விஷயம் இல்லல்ல, அதனால தான் பர்சனல் விஷயம்ன்றதுனால அவருக்கு மட்டும் சொல்லிக்கலான்னு தான், வேற ஒன்றும் இல்லை ப்ரோ.
சாரி. இது 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 பப்ளிக்ல இது சொல்ல இது முடியாத எப்படி விஷயம். இருக்குன்னா இல்ல இது பப்ளிக்ல சொல்ல முடியாத இல்ல இது விஷயம். எப்படி இருக்குன்னா இது எப்படி இருக்குன்னா நாங்க டிவோர்ஸ் பண்றோம் அப்படின்னு பொது வழியில் அறிவிச்சுட்டு ஆனா இதை பத்தி யாருமே பேசாதீங்கன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி இருக்கு. இல்ல அவர் பப்ளிக் பர்சனாலிட்டியா இருந்தா அவரை பத்தி நம்ம வந்து பொது வழியில பேசலாம். அவருக்கு பப்ளிக் பர்சனாலிட்டி ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு. அவரை பத்தின விஷயம்ன்றதுனால நான் வந்து அவருக்கு தனியா அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு. யாரு? பாலா. என்னாச்சு? என்னாச்சுன்னு என்கிட்டயே கேக்குறீங்க? பாலா இருக்கானா நான் இங்க இங்க இல்லன்னா நியூஸ் என்னன்னு இப்பதானே எனக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சிருச்சா? அது அது என்னன்னு கூட எனக்கு புரியல. ஆக்சுவலா நீங்க குரூப்ல போட்டிருக்கீங்க, அப்படியே எனக்கு புரியல. சரி நான் அப்புறமேட்டு பேசிக்கிறேன். இல்ல பிரகாஷ் ப்ரோ, உண்மையிலே பிரச்சனை தான். அப்புறம் வாங்க நம்ம சொல்றோம் உங்களுக்கு டீட்டெயிலா என்னன்னு. சரி அது என்னன்னு கூட எனக்கு தெரியல, அதனால எனக்கு புரியல. அது வேடிக்கையே இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அப்போ 3 மாசம்னு சொல்லிட்டு இருந்தா ஞாபகம் இருக்குங்களா? ஐயோ நீங்க இப்ப கேக்குறவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. நீங்க இல்ல பாட்டுக்கு இல்ல இல்ல நான் மெசேஜ் அது இல்ல ப்ரோ. நான் மெசேஜ் அப்போ 3 months 3 மாசத்துல டைம் அவனுக்கு டைம் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு இருந்தான்ல. இல்ல நீங்க பொதுவா 3 மாசம் அவங்க பாட்டுக்கு பாலா ஐயோ இப்படி ஒரு கொடூரனா பாலா அப்படின்னு நினைச்சிட போறாங்க. இல்ல அவனுக்கு டைம் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு வந்து ஒரு வேலை வந்திருக்கு, முக்கியமான வேலை, அதனால இல்ல போயிருக்கான். இதுவுமே தப்பா தெரியுது. 3 மாசம் டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது 80sல வந்த படம் மாதிரி இருக்கு. அதனால இதை பத்தி பேச வேணாம். பாருங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருங்க. இல்ல ஒரு கெடு இருந்துச்சுன்னா அவனுக்கு 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு அது வந்து அந்த கெடு வந்து இப்ப உடனே வந்துருச்சு அவனுக்கு, அவ்வளவுதான். அது என்ன எனக்கு மெசேஜ் பண்ணி விட்டுருங்க. எனக்கு ஒன்று இப்பயுமே புரியல கான்செப்ட். அப்புறமேலே பேசிக்கலாம். நம்ம ஸ்பேஸ்ல இருந்து டாபிக் பேசுவோம். என்னன்னு அடுத்த டாபிக் என்னன்னு. ஆனா சொல்லவான்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களே பாருங்க. இல்ல அவர் சுகுமார் ப்ரோ இருக்காருல்ல, அவர் சொன்ன விஷயம்லாம் பாருங்க, கான்ட்ரவர்சியாவே சொல்லிட்டு போயிட்டார் 2 விஷயத்த. பயங்கரமா அவுட் ஆயது விளக்கம் கேட்க கூடாது போல இருக்கு. சரி பரவாயில்ல என்னன்னு. ஆனா ஒண்ணு எதிர்பாராத விதமா வேகமான வேகம், பயங்கரமான வேகம்னா 69 தளபதி 69. ஓகேங்களா, நாளைக்கு அப்டேட் வந்துரும் போல இருக்கு. பயங்கரமா போயிட்டு இருக்கு. சிம்ரன் உண்மையா ப்ரோ ஹீரோயின்? ஆனா வருத்தம் தான் ப்ரோ உண்மையிலேயே. என்ன வருத்தம் உங்களுக்கு? நாங்க எதிர்பார்த்த அப்டேட் வேற, வர்ற அப்டேட் வேற இருக்கு. அதாவது என்னன்னா, வாரிசு துணிவு 2 ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. துணிவுக்கு அப்புறம் அந்த வாரிசுக்கு அப்புறம் விஜய்க்கு லியோ ரிலீஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கோட் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து தளபதி 16 அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் 4ஆம் தேதியோ 3ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க போல இருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷனுக்குலாம் பயங்கரமா எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சான். அதனால கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துட்டு இருக்கு. வந்துடும் இந்த நாளைக்கு வந்துடும்னு வச்சுங்களேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஷூட்டிங்கு, பிப்ரவரி வரைக்கும் ஷூட்டிங் போகுது. பிப்ரவரியில் ஷூட்டிங்கே முடிஞ்சு அதுக்கப்புறம் சம்மருக்கு ரெடி ஆயிரும் போல இருக்கு படம். கேஸ்டிங்லாம் கேள்விப்பட்ட வகையில் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பார்ப்போம், நாளைக்கு அவங்களே அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும், வெயிட் பண்ணுவோம். அப்படி பார்த்தா கூட வந்து அந்த சைடுல ரெண்டு படம் கையில இருக்குல்ல ஏகே கிட்ட. என்ன சொல்லுவாங்க, மரத்துல இருக்க பலாப்பழத்தை விட கையில இருக்க சொல்லுங்க பலாக்காய் சிறந்தது. அதனால கைக்கு வரணும், நம்ம கைக்கு. அங்க இருக்குன்னு அங்க பாக்குறத விட கைக்கு வந்து நம்ம பாக்குறதா முக்கியம். இல்ல இருக்கு, ஆனா இருக்குதுன்றது தானே உண்மை. அதுதான் நான் சொல்லணும். எப்படி இருக்கு அப்படின்னா, இருக்கு ஆனா இல்ல, இருக்கு ஆனா இல்ல, அப்படி இருக்கு. பிரகாஷ், நான் மிஸ்டர் பச்சன் படம் பாத்துட்டீங்களா? பாக்கணுங்கிற எண்ணம் கூட கொஞ்சம் கூட இல்ல. அவங்க என்னைக்கு வந்து ஒரு ரெய்டு படத்தை ரீமேக் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட வந்து 80sல வர ஒரு மசாலா படம் மாதிரி, மிட் நைட் மசாலா படம் மாதிரி போஸ்டர்ஸ் விட்டாங்களோ அப்பயே இந்த படத்தை தவிர்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்கு ஒரு கிளிப்பிங் ரவுண்ட்ல வந்து ஆனா ஒண்ணு டோட்டலா அந்த பாக்கியஸ்ரீக்கு வந்து ஏதாவது ஒரு வீடியோ காம்படிஷன் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சம் அமுச்சு விடுங்க. அதை மட்டும் பார்த்துட்டு போயிடும். படம் பார்க்கணும், அதுக்காக மட்டும் தான் பார்க்கணும். நான் அந்த படம் பார்க்கணும். அப்படி ஏதாவது ரெடி பண்ணி வீடியோ யாரோ போட்டிருந்தாங்கன்னா அதை மட்டும் டோட்டலா ஒரு காம்படிஷன் அமுச்சு விடுங்க, பாத்துக்கிறேன் நான். போதும். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன். அதாவது போஸ்டர்லாம் கிளாமரா விட்டதால படம் பார்க்க மாட்டாராமா, ஹீரோயின் வீடியோ மட்டும் அனுப்பணுமாமா. இல்லங்க, நான் அதான் சொல்றேன், அந்த பாயிண்ட புரிஞ்சுக்கிங்க. படத்தோட கான்செப்டே சதைச்சு அந்த போஸ்டர் இப்படியே ப்ரொமோட் பண்ணனால இந்த படம் எப்படி தேர போறதுன்னு தெரியும், கொடூரமா இருக்க போன்னு தெரியும். அந்த படத்தை பார்க்க வேணாம், ஸ்கிப் பண்ணியாச்சு. ஆனா ஹீரோயின் அழகா இருக்கு. ஹீரோயின் மட்டும் தனியா வீடியோ நம்ம படம் பார்க்கணும் காரணம் வந்து அந்த ஒரு காரணமா தான் இருக்கணும். அதனால அதை மட்டும் தனியா எடுத்து போட்டு யாரை போட்டாங்கன்னா
தனி நம்ம வேலை மிச்சம்னு பாத்துக்கலாம். ஏன்னா படத்தை அவங்க எதையுமே நம்ம பார்க்க வைக்க விட மாட்டாங்க. ஒரு டயலாக் ஒண்ணு கிளிப்பிங்ஸ் ஒண்ணு பார்த்தேன் அந்த படத்துல இருந்து, மிஸ்டர் பச்சன் படத்துல இருந்து. ஒரு சைடு கேரக்டர் பேசுற மாதிரி, பாத்தீங்களான்னு சைடு கேரக்டர் பேசுற மாதிரி எப்படா எழுதுனீங்க அந்த டைலாக? மகேஷ் பாபு படங்களுக்கு அப்பப்போ எழுதுவாங்க. அப்பயே யோசிப்பேன், இதனடா கொஞ்சம் அதை விட ஒரு படி மேல, இல்ல 100 படி மேலவே எழுதிருக்கீங்க டைலாக். மனசாட்சி இல்லாத மிருகங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. சரி, டீன்ஸ் படமாவது பாத்தீங்களா? பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை, நீங்க வேற. அதுல ஒரு சீன் வருது, 30 நிமிஷம் 31வது நிமிஷம் பிரகாஷ் ப்ரோ அட போங்கடான்னு க்ளோஸ் பண்ணிடுவாரு ஆரம்பிச்சாருனா கூட. இல்ல என்னன்னா சுட மாட்டேன்னு சொல்றதுக்கு. என்ன ப்ரோ புரியல? காலையிலே விட்டாங்களா? தெரியல ப்ரோ, நான் ஈவினிங் தான் ட்வீட்டே பார்த்தேன், நிறைய பேர் போட்டிருந்தாங்க. எனக்கு தெரியல எப்போ அது கூட படமே பார்த்தீங்களா? படம் நான் வந்து அதுதான் சொல்றேன், நான் வந்து ஒரு 40 நிமிஷம் தான் பார்த்தேன், ஃபுல்லா படம் பார்க்கல. பட் அந்த சீன் வந்து என்னன்னா பெஞ்ச் லைஃப் தான் வந்து ட்ரென்ச்வுட் ப்ரோ வந்து ஸ்டார்டிங் சுமாராக தான் இருந்துச்சு, பட் எண்டிங் நல்லா இருந்துச்சு, லாஸ்ட் எபிசோட்லாம் எமோஷனலா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. என் ஃப்ரெண்டும் ஒருத்தர் பார்த்துட்டு டீசெண்டா இருந்துச்சு அப்படின்னாரு. நான் பார்த்தேன், ஆக்சுவலா பார்த்தேன்னா அப்பதான் வந்து சும்மா ஆரம்பிக்கலான்னு. வைபோக்கு வந்து வைபோவோட வாய்ஸே இல்ல, அது தமிழ் டப்டு வந்து வேற யாரோ பேசியிருக்காங்க. எனக்கு அது பார்க்கவே பிடிக்கல. தெலுங்குல அவர் தான் பேசியிருக்காரு, நான் தெலுங்குல தான் பார்த்தேன். எதுக்குல வைபோ பேசுவாரு? வைபோ தெலுங்கு தான், அது ஓகே. பட் ஆனா அவர் வாய்ஸ் தமிழ்ல நம்ம கேட்டு பழகிட்டோம்ல. சடனா வந்துட்டு வைபோக்கு வேற ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்தா நம்மளால அது டக்குன்னு அது கேரக்டரோட நம்ம இது பண்ண முடியல, ரிலேட் பண்ணிக்க முடியல. அதுக்கு தனியா அவர் வாய்ஸ் கொடுக்கணும், அதுக்கு தனியா பேமெண்ட் கேட்பார்ல, அதனால வேற ஒருத்தவங்க வச்சு பண்ணிட்டாங்க போல. அது ஓகே, புரியுது உங்க இது. ஏன்னா எப்பயுமே ஒருத்தரோட வாய்ஸ் கேட்டு 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 பழகிட்டு புதுசா ஒரு வாய்ஸ் அதே மாதிரிதான் இப்போ இந்த ரயில்வே மேன் எல்லாம் பார்த்தோன்னா கூட வந்து நம்ம யூஸ்வலா மாதவன் வாய்ஸ் கேட்டு நம்ம வந்து பழகிருப்போம். திடீர்னு அதுல பார்த்தோன்னா அவருக்கு மாதவனுக்கு வேற யாரும் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு என்னடா இது வேற யாரும் பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி நம்ம அந்த கேரக்டரோட நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியாது, நம்ம ரெகுலரா அந்த மாதிரி கேட்டுட்டு. அதுதான் நான் கரெக்ட், இதுக்கு தான் ஒரிஜினல் வெர்ஷன் நான் அப்படியே பாத்துறது எல்லாத்துக்குமே யார் டப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு. ஒரிஜினல் வெர்ஷன்னா அவங்க மிஸ்டரா டப் பண்ணிடுவாங்க தெரிஞ்சு. இல்ல இப்ப இந்த தந்தி டிவில மலையாள பட டப்பிங் போடுறாங்க, முடியல, வீட்டுல உட்காந்து பாக்குறாங்க, நம்மளால உட்காந்து காது கூட இருக்கணும். இதை விட கொடுமை என்னன்னா, முன்னாடி இல்ல இப்ப கூட கைரளி டிவின்னு சொல்லி ஒரு டிவி இருக்கு, தமிழ் படத்தை வந்து மலையாளத்துல டப் பண்ணி போடுவாங்க, சாங்ஸையும் டப் பண்ணி போடுவாங்க. இந்த விஜய் பாட்டு அந்த என்னது ஐயோ பிகில் அந்த ஃபர்ஸ்ட் சாங்லாம் வச்சு ட்ரோல் பண்ணாங்க மலையாளம் வெர்ஷன் எல்லாம். சரிமா எப்படி தெரியுமா ட்ரோல்? அட கைரளி டிவி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி வந்து ட்ரோல் பண்ணாங்க. அவ்வளோ மலையாளம் டப் பண்ணது அவ்வளோ கேவலமா இருக்கும் மலையாளம் டப்லாம். நீங்க அதெல்லாம் கைரளி டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆவீங்க நீங்க இப்போ? அதுக்குதான் போறீங்க தந்தி 1 விஜய் சூப்பரு அப்படின்ட்டு டப்படமா போட்டு நம்மள இது பண்றாங்க. ஒரு படம் பாக்கீங்க புதுசா படத்துக்குன்னு சேனல் விட்டுருக்காங்களா ப்ரோ? ஆமாமா, தந்தி 1 சொல்லி விட்டுருக்காங்க. அதாவது நைட்டு 9 மணிக்கு காலைல 9 மணிக்கு ஒரு படம் பார்ப்போம். 2 படம், காலைல வந்து ஹாலிவுட் படம், ஈவினிங் வந்து ஒரு தெலுங்கு படம், இல்லைன்னா மலையாள படம், இல்லைன்னா தெலுங்கு இது கன்னடா படம். இதுல ஏதாவது ஒரு படம் தமிழ் டப்பிங் போடுறாங்க. தந்தி 1 சொல்லி புதுசா விட்டுருக்காங்க. ஓகே ஓகே. தமிழ் படம் போட மாட்டேங்கிறாங்க. டீன்ஸ் 30 நிமிஷம் 31 நிமிஷம்னு சொன்னோன்னே ஃபுல் படம் டீன்ஸ் பார்ட்டிங்களோ நினைச்சேன் ப்ரோ. அதான் நீங்க பாத்தீங்களோ ஃபுல் படம்? 31வது நிமிஷம் 30வது நிமிஷம் நீங்களே இல்ல ப்ரோ, நான் வந்து ஒரு 45 நிமிஷம் தான் பார்த்தேன், அதுக்குள்ள ஸ்பேஸ் ஆரம்பிச்சிருச்சுல்ல, ஸோ அதனால பார்க்கல. என்னன்னா அந்த 31வது நிமிஷம் ஒரு சீன் வரும், அதை வந்து பிரகாஷ் ப்ரோ பார்த்தாருன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போங்கடான்னு போயிடுவாருன்றது தான் சொன்னேன், அவ்வளோதான். நான் ஃபுல் படம் இன்னும் பார்க்கல ப்ரோ. இப்பயாவது கேளுங்க ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ ஒரு வாரம் ஆயிடுச்சு, கோட் ஃபீவர்லாம் முடிஞ்சிச்சு. என்ன கேள்வி? முடிஞ்சிச்சா? சரி கேட்டுருவோம், இன்னும் கேட்டுருவோம். ஒரு அவர் சினிமா ப்ளீஸ் எதுவும் கேட்கலையான்னு கேட்குறாரு, கேட்டுருவோம். அப்புறம் பர்னி நான் இன்னைக்கு சொன்னல அந்த தலைவன் படம் பார்த்துட்டு எனக்கு ஓகே, எனக்கு நல்லா இருந்துச்சு படம். சூப்பர் சூப்பர். இல்ல தமிழ்ல நிறைய கழுவி ஊத்துறாங்க ப்ரோ, பாத்தீங்களா? ட்விட்டர்லயே நிறைய பேருக்கு தெரியல. நம்ம இங்க பாருங்க, படம் பார்க்க. ஹாய் பிரதர், சொல்லுங்க பிரதர்.
பிரதர் இன்னும் அந்த படத்துக்கு முழுமையா ஷூட்டிங்கே முடியலங்க பிரதர். அதாவது பேட்ச் ஒர்க் எடுக்க போனாங்கல்ல, அது எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நிறைய போர்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. சைட் ஆர்டிஸ்ட் திரிஷா போர்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. படம் முழுமையா முடிவடைஞ்சாதான் தெரிய வரும். இல்ல புதுசா வர ரூமர் கூட அந்த உண்மையாக கூட வாய்ப்பு உள்ள இருக்குங்கிற மாதிரி ஆயிரும். வெயிட் பண்ணி பாப்போம் நம்ம. இந்த பொங்கல் ரிலீஸா? இல்ல அதான் சொல்றேன், அந்த பொங்கல் ரிலீஸ்ங்கிற ரூமர் கூட உண்மையாயிரும் போல இருக்கு இவங்க போற பக்கம் பார்த்தா. அதெல்லாம் வெயிட் பண்ணி பாப்போம். எனக்கு இந்த வருஷம் ரிலீஸ்ங்கிற மாதிரி தகவல் பொறுமையா எடுக்கிறாரு. ஆனா அதுக்கு கண்டென்ட் நம்பிக்கை இருக்குமா? கண்டென்ட் கரெக்டா கொடுத்துருவாங்க பிரதர். ஒண்ணுதான் இப்ப எனக்கு என்ன சொல்றீங்களே, அவரோட ரொம்ப லீஸ்ட் ஃபேவரேட்னு எல்லாரும் சொல்றது கழக தலைவர் தான். ஓகேங்களா, கழக தலைவர் தான். அவரோட படங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா போன படம், தியேட்டர்ல வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான படம். ஆனா அந்த படத்திலேயே ஒரு ஒரு 6-7 சீன் மாஸ் சீன். படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா 6-7 சீன் சூப்பர் சீன் எடுத்திருப்பாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு படங்கள்ல வந்து ஒரு சீன் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு 10 செகண்ட் கிளிப்பிங்ஸ், 20 செகண்ட் கிளிப்பிங்ஸ், இல்ல ஒரு அதிகபட்சம் வந்து 2 நிமிஷம் சீன் சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படிதான் நிறைய படங்களுக்கு நம்ம செலக்ஷன் பண்ணுவோம் சூப்பர் சீன்ஸ் அப்படின்னு சொன்னா. ஆனா மகிழ் திருமேனியோட படங்கள் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அந்த சீனோட ஸ்ட்ரெச் இருக்கும். பயங்கரமா அந்த ஒரு எங்க ஆரம்பிச்சு அப்படியே ஒரு இடத்துல கொண்டு போய் முடிச்சு அங்க உதாரணமா நான் சொல்ல தடையர் தாக்க எடுத்துங்க. தடையர் தாக்கல அவன் ஆட்டோல வந்து ஊர்ல இருந்து வரவன் போன் சுவிச் ஆஃப்ல இருந்து ஆன்ல இருக்கும். அப்ப இருந்து ஒரு போன் அடிக்கும். திரும்பி அந்த ஹீரோனை கூட்டு அந்த வரதுக்கு போவாங்க. சந்துக்குள்ள போகும்போது சந்துக்குள்ள இருந்து ஒரு 4 கார்னர் அவங்க வந்து கார்னர் பண்ணுவாங்க. அப்படி அங்க இருந்து அவன் ஓட போறான்டாங்க இடத்துல திடீர்னு ஒரு ஃபைட் வந்து ஃபைட்ல இருந்து முடிச்சு அங்க இருந்து அவன் கொண்டு போய் இன்ட்ரோல் பேக் போடுவான். ஒரு அது மாதிரி ஒரு சாரி அந்த மாதிரி ஒரு இடம் போவோம் இன்ட்ரோல் பேக்ல. ஏன்னா இன்ட்ரோல் பேக் அப்புறம் தான் அந்த சீன் வர்றது. இது போறது அந்த சீனை சொல்றேன். அந்த சீன் முடிக்கிற சீன் ஒரு 20-25 நிமிஷம் வரும். படத்துல இன்ட்ரோல் பேக்குமே இது மாதிரி தான் ஒரு 20 நிமிஷம் வரும். அது மாதிரி இந்த இங்க கழக தலைவன் எடுத்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன் ஒரு 20 நிமிஷமாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த சீனை முடிக்கிறப்போ வந்து சூப்பர் ஹை மூமெண்ட்ல இருந்து முடிப்பாரு. அவரோட ஏன்னா இதுல வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் பாக்குற ஆளு. ஒரு சூப்பர் சீனுங்கிறத அவர் வந்து சூப்பர் சீன்ஸாவே ஒரு பயங்கரமா ரொம்ப லெங்தா இருக்கக்கூடிய ஆளு. அதனால அவுட்புட் பெட்டரா இருக்கும் அவரோட. அதனால அவுட்புட்காக தான் இப்ப என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, மகிழ் திருமணி ஒரு பெட்டர் அவுட்புட் கொடுப்பாரு. அதனால வெயிட் பண்ணி அவருக்கான டைம் அவர்கிட்டே கொடுத்துருவோம்னு சொல்லி தான் படம் இழுத்து நமக்கு போயிட்டே இருக்கு. உங்களுக்கு இப்ப உடனே படம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல சூப்பர் படம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா கேட்டா பெரும்பாலான படம் எனக்கு மனசால சொல்லுவா நல்ல படம் தான் வரும். சரி, நல்ல அப்ப வெயிட் பண்ணுவோம் நம்ம. நல்ல படம் மட்டும் ரொம்ப நாள் ஆகுது. நான் ஒரு ஃபேனும் பிரகாஷ் நல்லாதான் ப்ரோ இருக்கும். ஆனா ஏன் அது தப்பான டேட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க? இந்த டேட்ல ரிலீஸ் பண்ணாலே கொஞ்சம் ஓடி இருக்கும். என்னன்னா மீகாமன் 6 படங்களோட வந்துச்சு. அந்த படம் எப்படின்னா வந்து சொல்ற மாதிரி தான் சில படங்கள் வந்து நல்லா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொமோஷன் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரொமோஷன் மிஸ் ஆன படமா நான் நினைக்கிறேன் மீகாமனை. அதுக்காக மீகா சொல்லுங்க. குட் பேட் அக்லி வந்து ஷூட்டிங் இந்த மாசம் முடிவுல போனாங்களா திருப்பியும்? ஆமாங்க பிரதர், இந்த மாசம் முடிவுல ஸ்பெயினுக்கு போறாங்க. அதாவது இந்த 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 வாரமே போறதா இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் கேஸ்டிங்ல வந்து அதாவது வில்லன் கேரக்டருக்கு வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. அவங்க அந்த அதாவது கால் ஷீட் ஃபைனலைஸ் ஆகலை. அந்த கால் ஷீட்டு எல்லாமே போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அங்கே ஃபாரின்ல எடுக்க போறது பார்த்தீங்கன்னா ஹீரோ, ஹீரோயின், வில்லன், முக்கியமான கேஸ்ட் எல்லா படத்தில் உள்ள எல்லாருமே வந்து படத்தில் அந்த ஃபாரின் ஷெட்யூல்ல வராங்க. அதனால எல்லாத்துலேயுமே கால் ஷீட் வாங்கிட்டு இருக்க வேலையில் நடந்துட்டு இருக்கு. அந்த படம் பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் எடுத்துருவாங்க. அதாவது பிளான் படி ஆதிக்கு வந்து அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேற, மகிழோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேற. மகிழ் வந்து ஒரு சீன் எடுத்து அவர் திருப்தி ஆகிற வரைக்கும் சீன் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆதிக்கு வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட்லயே ஒரு முடிவு எடுத்து இந்த சீன் நம்ம எடுக்க போறோம்னு முடிவு எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு படி எடுத்துறாரு. அதனால பிளான் படி அனிமல் வில்லன் தான் ப்ரோ இதுலயும் இருக்காரு. கங்குவா வில்லன் இல்ல அது சுகுமார் ப்ரோ சொன்னாரு. பாபி தொழில் அடிக்கிறாரு, எஜ்ஜேஸ்வரி அடிக்கிறாரு, அப்புறமேட்டு எஜ்ஜேஸ்வரி இல்லைன்னு சொன்னாரு. நான் இந்த பொறுத்த கேஸ்டிங் அப்டேட் நான் எதுவுமே சொல்லலை. குட் பேட் அக்லி பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியோட கிளியர் கட் அப்டேட் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம குட் பேட் அக்லிக்கு போயிருவோங்கிறது என்னோட ஒப்பீனியன். பிரகாஷ் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நடுவில் ஒன்று குட் பேட் அக்லில வந்து ராகுல் தேவ் வந்து நடிக்கிறாருன்னு அவரே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சைடு வில்லனா நடிச்சிருப்பாரு போல இருக்கு. வேதாளம் படத்துல நடிச்சார்ல அவர் நடிக்கிறாரு, அவரே ட்வீட் போட்டிருக்காரு. பரணி இப்ப சொல்லுங்க. இல்ல நான் சும்மா ரேண்டமான்னு சொல்ல வந்தேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆவேசம்ல இடம் ஒண்ணு ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப ட்ரெண்ட் ஆகுறது வந்து மனசுலாயதான் மலையாளம் பாட்டு. அதான் சொல்ல ப்ரோ. எங்க ரீல்ஸ் பார்த்தாலும் அதான் ப்ரோ. அதுவும் அந்த மஞ்சு வாரியர் இது வந்து செம்ம ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, வைபா இருக்கு. வைப் பயங்கரமா இருக்கு. கரெக்டா அந்த ஹுக் லைன் மட்டும் எப்பயுமே மிஸ் பண்ணாம போடுறாரு. அதான் அனிருத் இந்த யூத் பல்ஸ் அவருக்கு தெரியுது. பயங்கரமா செம்ம ரீச். அந்த அவங்க பேர் என்ன மஞ்சு வாரியர் ஸ்டெப் இருக்குல்ல, அந்த அந்த லைன் வர இடமும் அதுக்கப்புறம் அந்த ரேப் பர்சன் ஒன்று வருதுல்ல,
ஆறுக்கு 2.5 கல்லார கட்டிக்கம்மா, அது என்னது? ஆறுக்கு 2.5 கல்லார வெட்டிக்கம்மா, சில்லற ஒட்டிக்கம்மா, நெத்திலம்மா, இல்லைன்னா ஒத்திக்கம்மா, தொட்டா பத்திக்குமான்னு அந்த என்னன்னா அந்த வேர்டிங்ஸ் சூப்பர் ஸ்டூப்பரோட வேர்டிங்ஸ் எல்லாமே கலந்து பாட்டு எங்கேயோ தூக்கிட்டு போய் விட்டுருச்சு. அது சொல்லவே முடியல, செம்ம வேகமா போகுது. அது வேகமா போகும். ஆறுக்கு 2.5 கல்லற வெட்டிக்கம்மா, சில்லற ஒட்டிக்கம்மா, ஆட நெத்திலம்மா, இல்லைன்னா ஒத்திக்கம்மா, தொட்டா பத்திக்குமான்னு போகும். ஆனா பிரகாஷ் ப்ரோ லைஃப்ல வாசிச்சுட்டு யாரையும் இருக்கேன் நான். வம்பிருக்கல, அதுதான் மலேசியா சர்ப்ரைஸ். வாசுதேவன் வாய்ஸ் மாதிரி இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சொல்லுங்க சுமார் சொல்லுங்க, என்ன ப்ரோ. வேணா சொல்லுங்க. இந்த லிரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டதே பெரிய விஷயம். நான் வேகமா போன வைக்கும் இது. இல்ல இது மதுரோட 2 வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு, இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு bro. அனிருத்த காப்பி அடிச்சாங்க, மதுவடலாம் காப்பி ரிப்போர்ட் வந்துருச்சா? அடிச்சாங்க. ஆனா ஆமாமா. வைப்பு பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னுமே ஹாஃப் அனிருத்த அந்த பிடிச்ச மாதிரி இருக்கா, அதான் அனிருத். காப்பி அடிச்சாங்கன்னு சொன்னா கூட அதாவது இன்னைக்கு ஆடியன்ஸ் எதை கன்சியூம் பண்றாங்களோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ற வேலையை கரெக்டா அனிருத் பாக்குறாரு. அனிருத் பாக்குறேன். அதுக்கு மேல கண்டிப்பா இன்னொன்று கண்டிப்பா. பண்றாரு. என்னன்னா அவரோட பாடல்கள் எல்லாமே இந்த ப்ரொமோஷனலா சூப்பரா பண்றாங்க. அவங்க வந்து பயங்கரமா ரீச் ஆகுது. எது இங்க டாப் ஆஃப் டவுனோ அங்க ரீச் ப்ரொமோஷன் பண்றாங்க. இப்போ இன்ஸ்டா ரீல் தான் இன்னைக்கு ஃபேமஸ் அப்படின்னா அங்க கரெக்டா அதை கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அந்த ஹூக் ஸ்டெப்பு, அப்புறமேட்டு ஒரு ஒரு ஃபேன்சி லைன்ஸு, ப்ளஸ் வந்து ஒரு பெப்பி மியூசிக், இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக எங்கே கொண்டு போய் சேர்க்காம சேர்த்துறாங்க. இப்போ இன்ஸ்டா ரீல் கரெக்டாக பிச்சுக்கிட்டு போவோம், பாட்டே பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. நமக்கு பாருங்க, நான் வந்து 2 நாளாக வந்து அதிகமாக வந்து நம்ம டிஎல் டைம் லைனில் கிராஸ் ஆகிறது வந்து மஞ்சு வாரியர் ஃபேஸ் இல்ல தான். இல்ல இப்ப அந்த அந்த அளவுக்கு அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் கோட் வந்து படத்துக்கே அந்த 3 ஸ்டார் பர்ஸ் முன்னாடியே விட்டுருந்தா கூட தெலுங்குல இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க நிறைய பேர். அது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. மேபி இல்ல இருக்கு. உண்மைதான். இல்ல மட்ட சாங் இப்போ பயங்கரமா இப்போ மட்ட சாங் செம்மையா போயிட்டு இருக்கு. இதை முன்னாடியே பண்ணியிருந்தா கூட பயங்கரமா இருந்திருக்கும் போல. இந்த த்ரிஷா அதை முன்னாடியே ஆனா விட்டுருக்கலாம் போல இருக்கு. இல்லண்ணா, செம்மையா அது இருக்கு, ஒரு செம்மையா இருக்கு. விஷயம் அந்த என்னன்னா, பாட்டு நல்லா இருக்கு. அந்த சாங் விட்டுருக்கலாம். பட் ஆனா வந்து என்னதான் நம்ம தெளிவா போட்டாலும் ஒருவேளை படத்துலயும் த்ரிஷா இருக்காங்க போலன்னு நம்பி போறவங்க கூட இருக்கலாம். இதுல மஞ்சு வாரியர் ஒரு ரோல் பண்ணிருக்காங்க, சரி சாங் தைரியமா விடலாம். அது த்ரிஷா வந்து ஒரு கேமியோ தானே. ஸோ அப்படி கூட மேபி மிஸ்லீட் ஆகுமோ அப்படின்றதுக்காக கூட அப்படி அப்படி படத்துல பண்ணாத மிஸ்லீடாக நீங்க பண்ண போறீங்க. அவர் போஸ்டர்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்ல போய் என்னமோ அது என்னது பெரிய விஎஃப்எக்ஸ் என்ன அது லோலாவா அது என்னது அது அதுல போய் நான் எடுக்க போறேன்னு சொல்லி ஒரு இது போட்டேன். அப்பயே சயின்ஸ் ஃபிக்ஷனா இருக்குமோ, டைம் டிராவலா இருக்குமோ, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு ஒரு கேள்வி வந்து அவர் எதுக்குமே அப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல கூட்டாங்கல்ல அப்பா அம்மா 2 பேர் இந்த பேராசூட்ல இருந்து குதிச்சவங்க இந்த கை இது பண்ற மாதிரி, அதுல பேக்ரவுண்ட்ல லைட் எரியுது, பின்னாடி போறது ஒரு பயங்கரமா வெளிச்சம் வருது, ஏதோ டைம் டிராவல் ஆகி தான் 2 பேர் வராங்க போல இருக்குன்னு போட்டு என்னென்னமோ பண்ணி டைம் டிராவல்னே பேசி சயின்ஸ் ஃபிக்ஷன் வேற என்னென்னமோ பண்ணி இடத்துல போஸ்டர் கூட நிறைய போஸ்டர்ஸ் கூட வந்த போஸ்டர்ஸ் கூட எதுவுமே படத்துல இல்லாம போய் அவங்க 4 பேர் ஒரு மிஷனுக்கு போற மாதிரி இந்த கன் வச்சு நிக்கிறது ஏகப்பட்டது இல்ல. மிஸ்லீடுனா இப்ப இது மட்டுமா மிஸ்லீடு பெருசா வர்றது. அதனால விட்டுக்கு. அப்புறம் கோட்டை பத்தி பேச இன்னொன்று விஷயம் பார்த்தேன். ஃபாரின்ல ரிலீஸ் ஆன ஐமேக்ஸ் வெர்ஷன்ல வந்து கிளைமேக்ஸ் இந்த க்ளோன் பிஜி வந்து வேற மாதிரி வருது, டிஃப்ரெண்ட் வெர்ஷன் வருது. அதுல அது நல்லாவே இல்லை. நமக்கு இங்க வர வெர்ஷன் தான் சூப்பரா இருக்கு. ஆனா பிரகாஷ் ப்ரோ கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்தாரு டைம் டிராவல் படம் தான். ஆமா ஆமா, அதான் அப்படித்தானே ஸ்டார்டிங்ல எல்லாம் அவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண கடைசியா சொன்னார் வெங்கட் பிரபு, இது நார்மலான கமர்ஷியல் படம் தாங்க, நீங்க வந்து பெருசா எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு கடைசியா பேட்டியில சொல்றாரு. இல்ல இல்ல, டைம் நீங்க டிராவல் ஒண்ணு சொன்னீங்களா, நீங்க டீசர் ட்ரையெல்லாம் மாட்டிட்டு இல்லப்பா டைம் டிராவல் இருக்கும்பா இல்ல அப்படின்றீங்களா? ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. நான் சொன்னேன் பிரகாஷ் நாட்டா, இல்லண்ணா சாதாரண கமர்ஷியல் படமா தான் இருக்குன்னு சொல்லி. சொல்றேன் அதுல பண்ணாத மிஸ்லீடா திரிசா காமிக்கலாம் மிஸ்லீட் ஆக போகுதுங்கிறேன். அதுவுமே நல்லா ட்ரெண்ட் ஆகும். 3 ஸ்டார் இது மட்டும் நல்லா ரீல்ஸ் அதுவுமே நல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனா இப்போ அஃபிஷியலா ஆக்சுவலா ரிலீஸ் பண்ணலாம் அந்த பார்ட் மட்டும் மேபி. தான் ஏன்னா வந்து இப்போ டிவில அதிகமா போற பாட்டு இப்போ அதிகமா கேட்கறது இப்போ மொத்த சாங் இந்த கோட் படத்துலயே இப்போ அதிகமா ரீச்னா டக்குனு மொத்த ரீச் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல வந்த விட இப்போ நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஏன் பிடிச்ச இடத்துல போட்டு சொதப்பி விட்டாங்கன்னா வருத்தம். எனக்கு நிறைய ஸ்பார்க் சாங்கா ரொம்ப ரொம்ப சாங் போட்டப்ப நிறைய பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஆமாங்க, தேவையில்லாத இடத்துல ஒரு அப்பதான் ஒரு உயிர் போயிருக்கு. உயிர் போன உடனே அந்த அந்த போய் சீனை கொண்டு போய் முடிக்கிறதுக்காட்டி ஒரு பாட்டை போட்டு விட்டு அதை கொஞ்சம் கேப் விட்டாச்சு போட்டிருக்கலாம். நல்ல பாட்டு. அந்த பாட்டுல மீனாட்சி வேற அழகா இருந்தாங்க. இவங்க வேற எனக்கு பிடிச்ச அது கேவி ஆனந்த் ஸ்டைல் ப்ரோ, அதான் ப்ரோ. ரைட், ஓகே, சரி ரைட்டு விடுங்க, அடுத்தது போவோம். ஆனா யாராவது இந்த ஐமேக்ஸ் வெர்ஷன் இந்த இதை பாத்தீங்கன்னா பாருங்க, பிஜிஎம் நம்ம பிஜிஎம். ஆதி ப்ரோ வீடெல்லாம் பாத்துட்டீங்களா, சுத்தி பாத்துட்டீங்களா, நல்லா கட்டியிருக்காங்களா? எங்க ஸ்பீக்கர்ல இருக்காரு, வினோத் ப்ரோ கை தூக்குறாரு.
வினோத் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க வினோத். பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. வினோத் தான் கை தூக்குனது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு ஸ்டார்டிங்ல. சந்தோஷமா ஆனா இருக்கு. எனக்கு வானம்லாம் ஆனா இருட்டிட்டு வருது. ஆல்ரெடி 4 பேர் விடாமுயற்சிக்கு அப்டேட் கேட்டாங்க, 4 பேர் குட் பேட் அக்லி கேட்டாங்க. இவரு என்ன கேட்க போறாரு தெரியல. வினோத் ப்ரோ பேசலாம், ஒன்றும் தப்பு இல்ல. சிரிக்க மைக் ஆன் பேசாம இல்ல, அவர் இருக்காரு. பேசுறது கேட்கல போல. நான் பக்கு போல. நான் மைக் ஆன் பண்ணிட்டாரு, ஆனா கேட்கலையே. ஆமா, ஆன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு, கேட்க நமக்கு கேட்கறவள. ஆமா, கேட்கல போல. பாவத்தை குண்டக்க மண்டக்க படத்துல சொல் மாதிரி, பேச்சு கேட்கும். குண்டக்க மண்டக்க படத்துல மாதிரி இவரு சந்தோஷப்படுவாரு பிரகாஷ் ப்ரோ. கடவுளே ரொம்ப ரொம்ப நன்றி. இல்ல இல்ல எனக்கு இன்னைக்குதான் கரெக்டா சொல் பேச்சு கேட்கும் பிள்ளையா கரெக்டா இருந்து அழகா வந்து பேசணும்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு மைக் ஆன் பண்றாரு, பேச்சு கேட்கல. தமிழ் ரைட், ஓகே. வரட்டு திரும்ப கை தூக்கிருக்காரு தமிழ். தமிழ் வேந்தன். இந்த தமிழ் வேந்தன் சொல்லுங்க பிரதர். ப்ரோ சுகுமார் ப்ரோ இருக்காரா ப்ரோ? சுமார் இருக்காரு, கரண்ட் இல்ல, அவர் பாட்டு கேட்டுட்டு போயிருவாரு. இருக்காரு ப்ரோ, இருக்கீங்களா? இருக்காரு, கேளுங்க. அன்னைக்கு விஷால் ப்ரோ ஒரு சீரியஸ் சொன்னாரு, ஜியோ சினிமால அஷூர். அதான் பார்த்தேன், 2 சீசனும் பார்த்தேன், பயங்கரமா இருக்கு. தமிழ் வேந்தன் பாத்துட்டீங்களா? பாத்துனேன் ப்ரோ, 2 நாளா உட்காந்து 2 சீசனா முடிச்சிட்டேன் ப்ரோ. எப்படி இருக்கு? இப்போ வந்து செகண்ட் சீசன்ல 8th எபிசோடு மட்டும் போயிட்டு இருக்கு. செம்மையா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்தது, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இல்ல ப்ரோ, செம்ம ஒர்க். ஆனா என்ன சீன்ஸ் வந்து ரிப்பிட்டேட்டிவா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொரு ரிப்பிட்டேட்டிவா முடியும் போது ஒவ்வொன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எப்படி சொல்றது, ஒவ்வொரு முடிச்சு அவுக்குற மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒர்க் வாட்ச் அதான் சொல்லலாம். விஷால் ப்ரோ நேத்தும் பார்த்தா வரல, இன்னைக்கும் வரல அவரு. இன்னைக்கு போய் காக்கி தான் ப்ரோ பார்க்க போறேன். காக்கி, இந்த பீகார். அப்ப பாக்கணும், லிஸ்ட் இருக்கு அப்போ. ஆமா ப்ரோ, அசூர் வந்து ஒர்க் வாட்ச். நான் இன்னும் இது 8th எபிசோட் மட்டும் பார்க்கல, ஏன்னா வேலைக்கு வந்துட்டேன். இப்போ போயிட்டு திரும்ப பார்க்கணும். சூப்பர். அதே மாதிரி வேற ஏதாச்சும் சீரியஸ் தெரிஞ்சா சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் அன்னைக்கு ஸ்மார்ட் பண்ணி ப்ரோ, நான் அன்னைக்கு கும்பலங்கி நைட்ஸ் சொல்லல, அங்கமாலி டைரி சொல்றதுக்கு தான் கும்பலங்கி நைட் சொல்லிட்டேன். நான் அங்கமாலி டைரி மாதிரி அந்த லோக்கலா ஜாக்கிரதை அந்த ஏரியா பேஸ் பண்ண மாதிரி ஏதாச்சும் படம் இருந்தா சொல்லுங்க. இதுதான் அங்கமாலி டைரிஸ்க்கு கும்பலங்கி நைட்ஸ். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. அங்கமாலி டைரிஸ்ல லாஸ்ட் அது மாதிரி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. ஓகே ஓகே ப்ரோ. வினோத் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, கேக்குது இப்போ? கேக்குது சொல்லுங்க. அந்த படம் எப்படி இருக்கு? அந்த டொமினோ படம் ஒருத்தர் போட்டிருக்காரு பேஸ்புக்ல, அத கமெண்ட்ல போட்டிருக்கு, அப்படிதான் இருக்கா படம்? என்ன கமெண்ட்ல போட்டிருக்கு பாருங்க. அந்த டொமினோ படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ஆமா, உனக்கு நக்கல்லையா ரொம்ப? ப்ரோ அது நான் போடல, அது யார் போட்டிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். அவர் தெரியல உங்களுக்கு? அவர் போட்டதுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கோம், அவ்வளவுதான். இல்ல எனக்கு புரியல என்ன. இல்ல, அது அவர் போட்டதை விட நீ அதை போட்டு பரணிக்கிட்டே கேக்குற பாத்தியா? பரணி தீவிரமான ஃபேன், அவன் கேரளா பாய் வேற. அது வேற நீ பரணிக்கிட்ட கேக்குற பாத்தியா? அது உண்மையா சுகுமார் ப்ரோ அவர் போட்டது மாதிரி தான் இருக்கா? வினோத் ப்ரோ நியாயம் பண்ணாத ப்ரோ. ப்ரோ அவர் ஒரு மீடியாக்காரர் ப்ரோ, சுகுமார் ப்ரோ தெரியும் அவர் யாருன்னு. இல்ல அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அது வேற விஷயம். அவர் சுகுமார் ப்ரோ தெரியாது, சுகுமார் ப்ரோ தெரியும் அவர் யாருன்னு. இல்ல அப்படிலாம் கிடையாது. படம் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா இல்ல டொவினோ ஆக்ட் பத்தி கேக்குறீங்களா? படம் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். அவர் அந்த 3 கெட்டப் வச்சு கலாச்சிருக்காரு. கதை நல்லா இருக்கா, படம் நல்லா இருக்கா? ஏன்னா தமிழ்நாட்டுல ஓரளவு ரிலீஸ் ஆயிருக்குல, முடிஞ்சா சண்டே போவோம், அதுக்கோசம் கேட்டேன் ப்ரோ. பாக்கலாமா ஒர்த்தா, இல்லைன்னா வாயை போயிடுவேன். சொன்னா இந்த படம் இல்ல, வாயை போயிடுவேன். இல்ல நீங்க வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து அங்கங்க என்கேஜ் பண்ணும், அங்கங்க ஸ்டோரி நல்லா இருக்கும், விஷுவல்ஸ் நல்லா இருக்கும். சுத்தி வச்சுலாம் பேசுறது பாரு, நீ கரெக்டா சொல்லிட்டு ப்ரோ. அது டப்பிங் நல்லா இருக்கா சொல்லிட்டு ப்ரோ. டப்பிங் நல்லா இருக்கா? நான் மலையாளத்துல பார்த்தேன், நான் டப்பிங் எனக்கு தெரியல எப்படி இருக்கு. அப்போ ஓகே ப்ரோ, நான் மலையாளத்துல சரி ஓகே. நான் யூடியூப் ரிவ்யூ வச்சு தான் பார்க்கணும். நீங்க தமிழ் இது விக்ரம் தான் அந்த இது காஸ்மிக் ரேட்டருக்கு பண்ணியிருக்காரு ஸ்டார்டிங்ல, அது ஓகே. பட் இருந்தாலும் மற்றதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க பாக்கறதுனா தமிழ் டப்பிங் தான் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. நான் ஹிஸ்டாரிக்கல் பண்றதுனால சில டயலாக்ஸ் வந்து மேபி புரியாம இருக்கலாம்.
பட் ஆனா வந்து ஒரு தடவை தியேட்டர்ல தாராளமா வந்து ஓகேயான படம் கூட எனக்கு பரவாயில்ல டொமினோக்காக நான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பார்க்கலாம். சும்மா ப்ரோ ஏதாவது அப்டேட் வருமா ப்ரோ? ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காங்க எங்க சைட்ல. ஏதாவது அப்டேட் போடு ப்ரோ. நான் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டேன், இன்னைக்கு பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். இன்னொத்த விடாமுயற்சியா ப்ரோ? விடாமுயற்சிக்கு போடலப்பா, நீ வேற. நான் போட்டது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ, ஒரு இன்ட்ரோ வருது. அது எந்த படத்துல வரும்னு நீங்களே கெஸ் பண்ணிக்க, உங்களுக்கே தெரியும். நான் விடாமுயற்சி சொல்லல. பார்த்தேன், நானும் நினைச்சேன் அது சம்பந்தமா ஒரு வீடியோ வருதுன்னு பார்த்தேன். ஓகே ப்ரோ. என்ன படம்னு வந்து நான் வெளிப்படையா போடல, பட் ஆனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது விடாமுயற்சி கிடையாது. சரி, அப்டேட் எப்போ ப்ரோ வரும்? அடுத்த வாரம், இந்த மாசம் முடிச்சுக்கல அப்டேட்? ஒண்ணுல ரிலீஸ் டேட் ஏதாவது டேட் போட்டு விட்டா போதும் ப்ரோ. அதுக்கப்புறம் அப்டேட் 20ஆம் தேதிக்குள்ள வரும்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். பட் ஆனா இன்னும் ஷூட்டிங் ஃபுல்லா முடியலையே, முடிஞ்சா வந்துரும். பட் கொஞ்சமா ஈவிப்ல போகுதுன்னு சொல்றாங்க. அதனால த்ரிஷா கூட ஒரு போன வாரம் ஒரு போட்டோ ஒன்று போட்டாங்க. கொஞ்சம் இதுவும் இருக்கு. அந்த சில இதுவெல்லாம் பெண்டிங் ஷாட்ஸ்லாம், ஒரு சில ஃபில்லர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அது பேரு. நம்ம அடிஷ்னலா எடுத்து வச்சுக்கிட்டா எடிட்டிங்ல வந்துட்டு அது யூஸ் ஆகும். ஒன்ஸ் ரேப் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டு திரும்பி ஷார்ட் எடுக்க முடியாது. அதனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பாங்க. அது கம்ப்ளீட் ரேப் சொல்றதுக்கு முன்னாடி பண்ற அந்த கடைசி, அது பேர் பேட்ச் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுவாங்க. அது போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சிட்டு அப்புறம் வந்துட்டு அவங்க டேட் வந்து இது பண்ணுவாங்க. ஆனா டேட் இப்போதைக்கு வந்து என்னை பொறுத்த வரையும், நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன், தீபாவளின்றது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ரொம்ப டவுட்ஃபுல்லாவே இருக்கு இப்போ. அதான் ப்ரோ, 1 நவம்பர் ப்ரோ. புரியல ப்ரோ. சாங் ஷூட் எல்லாமே முடிஞ்சிச்சு. அவரு யோகேஷ் சார் அர்ஜுன் முடிஞ்சிச்சுல ப்ரோ? அவங்க 2 பேருக்கு கிடையாது படத்துல எதுவும். அவரோட போர்ஷன் முடிஞ்சிச்சு. ஓகே ப்ரோ. என்னன்னா ப்ரோ, சும்மா ப்ரோ 1 நவம்பர்ல வரணும் இல்லையா? அந்த குட் பை லக்ல கை வைக்க கூடாது. ஏன்னா அது பொங்கலுக்கு ஏத்த படம் அந்த படம் தான். அந்த ஃபெஸ்டிவலுக்கான படம். அது வைக்க மாட்டாங்க. அது யார் போட்டாலும் நம்பாதீங்க. அதுல வந்து சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. வாய்ப்பே இல்ல. இல்ல நடுவில் பூந்து ஏதாவது ரிக்வெஸ்ட் கொடுத்து ஏதாவது சொல்லுவாங்களா? அதுதான் எனக்கு. ஏன்னா அது பொங்கலுக்கான ஓரளவுக்கு அந்த டைம் கரெக்டான படம் தான் எனக்கு அதான் தோணுது. கை வைக்காம இருக்கணும். அது அந்த டைம்னு இல்ல, அந்த படம் பயங்கரமான ஒரு இதுவா, அதாவது ஒரு கொண்டாட்டம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து இதுவா ரெடி ஆகின்னு இருக்கு. பார்த்து அதாவது நீங்க போஸ்டர்லயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து விட்ட ஃபர்ஸ்ட் போஸ்டர் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து இன்னொரு லுக்கு விட்டது அந்த போஸ்டர் ஆகட்டும், இதுவரையும் வந்து அந்த போஸ்டர் வர போஸ்டர் எல்லாம் கூட வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபேன் பை சம்பவமா வந்து அந்த படத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கணும்ன்றதுக்குனால தான் வந்து அதுல நிறைய வந்து பார்த்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வீக் ஏதாவது விடாமச்சு அப்டேட் ஏதாவது கொஞ்சம் கேட்டு சுரேஷ் மீட் பண்ணாத லைட்டா வந்து போடுங்க. ஏன்னா நீங்க போறீங்க கண்டிப்பா அதை 1-2 படத்துக்கு அவர் வருவாரு. ஏதாவது பார்த்தா லைட்டா போடுங்க. பேசுவாரு ப்ரோ, அதை பத்தி பேச மாட்டாரா படத்துக்கு? அவர் அதை பத்தி பேச மாட்டாரா ப்ரோ? சுமார் ப்ரோ பேசுனா பேசுவாரு, எப்பனாதான் சொல்லுவார் ப்ரோ. அவர் எப்பவுமே எல்லாம் நம்ம அதை பத்தி கேட்க முடியாதுல்ல. நம்ம வேற படத்தை இல்ல இயற்கை படத்தை பத்தி பேசுவோம். மீதி எல்லாம் பேசுவாரா? மீதி படத்துக்கு நிறைய படத்துக்கு ஒர்க் பண்றாருல அவரு. இல்ல ப்ரோ, அவர் வந்து பிஆர்ஓவா இருக்காரு. அவர் படத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா அந்த படம் சும்மா கேஷுவலா நாங்க பேசிப்போம். மத்த இது பர்டிகுலரா வந்துட்டு நம்ம எப்பவுமே போயிட்டு ஏகே பத்தியே கேட்டுனே இருந்தோம்னு வச்சுங்களேன், யாருமே அவருன்னு சொல்லல, யாரா இருந்தாலுமே பேச மாட்டாங்க. அந்த மாதிரியே கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம வந்துட்டு அது எதனா ஒரு முக்கியமான விஷயம் எதனா ஒண்ணு இதுனா வந்து அவரே சொல்லுவார். அவரே வந்து இல்ல இந்த மாதிரிலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து பொய் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஷேர் பண்றதுலாம் உண்டு. மற்றபடி வந்துட்டு நம்ம எப்பவும் போல ரெகுலரா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு எல்லாருக்கிட்டையுமே நல்லா பழகுவாரு. ஆனா ஒரு ட்ரிப் வந்தாரு ப்ரோ, பேசணும் ப்ரோ. ஆனா நல்ல டைப் தான் ப்ரோ. கோயிலுக்கு வந்தாரு, பேச ட்ரை பண்ணா, நல்லா தான் பேசுறாரு. ரொம்ப சூப்பர் டைப். இங்க நிறைய பேருக்கு அது தெரியாது, பட் ஆனா தெரிஞ்சவங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல டைப். பர்னி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஏஆரமா கிறிஸ்டின் காண்டமா எது ப்ரோ போலாம்? ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஜானரு. ஸோ
அதனால வந்துட்டு இதுவா அதுவான்னு இல்ல கேட்டா ப்ரோ, எப்படி bro? அவர் போட்டிருக்க என்னோட கோட்டா மார்க்கே ஒரு மூவி தான். டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜானர். நீங்க என்ன இல்ல அவர் போட்டிருக்க மார்க்கே பார்த்து நீங்க புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. 3.5 மார்க் கொடுத்துருக்காரு, 3 மார்க் ஏஆர்எம் கொடுத்துருக்காரு. அதுல நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே ப்ரோ. சுகுமார் ப்ரோ, ப்ரோ தங்கலான் எனக்கு ஹிந்தி பில்ட நல்லா த்ரில்லர் போகுது தான் ப்ரோ. பிடிக்கும். இப்போ அப்ப கிறிஸ்டினா கண்டமே போலாம் ப்ரோ. த்ரில்லர் மாதிரி சொல்ல முடியாது. இது கிஷ்கிந்தா காண்டம் வந்து ஒரு ஸ்லோ பர்ன் தான். அது வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான். இல்ல நீங்க ஸ்லோபன் த்ரில்லர்னு போட்டிருந்தீங்களா? அதுதான் அதனால ப்ரோ. அது கொஞ்சம் என்கேஜிங்கா போகும். செகண்ட் ஹாஃப் எல்லாமே ஒரு மாதிரி நல்லாவே போகும். பார்க்கலாம் தாராளமா. ம் சரிங்க ப்ரோ. ஓகே சுகுமார் ப்ரோ, ஹிந்தில தங்கலான் நல்லா போகுது ப்ரோ. இருக்காரா ஹிந்தி பெல்ட் போயிட்டாரா? நல்லா போகுது ப்ரோ. எதனால ப்ரோ இங்க போகாது, எதனால அங்க நல்லா போகுது? இங்க போகாதுன்றதை தாண்டி இதான் நீங்க நிறைய பேருக்கு வந்து ஆடியோ இஷ்யூ இருக்குல்ல. இங்க லைவ் சவுண்டு ஓகேங்களா. இப்ப அங்க வந்து லைவ் சவுண்டு கிடையாது, எல்லாமே டப்பிங் தான் ஆக்சுவலா. இங்க அதனால வந்து அவங்களுக்கு சவுண்ட் எல்லாம் வந்து கிளியரா வந்து புரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் மூவியே பார்த்து பழக்கப்பட்டவங்க. திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம் வரும்போது அது அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க. நம்மளே எடுத்துக்கோங்க. ஒரு காலத்துல வந்து நம்ம வந்து ஒரே செட் ஆஃப் மூவியா பார்த்து பார்த்து சடனா வந்து நம்ம வந்து நிறைய கேரளா, அதாவது மலையாள படம் நிறைய வந்து நம்ம வந்து இங்க பார்த்து நிறைய செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அது தமிழ் டப்ல வந்தா தான் பார்ப்போம்னு கிடையாது. மலையாளத்திலே வந்து இப்போ இங்க எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது அந்த மாதிரி தான். இப்போ அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்குமே ஒரு சவுத்ல இருந்து வந்து ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு தான் அவங்க வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா பாக்குறாங்க. அவங்களும் வந்து இதை வந்து நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த விதத்துல வந்து இல்ல ப்ரோ, இப்ப சொல்லுங்க ப்ரோ. கோட்ல வந்து அந்த டிஏஜிங் இதை சரி பண்ணாங்களா, தப்பிங்களா? அதே மாதிரி இவங்களும் கொஞ்சம் முன்னாடியே சரி இத்தனை வருஷம் இது பண்ணவங்க அந்த இதை சரி பண்ணி தான் இங்கேயும் கொஞ்சம் நல்லா ஓடிட்டு இன்னும் இல்ல, மிஸ் இவங்க பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணிட்டாங்கன்னு இல்ல ப்ரோ. லைவா வந்து இவங்க வந்து இங்க இருக்க அந்த ஸ்பாட்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அது லைவ் சவுண்டு வந்து ஒரு படத்துல வந்து அது பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ரொம்ப, அதுவும் அவ்வளோ பெரிய படத்தை அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ல அவ்வளோ பேர் வந்து இருக்கிற செட்ல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து சாதாரண விஷயமும் கிடையாது. அது பண்ணாங்க. பட் ஆனா அது வந்து பண்ணும்போது வந்து அவங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தியேட்ரிக்கல் அவுட்புட்டா வந்து ஒரு பெரிய ஸ்கிரீன்ல நிறைய பேருக்கு அது கன்வே ஆகல அப்படின்னும் போது, அதாவது நிறைய பேருக்கு அது கிளியரா இல்ல அப்படின்னும் போது இம்மீடியட்டா வந்து அவங்க பேக்கப்பா வந்து ஒரு டப்பிங் பண்ணி உடனே பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து அது, ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டோட வந்து திரும்பி டப்பிங் வர வைக்கணும், எல்லாமே பண்ணணும், மிக்சிங் பண்ணணும், திரும்பி வந்து அதை வந்து ப்ராப்பரா பிளேஸ் பண்ணி ரெண்டர் பண்ணணும். அது பெரிய வேலை இல்ல. அதர் லாங்குவேஜுக்கு அது கிடையாது. அதர் லாங்குவேஜுக்கு அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து டப்பிங்ல தான் வந்து அதை விடணும் அப்படின்றது பிளான் அவங்களுக்கு. ஸோ அது கரெக்டா போய் கரெக்டா ரிசீவ் ஆயிடுச்சு. தெலுங்குலயுமே நல்லா போச்சு, ஹிந்திலயுமே நல்லா போயிட்டு இருக்கு. அப்படின்றது தான் வந்து ஒரு இதுவே. இப்ப தமிழுக்கு அப்படி கிடையாது. தமிழுக்கு வந்து அவங்க இதுதான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கிளியர் மைண்ட் செட்ல இருந்தாங்க. அது நம்மளுக்கு ரிசீவ் ஆனது அப்படி ஆயிடுச்சு. ஒன்னு ஆடியோ இஷ்யூ தான் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுது. இல்ல தோழர் ஆதி, உங்க கருத்து என்ன ப்ரோ? என்னன்னு ப்ரோ? இல்ல இங்க அந்த மொழி பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்துனா இங்கேயும் கொஞ்சம் நல்லா போயிருக்குங்க. அது எனக்கு தெரியல. எனக்கு இது நல்லா இந்த போச்சா, எவ்வளவு போச்சு, என்ன ஏதுன்ற நம்பர்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ரிவ்யூஸ் வந்து நிறைய விஷயங்கள் இதுவாக தானே வந்துச்சு. இன்னொன்று, இவங்க வந்து ஒரு சர்பட்டா மாதிரி ஒரு படமோ இல்லை ஒரு தனி மனித எழுச்சின்ற அந்த ஜோன்லேருந்து ஒரு படத்தை இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான் பர்சனலாக. ஸோ அது அந்த அந்த ஜோன்லேயே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துச்சு இந்த படத்து மேலே. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து அது ஒரே இடத்துல தங்குனது, அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸு அதெல்லாம் இவங்களோட அது எதுக்கு திருப்பி திருப்பி அதே வந்துட்டு இருக்கு, ஏன் ஒரே இடத்துலயே கதை நிற்கிது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை அப்புறம் நான் மெயின் இஷ்யூவாக பார்க்கறது, எனக்கு படம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. நான் ஒரே இஷ்யூவாக பார்க்கறது, கிட்டத்தட்ட வடச்சென்னை மாதிரி ஒரு 6 மணி நேர படத்தை இல்லை ஒரு வெப் சீரிஸ் கண்டென்ட்டை ரொம்ப சுருக்கி பயங்கரமாக கடன்னு சொன்னதுனால, இப்போ அந்த ஒரு புலி வரும்ல, இந்த சிறுத்தை வரும்ல, கருஞ்சிறுத்தை, அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கனெக்டேஷன் இருக்கு, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, இது எதுக்கு என்ன ஏது அது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னு. ஸோ இதெல்லாம் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டாக இருந்துச்சுன்னா, ஸோ அது ஒரு வெப் சீரிஸ் மாதிரி பொறுமையா அப்படி சொல்லியிருந்தா அந்த வேர்ல்டை மொத்தத்தையும் புரிய வச்சிருக்க முடியும். பார்த்த நிறைய பேருக்கு இந்த வேர்ல்டோ இல்லை அவங்க சொல்ல வந்த விஷயங்களோ இல்லை ரஞ்சித் இதுல சொன்னதோ பின்னாடி டீகோடிங் இன்டர்வியூஸ்ல சொன்னதோ முதல்ல படம் பார்க்கும்போது எங்களுக்கு கன்வே ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க.
மேபி அதுவா இருக்கலாம். ஸோ அண்ட் இந்த படம் மோசமா பெர்ஃபார்ம் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. டீசெண்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ப்ளஸ் அதாவது இது அளவுக்கு ஆகா ஓகோன்னு பண்ணல. இல்ல அது bro, அவர் அதாவது என்ன கேக்குறது சொல்றது என்னன்னா ஹிந்தியில பண்ணுதுல அந்த அளவுக்கு ஏன் வந்து அந்த மாதிரி வந்து பயங்கரமா வந்து இங்க கொண்டாடல அப்படின்னு கேக்குறாரு. அதான் சொல்றேன், ஹிந்தில ஆப்வியஸ்லி இந்த டைலாக் கேட்கல, இந்த இதெல்லாம் இருக்காதுல்ல, அதுதான் நானும் சொன்னேன். டைலாக் கேட்கல, டப்பிங் மிக்சிங்ல ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்காது. இருந்துச்சு. அது டப்பிங் ப்ராப்ளம் அது அங்க இல்ல. ஆக்சுவலி லைவ் சிங்க்ல இருக்கிற இஷ்யூ கூட இல்ல, மிக்சிங் இஷ்யூ தான். ஆக்சுவலி நான் வந்து படம் 4 முறை பார்த்தேன். 4ஆம் முறை நான் பார்க்கும்போது ஒரு 4-5 டேஸ் கழிச்சு அந்த மிக்சிங்லாம் சரி பண்ணக்கப்புறம் போட்டாங்கல்ல, அப்போல்லாம் எனக்கு டைலாக்லாம் புரிஞ்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டைலாக் ஐ மீன் புரிஞ்சு இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு புரிஞ்சு கேட்டுச்சு. சில டைலாக்ஸ் எனக்கு கேட்கல, அதெல்லாம் வந்து அந்த மிக்சிங் இஷ்யூஸ்லாம் சரி பண்ணிட்டாங்க 4வது 5வது நாளில். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது அப்பவே சரியாயிடுச்சு தான். ஸோ ப்ராப்ளி அடுத்த மொழிக்கு போகும்போது அவங்க எப்படியுமே சப்டைட்டில்ஸ் வச்சு பார்த்துருவாங்க, இல்லாட்டி டப் பண்ணியிருக்காங்க ஹிந்தியில். அப்போ அந்த இஷ்யூ இருக்காது, மிக்சிங் இஷ்யூலாம் இருக்காது, கிளியர் பண்ணி தான் விட்டுருப்பாங்க. மேபி அதனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்சோ என்ன சொல்றது, இப்போ ஹிந்தி இண்டஸ்ட்ரியாவே இப்போ ஒன்று இருக்குல்ல, இப்போ சுகுமார் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட நமக்கு வந்து வேட்டைன்னு ஒரு படம் இருந்துச்சு. அது வந்து ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிச்சு. ஏன்னா அந்த டயத்தில் அதுக்கான தேவை அதிகமாக இருந்துச்சு. நியூ வேவ் ஃபிலிம்ஸாக வந்துட்டு இருந்துச்சு அந்த டயத்தில். நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான பீஸா அப்படின்னு. ஸோ இந்த ஜானரில் ஒரு படமே வரலைங்கவும் ஒரு கமர்ஷியல் படம் வந்து பயங்கரமாக போச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஊரில் வெறும் கமர்ஷியல் படமாக தான் வந்துட்டு இருக்கு. வந்தா கூட கமர்ஷியல் கூட இல்லை, அது எப்படி சொல்றது, ஒரு அபத்தமான கமர்ஷியலா அப்படிதான் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு மேபி இப்போ விக்ரம் வந்து இந்த இத்தனை கெட்டப்ஸ்ல இல்லை நடிப்பாவோ அந்த மாதிரி. ஆனால் இங்கே சொன்ன சில ஸ்க்ரீன் பிளே திங்ஸ் வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்களுமே தான் அவங்களோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். அதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் எங்களுக்கு கொஞ்சம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மாசா எதிர்பார்த்தோம், இதை பயங்கரமா அவன் திருப்பி அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னு. அது எனக்கு தெரியல, அது மக்களுடைய மனநிலையாவே நம்ம அப்படிதான் நினைக்கிறோம்னு நினைக்கிறேன். அது ஒரு நிஜமா நடந்த விஷயம், இது இப்படிதான் இருந்துச்சு, எல்லாருமா சேர்ந்து போராடினாங்க, எல்லாருமா சேர்ந்து கிடைச்சுன்றது இன்னும் ஏற்றுக்க கொஞ்சம் டைம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பட் நான் பார்க்கறது இதெல்லாம் தான் மெயின் இஷ்யூஸா பார்க்குறேன். அப்போ கேட்டீங்களா பர்னி? ஏதோ கேட்டீங்க, எனக்கு நீங்க பேசுனது கேட்கவே இல்லை. அப்புறம் தான் நான் சரி மொட்டை மாடிக்கு வந்தேன், இங்கதான் கொஞ்சம் இல்ல நல்லா. நான் என்ன கேட்டேன்னா, வீடு போய் பாத்தீங்களே எல்லாம் நல்லா கட்டியிருக்காங்களா, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டேன். இல்லைன்னா ஓகேவா இல்லையான்னு நான் தான் சொல்றேன். இல்லை எனக்கு நான் பெருசா அதை பத்தி எதுவும் பெருசா கண்டுக்கல. ஆர் எனக்கு அப்படி எனக்கு தெரியல, அது இது நல்லா இருக்கு இல்லை இது வசதியா இது இல்லை அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு நான் சொல்றேன்ல, நான் ரொம்ப எனக்கு இது வீடு கட்டிட்டு இருக்கும் போதெல்லாம் இது அனுப்புவாங்க, இந்த ரொம்ப எக்ஸைட் ஆகி அனுப்புவாங்க. இந்த செவுத்துல வந்து கூழாங்கல் இருக்கிற ஸ்டிக்கர் வேணுமா இல்லை ஜக்கு பவுலுன்னு இருக்கு இந்த ஸ்டிக்கர் வேணுமா அப்படின்னாங்க. யோ செவத்துல என்ன இருந்தா என்னையா எதையாச்சும் ஒன்று கட்டுங்க, ஏதாவது ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுங்கய்யா, எனக்கு அப்பெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஏன்னா அவங்க இப்போ எனக்கு தான் என்னோட இதுக்கு தான் கட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மேலே, நான் கரெக்டா. ஸோ அவங்க எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. எனக்கு சின்ன வயசுலேருந்து அதை கேட்பாங்க, என்ன சாப்பிட வேணும்னு கேட்டால் எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். எதை வேணா போடுங்க தட்டில் சாப்பிட்றேன் அப்படின்னுவேன். ஸோ எனக்கு அப்பெல்லாம் எதுவும் ப்ரெஃபரன்சஸ்லாம் ஊரில் அவனுக்கு நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, வீட்டில் செவுத்துல வந்து கூழாங்கல் இருக்கணுமா ஜக்க இருக்கணுமா ஸ்டிக்கர்ல அப்படிங்கிறதா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான். இப்போ பார்க்கும்போது கூட எனக்கு பெருசா அதான் சொல்றேன்ல, எனக்கு அந்த இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லை அப்பெல்லாம் இல்லை. எனக்கு என்ன தங்க இருக்கு, ஒரு சின்ன இடம் இருந்தால் நான் தங்கிக்குவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் பெருசா எனக்கு அதுக்கு மேல அதுல பெரிய இது கிடையாது. அது ஒண்ணும் இல்ல. அதுல ஓகே ஆதி, அந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு தங்கறதுக்கு மட்டும் சின்ன இடம் தந்துடுறேன். இல்ல ஆக்சுவலா ஒரு விஷயம் ஏங்க இது நானே இருக்க போறது கிடையாதுங்க, இது மதுரைங்க. நான் பரவாயில்ல, நீங்க இருக்க போறது இல்லை, என்கிட்ட கொடுத்துருங்க, நான் இருந்துக்கிறேன். மதுரையா இருந்தாலும் என்ன இல்ல ஆண்டிப்பட்டிக்கு மேல தாண்டி ஏதாவது ஒரு கிராமம் கொடுத்தாலும் பரவாயில்ல, கலரை குடிச்சியா இருந்தாலும் பரவாயில்ல. திருச்சியில இருந்து இங்க வந்து இருந்துக்கிறீங்களா? ஆமா கொடுத்துருங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்ட இட்லிக்கு மேல கிடைக்கிறது அடுத்தவங்க இட்லி என்னமோ சொல்லுவாங்க, 2 இட்லி மேல, அது மாதிரி உங்களுக்கு மிதமிஞ்சி போயிருச்சு. ஓகேங்களா, நமக்கு இல்லாம இருக்கு. மிதமிஞ்சி எல்லாம் போலக்க. நான் சொல்றது ப்ரெஃபரன்சஸ் கிடையாதுன்னு சொல்றேன். அது ஒண்ணும் அதுல என்ன ஆக போகுது, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப என்ன இதை போட்டீங்க, இந்த ஸ்கிரீனுக்கு பதிலாக மஞ்சள் கலர் ஸ்கிரீன் போட்டிருக்கலாம்ல அப்படின்னா சரி ஓகே, அதுல என்ன சரி, இப்ப இதனால என்ன ஆக போகுது, அவனுக்கு இருக்கவே வீடு இல்லாம இருக்காங்க நாட்டுல. இது இன்னும் இந்த இதுல என்ன இருக்கணும் அப்படிலாமா இருக்கு அப்படின்னா தான் எனக்கு தெரியல. எனக்கு அதுல பெருசா எனக்கு இதெல்லாம் ஆர்வம் கிடையாது. எனக்கு இந்த சுல்லான் படத்துல அவன் கூட்டு போய் இது காட்டுவான்ல, இந்த பாத்தியா கடல், அதுல இருக்கிற அலைய பாத்தியா அப்படின்னு, ஐய எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா அப்படின்ற மாதிரிதான். நான் வந்து
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த இது கூட்டு போனானுங்க, மூணாறு, காஷ்மீர் அங்கெல்லாம் கூட்டு போனாங்க. நான் இல்லை இந்த டிஸ்கஷனுக்கு எங்கேயா போகல, படம் டிஸ்கஷனுக்கு வந்து எங்கேயா போவோம். இப்போ கூட சமீபமாக மூணாறு, டெல்லியிலாம் போயிட்டு இருந்தோம். அந்த மாதிரிலாம் போனால் கூட எனக்கு ஒன்றும் நான் வந்து பேசாமல் ரூம்குள்ளே உட்காந்து நான் எழுதிட்டு இருப்பேன். சரி வந்த வேலை இதானே வாங்க எழுதுவோம் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருப்பேன். எனக்கு இந்த கோவாவுக்கு நாங்களாம் போயிட்டு இருந்தப்போ கூட நான் பெருசாக ஒன்றும் இதெல்லாம் பண்ணல. எனக்கு அதெல்லாம் பெருசாக சரி என்ன தண்ணி அருவி ஆமா தண்ணி விழுகுது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஜோனில் இருப்பேன் நான். அது சரி இதெல்லாம் அது தெரில எனக்கு. அதை பெருசாக எனக்கு அதில் போய் இப்போ நீங்கள் என்னைய ஒரு கொடூர வெயில் இருக்கிற ஒரு இடத்துல நிப்பாட்டினாலும் நான் அதே மாதிரி தான் இருப்பேன். ஒரு கொடூர குளிர் பிரதேசத்தில் போய் நிப்பாட்டினாலும் நான் அதே மாதிரி தான் இருப்பேன். பெருசாக எனக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எக்ஸைட் ஆக மாட்டேது. என்னன்னு தெரியல, ஏதோ டிஃபெக்ட், ஏதோ ஒரு உண்மையாலுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. டிஸார்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஏன்னா நான் இல்ல ஏதோ இருக்கு ஓகேவா. ஏன்னா வந்து நான் குற்றாலத்துக்கு வருவாங்க டூர். இல்ல நீங்க இருக்குன்றீங்க, குற்றாலத்துக்கு டூர் வருவாங்க, எதுவுமே இல்லன்ற அதனாலதான் பிரச்சனை. அதனாலதான் இருக்கு. ஏன்னா வந்து குற்றாலத்துக்கு போனா குற்றாலத்துக்கு இருந்து போய் ரூம் எடுத்து நாங்க வாங்க குளிக்க போறோம்னா அங்க உட்காந்து சீட்டு விளையாடுவாங்க. வெறுப்பாயிரும். சீட்டு விளையாடு நம்ம திருச்சியில உட்காந்து சீட்டு விளையாடுதாங்க, ஏங்க இங்க வந்து சீட்டு விளையாடுங்கிற மாதிரி இருக்கும். அப்ப வந்து இந்த பாங்காங் போறோம் இல்ல ஒரு கோவா போறோம். நீங்க சொன்னீங்க கோவா போய் எதுவும் இல்ல, கோவா போய் பாங்காங் போய் மால்டீவ்ஸ் போய் ஸ்ரீலங்கா போய் அங்க போய் உட்காந்து நீ ஸ்கிரிப்ட் தான் எழுத போறீங்கன்னா நீங்க எதுக்கு அங்க போகணுங்கிற. எங்க நான் மட்டும் தானே இது, மற்றவங்களுக்குலாம் ஏங்க அவங்க எல்லாம் வந்து கொடூரமா ஒரு இது வச்சிருப்பாங்க. சரி குடும்பத்துல இருந்து இல்லாம ஒரு 5 நாள் வீட்டு இஷ்யூஸ் அது இது அதெல்லாம் யோசிக்காம உட்காந்து இங்க ஸ்கிரிப்ட் மட்டும் பண்ணலாம்ல அப்படிலாம் மாதிரிலாம் யோசிப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய இதுவா இருக்கும். லைக் இங்கன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்ககிட்ட பேசணும் பண்ணணும் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்ல, அந்த டைவர்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் எழுதணும்னு இருக்கா நிறைய பேர் வருவாங்க. ஸோ பட் அதை தாண்டி இதெல்லாம் நான் போகும்போது என்ன சொல்றது, எனக்கு அப்படி போகக்கூடாதுன்னெலாம் இல்லை. பட் எனக்கு தெரியல, நான் அப்படி சரி அங்கே போய் பார்த்து என்ன இங்கே அதாவது இங்கேருந்து கிடுக்கிடுன்னு ஒரு மலை மேலே ஏறுவாங்க, ஏறி போய் அந்த பார்த்தீங்களா அங்கேருந்தா நம்ம வந்தோன்னு ஒரு இடத்த காட்டுவாங்க. அப்புறம் அங்கேருந்து கிடுக்கிடுன்னு கீழே இறங்கி வருவாங்க. வந்துட்டு அந்த மலை வச்சிருக்கு பார்த்தீங்களா அங்கே தான் நம்ம போகிறோம். ஐயோ இனியா இங்கேருந்து போய் அதை பார்க்குறீங்க, அங்கேருந்து இதை பார்க்குறீங்க, நடந்தது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரியல, எனக்கு அதெல்லாம் பெரிய ஆர்வம் இருந்தது கிடையாது. இல்ல சரி கேள்வி கேட்கல நீங்க, கேள்வி கேட்கிறேன் நீங்க மணி 9. ஆமா இன்னைக்கு கேள்வி கேட்கறேன் நான் போல உங்க ரசிகர்கள் வந்து 10 நாள்ல நீங்க கேள்வி கேட்கல, நீ ஏன் டிஎம்ல வந்து வேற சண்டை போடுறாங்க, நீங்களும் சொல்ல மாட்டேன்றீங்க யாரும் அப்படின்னு. கேட்போங்க முடியாத கடைசி 1/4 மணி நேரம் கேள்விகளுக்கான 5 நிமிஷம் 2 கேள்வி வச்சு அதான் சொல்றேன். அவரு நீங்க கேள்வி கேளுங்கன்னு சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னைய கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நீ எல்லாம் மனுஷனாயா, சூடு சொரணா இருக்காயா, ஊருக்கு போயிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கியா அப்படின்னு இந்த கேள்வியை கேட்க சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டர் நெக்ஸ்ட் என்ன பண்றாரு? சிதம்பரம் தானே அவர், ஏதோ தமிழ் படத்தை ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கதா சொன்னாங்க. தனுஷ் கூட படம் பண்றாரா இல்ல யாரு கூட படம் பண்ற பேசிட்டு இருந்தாங்க. அது 2018 டைரக்டர்ல. இவர் வந்து சிதம்பரம் வந்து தனுஷ் கூட படம் சிம்பு இல்ல தனுஷ் தான் தனுஷ் கூட தான் படம் பண்ற பேசிட்டு இருக்காரு. ஆனா அது வந்து இன்னும் இதுவா ஃபைனலைஸ் ஆகல, அக்ரிமெண்ட் போடல, ஸ்கிரிப்டும் ஃபைனலைஸ் ஆகல. ஆமா பேச்சுவார்த்தையில இருக்கு அவ்வளவு. தமிழ் படம் ஒரு பெரிய படம் பண்றாரு, டிஸ்கஷன் ஸ்டேஜ்ல இருக்கு அவ்வளவுதான். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா அவங்க அதை பத்தி பெருசா கவலையே பட மாட்டாங்க. 5 வருஷம் 6 வருஷம் ஆனா கூட கம்பா உட்காந்துருக்காங்க. சரி பரவாயில்ல எடுப்போம். அது ஒரு அந்த படங்கள் என்ன மூட்ல இருக்கோ அந்த மனிதர்களுமே அந்த மூட்ல தான் இருக்காங்க. சரி ஜாலியா இருப்போம், இது பண்ணுவோம், அப்படியே குமாரசாமி படம்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர் இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காரு நலன் குமாரசாமி. ஆமா ஆமா நலன் மட்டும் இல்லை, நீங்க பிரேமுமே அப்படித்தானே. பிரேம் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சுல 96 வந்து. அவர் இந்த பேட்டியெல்லாம் சொல்லியிருந்தாரு, அதாவது காலேஜுக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போயிருக்காங்க போல இருக்கு, அங்க போய் அவார்டை வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது கார்ல டீசல் 0 வந்துருச்சு போல. கார் டீசல் ஃபில் பண்றதுக்கு அன்னைக்கு என்கிட்ட காசு இல்லை, திடீர்னு பார்த்தா அந்த காலேஜுக்கு வந்திருந்தவங்க வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க, ஒரு கவர் மாதிரி, அதை திறந்து பச்சா அதுல காசு இருந்துச்சு, அதுல டீசல் போட்டேன் அப்படின்றது. ஏன் இவ்வளோ ட்ரெயின் ஆகி எதுவுமே காலி ஆகுற வரைக்குமா அடுத்த இது ஓகே பண்ணாம இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். 96 தெலுங்கு இவர் பண்ணாரா? இவர் பண்ணலையா ஆக்சுவலா? பிரேமா ஜானு அவர் தான் டைரக்டர். ஓ இவர் தான் பண்ணாரா? அப்புறம் ஏன் காசு இல்லாம இருக்கும் வந்துருச்சு அப்படின்னு 6 வருஷம். அது வந்து எவ்வளவு, அது எத்தனை வருஷம் ஆச்சு? 2018 வந்துச்சு இல்ல.
லாக்டவுன்ல எது வந்துச்சு. நான் சொல்றது 96 கிடையாது, 96 கிடையாது, ஜானுவா ரீமேக் ஜானு. ஜானு அடுத்த வருஷமே வந்துருச்சே, 2019 வந்துச்சே. ஓ அப்படியா? அப்படி பார்த்தா 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா 2020 வந்திருக்கு, சாரி 2020 வந்திருக்கு ஜானு. அதான் ப்ரோ ஓ லாக்டவுன். அதுல இருந்து 3 வருஷத்துலயே இவரு எம்டி ஆகிற அளவுக்கு ஆயிட்டாப்லையா? நல்லா காசு கொடுப்பாங்கல்ல யூஸ்வலா தெலுங்குல ரீமேக்லாம். நானும் அந்த இன்டர்வியூ பார்த்தேன். தெரியல. ஆனா இது ஒரு இதுதான். ஆனா அவர் சொல்றாரு 5 ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன் அதுக்குள்ளன்றாரு. அவர் அதே மாதிரி ஒரு லைவ் தியாகராஜன் சவுண்ட் அப்படிதானே சொல்லியிருந்தாரு சொல்றீங்க, ப்ரோ. எந்த படம் பண்றேன் மெய்யாலுமே லைவ் தியாகராஜன் சவுண்ட் குமார் ராஜாவா இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே இழுக்காதீங்க ப்ரோ. அவர் வந்து அதான் சொல்றேன்ல, நீங்க தமிழ்ல இருக்கிற மத்த இல்ல இந்தியால இருக்கிற மத்த எல்லா டேரக்டரையும் ஒரு 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 இடத்துல தனியா வச்சீங்கன்னா, டிகே வந்து அந்த பக்கம் தனியா ஒரு இடத்துல நின்றுப்பாரு. அவர் ஒரு எந்த இதுலயுமே சேர மாட்டாப்ல அவர். அவர் ஆக்சுவலி ஆனா அவர்கிட்ட மேட்டர் என்னன்னா, காசு இருக்கு செலவுகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு செம்ம ஜோன் அது. அவர் மாட்டு அவங்க மாட்டுக்கு ஜாலியா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். ஆனா அவர் இயக்க கூட படம் பண்றதா இப்ப ரூமர் வந்துச்சு. ஆனா அது அப்படியே ரூமராகவே ஆயிடுச்சு. ஆமா கரெக்ட். இல்ல பண்றதா தான் இருந்துச்சு அந்த டயத்துல. ஐ மீன் எனக்கு தெரியும் கொஞ்சம் அவரை. ஸோ பண்றதா ஆனா அவர் பேச்சுவார்த்தைகள் தான் நிறைய அவருக்கு போயிட்டு இருந்துச்சு அந்த டயத்துல. மாடர்ன் லவ் சென்னையும் அடுத்த பார்ட் பண்றதா இருந்துச்சு. ஆனா மாடர்ன் லவ் குமார் ராஜா. குமார் ராஜா அவர் இதுல என்ன ஒர்க் பண்ணார்ல? ஆமா என்ன இருந்தாலும் அவர் ஒர்க் பண்ணலங்க. இவர் வந்து கௌதம் வந்து ஸ்கிரீன் பிளேல ஒரு சின்ன ஒரு ஏரியால ஒரு சின்ன பிளாக் இருக்குன்ற பட்சம் அப்படின்னு சொன்னப்போ அவர் போய் இந்த கதையை நரேட் பண்ணப்ப அவர் அந்த பிளாக்கை திறந்து விடுறதுக்கு ஒரு ஐடியா சொன்னார். இப்படி போலாமே, இப்படி போய் பார்க்கலாமே அப்படின்னாரு. அவ்வளவுதான். அப்புறம் டயலாக்ஸ்ல கொஞ்சம் சின்ன ஒரு கொண்டு பண்ணார். டயலாக்ஸ்ல வந்து இந்த போர்ஷன்ஸ் ஒரு 2-3 போர்ஷன்ஸ் அவர் ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அந்த சீன்லாம் வரும்ல, அந்த அஜித்தை போய் பார்க்க போவானுங்க இவனுங்க அந்த ரவுடிங் எல்லாம் வீட்டு வாசல் பார்க்க போறப்ப வீட்டு வாசல்ல டே வெள்ள உழுவ இருவனை வச்சுக்கிறேன் அப்படின்னா இல்ல, அது வந்து அதெல்லாம் அந்த வார்த்தை கூட கௌதம்க்குலாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் ப்ராப்பர் டிகே விஷயம். அது இவரு என்ன ப்ரோ ஆனாரு? அந்த டாடா எடுத்தாரு, லைக் அட்வான்ஸ் எல்லாம் போட்டு போட்டோ எல்லாம் வந்தது. அவர் தான் இப்போ அதான் அது கொஞ்சம் லேட் ஆகுதுன்றதுனால, ஏன்னா இவர் வரணும்ல, துருவ் வரணும்ல. துருவ் தான் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் துருவ் தான். துருவ் வரணும் அப்படிங்கறக்காகவோ இல்லாட்டி துருவோ இல்ல கௌதம் கார்த்திகோ நினைக்கிறேன். ஸோ துருவ் தான். கௌதம் கார்த்திக் அவருக்கு துருவ் ப்ரொடியூஸ் பண்ற படத்துல நடிக்கிறாரு. ஆமா கௌதம் வந்து இந்த இப்ப நேத்து போஸ்டர் வந்துச்சு, நேத்தா இன்னைக்கு ஒரு பர்த்டே. அந்த படத்துல தான் அவர் வந்து இந்த இவரோட ராஜமுருகன் டைலாக்ஸ் எழுதுறாரு அந்த படத்துக்கு. அது ஒரு பொலிட்டிக்கல் செட்டையர் படம். சோ அந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு அவர், டைரக்டர் தான் ப்ரொடியூஸ் பண்றாப்ல. சஞ்சய் என்ன ப்ரோ ஆனாரு? விஜய் சன். அது இந்த சஞ்சய் விஜய் சன் அது இந்த மாசம் வரப்போகுது ப்ரோ. இந்த மாசம் வந்துரும் அப்டேட் வந்துரும். இந்த மாசம் படம் ஆரம்பிக்க போறாங்க, ஆல்மோஸ்ட் ஆரம்பிக்க போறாங்க இந்த மாசம் அப்டேட். ஆதி ப்ரோ சந்தீப்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நேத்து யாரோ ஸ்பீக்கர்ல வந்தாங்க ப்ரோ. வந்துட்டு வழக்கமா ஸ்பீக்கர்ல வரவங்க யாருக்கிட்ட பேசுவாங்க, பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு. அப்படி நேத்து வினோத் ப்ரோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு, நீங்க இப்படி எல்லாம் பேசுறதால எங்களால யூடியூப்ல நிம்மதியா கேட்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வினோத் ரொம்ப இதுவா கடுமையா பேசிட்டு போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமா போயிடுச்சு ப்ரோ எனக்கு. அதனால என்ன பண்ணாரு வினோத் ப்ரோ? அதனால நீங்க என்ன பண்றாரு, வினோத் என்ன பண்ற, வந்த ஸ்பீக்கர் வந்ததுல இருந்து மைக் ஆஃப் பண்றது இல்ல, பாருங்க கை தூக்கி தான் பேசுறது. இப்படி இல்ல மைக் ஆஃப் பண்ணிட்டு கையை அதான் சொல்றேன்ல, இது மாதிரி ஆயிட்டாரு. நாங்களா பேசுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு படத்துல சொல்லுவாங்களே மெச்சூரிட்டி வந்துருச்சு பண்ற மாதிரி. இல்ல அது மட்டும் இல்லங்க, அந்த இதுல வருத்தப்படாத வாலிப சங்கத்துல வரும் இல்லங்க, கூப்பிட்டாதான் வருவேன்னு பஞ்சாயத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறானுங்க பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் நின்று இருப்பானுங்களே, கோடியும் போஸ் பாண்டியும் அந்த மாதிரி நின்று இருக்காப்புல போல. அதான் இது இந்த பட்டப்பகல்ல நட்டன ரோட்ல முத்துப்பாண்டியவே ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. அதான் ப்ரோ சஞ்சய் அப்டேட் கேட்டாரு. அதான் இந்த மாசம் ஆல்மோஸ்ட் வந்துடும் ப்ரோ. சந்தீப் கிஷன் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் அவர் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தமன் மியூசிக்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னும் அபிஷியல் அதுவும் வரல. லைக் அடுத்த 2 படம் ரிலீஸ் பண்ணிட்டானா கொஞ்சம் சரி. ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன், கொஞ்சம் யோசிச்சுட்டு இருங்க. அதாவது வழக்கமான கேள்வி பதில் மாதிரி இல்லாம இந்த இது மாதிரி சொல்லுவோம்ல, கெசு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு டைரக்டரு, ஒரு டாப் டைரக்டரு அவருடைய முதல் படமோ அவரோட முக்கியமான படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோயினை கேட்குறாங்க. அன்னைக்கு டாப்ல இருக்க ஒரு முக்கியமான ஹீரோயினை கேட்குறாங்க. அவங்க அந்த வாய்ப்பை வந்து வேணான்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க.
இந்த படம் வந்து பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டேரக்டருக்கு அந்த ஹீரோயின் மேல கோவம், ஒதுக்கி விட்டுட்டு வேற ஒரு ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ராதிகா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ராதிகா ஃபிக்ஸ் பண்ணி படம் எடுத்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனால் இவர் வேணான்னு சொன்ன ஹீரோயினை இனிமேல் அவங்க கூட படமே பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்பட்ட இயக்குனர் அதுக்கப்புறம் அவங்க கூட படம் பண்ணி அவங்களை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. ஓகேங்களா? இப்போ அந்த இயக்குனர் யாரு, அந்த நடிகை யாரு? நான் சொல்லாம கூட நான் சொல்லவா? ஆதிபுரம் சொல்ல வேணாம். சுகுமார் பாக்கு தெரிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, தெரிஞ்சுன்னு சொல்லுங்க, அப்புறமேட்டு கடைசியா சொல்லுவோம். ப்ரோ தேவயானி அவங்க வீட்டுக்காரு ப்ரோ, தேவயானி வீட்டுக்காரு, அவர் பேர் தெரியல. இல்ல இல்ல இல்ல, பாக்கியராஜா? பாக்கியராஜா அதுவும் இல்லை. ரோஜா வீட்டுக்காரு ப்ரோ, ஆர்கே சொல்லுங்க. அப்படியே ஒவ்வொரு டேரக்டர் ஹீரோயின் காம்பினேஷன்ல அவங்க ஹஸ்பண்ட் இருக்கான்னு சொல்லிட்டே போங்க. அப்படிதான் கடைசியில் ஆன்சர் வரும் போல இருக்கு. ஆர்கே சொல்லுங்க. இல்லையா ப்ரோ? இல்ல இல்ல அவர் ஹீரோயின் கல்யாணம் இருக்காரு. சுந்தரிசியா? இல்ல, சுந்தர்சி மொத படத்துல அவங்க தாங்க ஹீரோயின். அதாவது தமிழ்ல அவர் எடுத்த முதல் படம் அந்த டேரக்டருக்கு. ஓகேங்களா? தமிழ்ல அவர் எடுத்த முதல் படம், அந்த முதல் படத்துல ஒரு முக்கியமான ரோலுக்கு அந்த ஒரு ரோலுக்கு அந்த ஒரு ஹீரோயினை கேட்கறாங்க, அவர் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஓகேங்களா? நல்லா முடிக்க தமிழ்ல முதல் படம். மணிரத்னம் ப்ரோ. ப்ரோ மணிரத்னம். யார், வினோத் சொன்னதா? ஆமா ப்ரோ. வினோத் முதல்ல கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க. மணிரத்னம் கரெக்டான ஆன்சர். மணிரத்னம் சுகாசினி தான் அவங்க. சுகாசினியை கேட்டு பகல் நிலவு படத்துல அவங்க வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராதிகா புக் ஆனாங்க. கடைசியில சுகாசினியே இப்ப மனைவியா இருக்காங்க. படம் பேரு பகல் நிலவு. ஆக்சுவலா எனக்கு பிடிச்ச மணிரத்னம், ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்ச மணிரத்னம் படம் அதுதான். ப்ரோ ப்ரோ பொங்கல் ரிலீஸ் பிளான். ஓகே. அப்ப சம்பவம் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் நான் கேக்குற, கிளாஸோ இல்ல ஏதோ ஒண்ணு படத்தை குட் பை டேக்லயே பொங்கல்ல இருந்து நவுத்திராதீங்க. அதுதான் குட் பை டேக்ல மட்டும் விடாமுயற்சி. இப்ப இந்த வருஷம் வரலாம் கூட பிரச்சனை கிடையாது, நீங்க அடுத்த வருஷம் மேற்கு கூட விடாமுயற்சி இருக்கீங்க. ஓகேங்களா? விடாமுயற்சிக்காக குட் பை டேக்லயே தள்ளி விடாதீங்க. அதுதான் நம்மளோட ஆசை, அதாவது வேண்டுகோளுங்கிறதெல்லாம் தாண்டி ஆசை. பாதி பேர் ஆசை தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு மே மாசம் தான் வரும் போல ப்ரோ. விடாமுயற்சி தள்ளி போச்சுன்னா பொங்கலுக்கு அது போயிட்டு ஏப்ரல் போயிரும் போல இருக்கு. நீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு நேயர்கள் விருப்பப்படுறாங்க. இது மாதிரி கிசு கிசு டைப்லயா? இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான் இது. சரி ரைட், ஓகே, கேட்போம். மத்தவங்க அது வரைக்கும் அடுத்த டாபிக் பேசிட்டோம். அதாவது சிம்பா எப்படி ப்ரோ இருக்கு இன்னைக்கு ஓடிடி? சிம்பா தெரியலையே, அப்படி ஒரு படம் வந்துச்சா? தெலுங்கு படம் இன்னைக்கு வந்துச்சா? ஆமா, இன்னைக்கு தான் வந்து ஓடிடி இன்னைக்கு ரிலீஸ். ஆகஸ்ட் 9 ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி சிம்பான்ற பேர்ல ஒரு ஹிந்தி படம் வந்துச்சுல்ல, இது ஜெகபதி பாபு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் ஜெகபதி பாபு சிம்பா சொல்றான்பா. இது அதுதான் ஜெகபதி பாபு தானே சொல்றீங்க? ஆமா ஆமா. வேற அது தியேட்டர்ல வரும்போதே யாரும் பாக்கலன்னாங்க. நீங்க யாருக்காக பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யாருக்காக கேக்குறாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் யார் ஹீரோ அதுல? யாரு ஹீரோவா இருக்கு? ஜெகபதி பாபு தான் ஹீரோ போல. இல்ல, அவர் யாருக்காக கேட்டாருன்னு எனக்கு இப்பதான் எனக்கு இல்ல அப்பயே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆனா நீங்களாவது சொல்லுங்க, யாருக்காக கேக்குறாரு? நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ஆதி ப்ரோ உங்களுக்கு பிடிக்கும்? ஏன் எனக்கு பிடிக்கும்? ஏங்க எனக்கு புரியலையேங்க. ஒரு படம்னா எல்லாருக்கும் தாங்க பிடிக்கும், அது எப்படிங்க எனக்கு மட்டும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்து அனுப்பாங்க? எப்படி ஒரு டைரக்டர் படம் எடுத்தா எல்லா படமும் உங்களுக்கு பிடிக்குதுல, அந்த மாதிரி இந்த படமும் உங்க ஜானரா இருக்கும். அட பாவிங்களா, அந்த டைரக்டர் நல்ல படம் எடுத்ததுனால எனக்கு பிடிச்சிச்சு, அந்த டைரக்டர் எடுத்ததுனாலே அந்த படம் எனக்கு பிடிக்கிறது. என்ன சொல்றேன்னா, பெண்கள் வச்சு மையமா வச்சு வந்து ஒரு படம் எடுத்தா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா?
அப்படின்லாம் இல்ல. எனக்கு வந்து நல்லா இருந்தா தான் படம் பிடிக்கும். அது பெண்கள வச்சு எடுத்ததுக்காகவே பிடிக்காது. ஏங்க அட்டாக்லாம் இல்லைங்க, நான் பொதுவா சொன்னேங்க, எக்ஸாம்பிளுக்காக சொன்னேங்க. இல்ல. அது அட்டாக்லாம் இல்ல. பட் நான் நிஜமாவே சொல்றேன். நீங்க ரஞ்சித் மாரி படமும் எனக்கு பிடிக்கும்னா, ஏன்னா அவங்க படம் உண்மையிலேயே நல்லா இருந்திருக்குன்றதுனால அந்த எனக்கு மட்டுமா அது பிடிக்குது. ஊருக்கே தான் பிடிக்குது. அதனால தான் அடுத்தடுத்து படம் பண்றாங்க. நட்சத்திரம் அந்த படம் பிடிச்சிருந்தா இல்லையா மீடியமா? அதான் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். அது வந்து ஆனா அதான் சொல்றேன்ல நீங்க ரஞ்சித் படம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. அது ஒரு தனி படைப்பாவே அதுல அவ்வளோ கிராஃப்ட் இருந்துச்சு அந்த படத்துல. அது நல்லா தான் இருந்துச்சு. இன்னொன்னு அந்த படம் என்ன சொல்லி எடுத்துச்சோ, இப்ப அந்த படம் வந்து ஒரு சர்பட்டா மாதிரி இருக்கும் அப்படின்னு நீ நினைக்க வச்சு அப்புறம் உள்ள வரும்போது ஏமாத்தல. அது அடிப்படையா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் டீசர் பார்க்கும்போதுமே இது ஒரு டிராமா, ஒரு தியேட்டர் கல்ச்சரை வச்சு ஒரு டிஸ்கஷன் ஃபிலிம் தான் அது. அப்ப டிஸ்கஷன் ஃபிலிமோட மோட்டிவ் என்னன்னா, அப்ப நம்ம ஒரு வெறும் பேசுறது மட்டும் தான் நான் பேசிக்கிட்டே இருப்பான் இல்ல சும்மான்றது இல்லாம அதுல கிராஃப்டா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு தியேட்டர் பேக்ரவுண்ட் அவ்வளவு சூப்பரா எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல எனக்கு நிறைய கிராஃப்ட் இருந்துச்சு. அதான் எனக்கு பிடிச்சி. அப்புறம் அந்த கேரக்டரைசேஷன்ஸும் அதுல அவ்வளோ இருக்கு. என்னால அந்த படத்தை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியும். ஆனா ஜென்ரலா பொது சமூகத்துக்கு அது அவ்வளவா பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு அது புரிஞ்சு அடுத்த கேள்வி ஒன்னால கேட்டு போயிடுறேன், யோசிச்சுட்டு இருக்கட்டும் அது வரைக்கும். ஏன் பிரகாஷ்? இல்ல அப்புறம் மறந்து அடுத்த நான் கேள்வியை மறந்துடுவேன். அதுதான் ஏன்னா இல்ல வழக்கமா வினோத் உடையில வருவாரு, நீங்க பிரகாஷ் உடையில வர இல்ல. வினோத் வேணும் பேச வந்தாரு, அதுக்கப்புறம் நடுவில் கேள்வியை கேட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் போயிடுவோம். என்ன அது முடிச்சிட்டீங்களா? நட்சத்திர நகரத்தை முடிச்சிட்டீங்களா? இல்ல ஓகே இல்ல பேசி முடிச்சிருக்கேன் நான். நீங்க பேசி முடிச்சு அதுக்கப்புறம் வினோத் பேச வந்தாரு. சரி அதனால கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் பேச விட்டுறலாம்னு கேட்டேன். நீங்க முடிச்சிருங்க. இல்ல ஓகே தான் முடிச்சு. அதாவது இப்போ வந்து என்ன கேள்வி? சரி, சில்கோட ஒரிஜினல் பேரும் நமக்கு தெரியும், ஓகேங்களா? அந்த ஒரிஜினல் பேர்ல இன்னொரு நடிகை அறிமுகமானாங்க. ஆனா அந்த ஒரிஜினல் பேருக்கு அவங்க ஒரிஜினல் பேர் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட நடிகை யாரு? அப்ப சில்க் ஒரிஜினல் பேர் இல்லன்றதே எனக்கு இப்பதான் தெரியும். இதுல வேற ஒரிஜினல் பேர். தம்பி உனக்கு வந்து சில்க தெரிஞ்சிருக்குன்றதே எனக்கு வந்து மார்க் ஆண்டனி பார்த்தாலும் எனக்கு தெரியும். உண்மையா சொல்லு. முன்னாடியே தெரியும். அவங்க கதையை கமல் பாட்டு பார்த்திருக்காங்க ப்ரோ. அந்த பாட்டு பார்த்திருக்காரு. அதுவும் கமல் பாட்டுல பார்த்திருக்க மாட்டான் பரணி வந்து இதுல பார்த்திருப்பாப்லன்னா அந்த ரஜினி வந்து இந்த சிவாஜியில வந்து அந்த கமல் பாட்டு வேஷம் போட்டுட்டு அந்த பாட்டுக்கு ஆடுவார்ல, அப்பதான் யாரு வேஷம் போட்டு இவங்க ஆடுறாங்க அப்படின்னு யோசிச்சு போய் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு வந்து விஜயலட்சுமி தானே ப்ரோ ஒரிஜினல் பேர் விஜயலட்சுமி. இப்ப அதே ஒரிஜினல் விஜயலட்சுமி, ஆமா ஒரிஜினல் பேர் விஜயலட்சுமி. இந்த விஜயலட்சுமிங்கிற பேர்ல இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க. ஆனா அவங்க பேர் விஜயலட்சுமி யாருக்கும் தெரியாது. அவங்க யாரு? ஃப்ரெண்ட்ஸ் படத்துல விஜயலட்சுமி வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்துல நடிச்ச விஜயலட்சுமி தான் தெரியும். இல்ல அவங்க பேர் தான் படத்துல ஸ்கிரீன்லயே விஜயலட்சுமி ஆச்சு. நான் ஒரிஜினல் பேரு விஜயலட்சுமி, ஆனா ஸ்கிரீன் நேம் வேற. அந்த ஸ்கிரீன் நேம்லயே இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிரீன் நேம்னாலே அடையாளப்படுத்தப்படுற ஹீரோயின். ஒரிஜினல் பேர் நிறைய பேருக்கு தெரியாது. பழைய ஹீரோயின் இல்ல, 90s கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான ஹீரோயின். ஒரு 5-6 ஹீரோயின் வந்து 90s கிட்ஸ்க்கு ஃபேவரட். அதுல ஒரு ஹீரோயின் அவங்க. இல்ல ஆக்சுவலா சிம்ரன் ஜோதிகா. இல்ல நீங்க ஒவ்வொரு பேரா சொல்லிட்டே போனீங்கன்னா அப்படியே லைனா எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதான், ஓகேங்களா? நீங்க அப்படிதான் போராடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஆன்சர் யோசிக்க பொறுமையா யோசிச்சு அடுத்த டைம் நீங்க பேசுற வரைக்கும் இந்த பேசிக்க நீங்க டாபிக் பேசிட்டு இருங்க. அதுக்கு பதில் சொல்றோம் சொல்லட்டும். தேவயானியா? இல்ல விஜயலட்சுமினா அப்ப தமிழ் நேட்டிவான ஹீரோயின் அப்படிதானே? அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஹீரோயின், அவங்க பேர் விஜயலட்சுமி, அவ்வளவுதான். இல்ல ஆந்திரால விஜயலட்சுமி பேர் இல்ல தமிழ்ல ஃபேமஸ் ஹீரோயின், தமிழ்ல டாப் ஹீரோயின். அதான் சொல்றேன், தமிழ்ல 90sல வந்து ஒரு டாப் ஹீரோல 6-7 பேர் இருந்தாங்க. இல்ல அவர் கேட்டா என்னன்னா தமிழ் ஆர்ஜின் ஹீரோயினான்னு கேட்டாரு. தமிழ்நாட்டுல அப்படி இல்ல. சரி எல்லாம் யோசிச்சுட்டு இருங்க. நான் அவங்களை எப்படி தெரியும்னா எனக்கு தெரியல. நான் சும்மா ரேண்டமா நீ வந்து கூகுள் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க இது எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதுல படித்தேன். அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த சில வீடியோஸ்லாம் வந்து அவங்க இந்த மாதிரி மர்மமான முறையில் சூசைட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்டாங்க. அப்போதான் எனக்கு கியூரியஸ் ஆகி கொஞ்சம் பார்த்தேன் என்னென்ன படம் நான் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன்.
அதான் பரணி ப்ரோ 2 பாட்டு இருக்கு. ரஜினி சாரோட ஒரு படம், கமல் சாரோட ஒரு பாட்டு. 2மே பாருங்க. கமல் சார் பாட்டு ஒரு மாதிரி இருக்கும், ரஜினி சார் நல்லா இருக்கும். 2 பாட்டு இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கும். இது பட்டது பரணி அந்த கேஸ் விஷயமா பார்க்கும்போது பாத்தியா, அந்த டர்ட்டி பிக்சர் எடுத்தப்போ அதை அந்த கேஸ் பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அந்த எனக்கு டயத்துலயா? அது கரெக்டா ஞாபகம் இல்லை. ஆனா இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். ஆனா எனக்கு எப்போன்னு கரெக்டான ஞாபகம் இல்லை, பட் ஆனா கொஞ்சம் வருஷம் முன்னாடி பார்த்தேன். பரணிக்கு டட்டி பிக்சர்னு ஒரு படம் இருக்குங்கிறது இல்ல இல்ல தெரியுமான்னு இல்ல, எனக்கு தெரியல. தெரியும் தெரியும் தெரியும். அந்த இதுல வந்து அவங்க பயோபிக் தானே எடுத்தாங்க. அது அது பயோபிக் இல்ல, இல்ல, அதையும் டவுட்டா அது கேக்குறாரு பாருங்க. அது இல்ல இல்ல, அது நான் பயோபிக் இல்ல. படமா பார்த்துருக்கேன். ஐ மீன் பயோபிக்னு சொல்லி எடுத்தாங்க, பட் அது மில்க் உண்மையிலே பண்றதுன்னு பயோபிக் இல்ல. சொல்லுவோம்ல, அது ரொம்ப மில்க் பண்றதுன்னு ஒரு மிஸ்இன்டர்பிரேட்டட் விஷயத்தை தான். மில்க் பண்ணி அதுல லாபம் சம்பாதிக்கலாம். ஆமா. அப்படி மில்க் செய்யப்பட்ட அதுல கொஞ்சம் ஒரு பேடா படம் தான் வந்து அந்த காமிச்சிருந்தாங்க. அதை டட்டி தாண்டி பிக்சர். ரொம்ப இல்ல, அது மட்டும் இல்ல பிரகாஷ், அது ரொம்ப தப்பானது இல்ல, ஃபேக்ஸே தப்பா இருந்துச்சு. அதுல ரொம்ப மோசமாவும் காட்டியிருந்தாங்க, அவங்கள சரியாவும் டிபெக்ட் பண்ணல அதுல. நான் இன்னொரு கேள்வி கேட்கவா? இதே மாதிரி ஒரு நடிகை வந்து மர்மமான முறையில சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரி ரியலாவே வந்து ஒரு படமா எடுத்தாங்க. அது யாருன்னு தெரியுமா? இவங்க தமிழா மலையாளமா? அவங்க வந்து தமிழ் ஆக்ட்ரஸ். ஆனா வந்து சாரி, அவங்க மலையாளம் தான். அந்த படம் வந்து மலையாளத்துல வந்துச்சு. ஆனா ஆனா தமிழ்ல அவங்க படம் அது பண்ணியிருக்காங்க. தெரியல bro, அதுவே பிரகாஷ் கேட்டா நாங்க ஈஸியா யாருன்னு தெரியும். தெரியல. இவங்க பால மகேந்திரனோட ஒய்ஃப் தான். அவங்கதான். அவங்க பேர் என்னன்னா பிரகாஷ்னா. இல்ல ஃபர்ஸ்ட் கேள்வியை மறந்துட போறாங்க இவங்க. கேள்வி பற்றி ஞாபகம் வச்சு கேள்வியை மறந்துட போறாங்க. பதில் தெரியலன்னா பிரச்சனை இல்ல, இல்ல இல்ல, கேள்வியை சரி மறந்துட பிரகாஷ் என்ன. ப்ரோ, ஆதி ப்ரோ நீங்க பதில் யாரு சொல்லலாம். யாரும் பதில் சொல்லல, நீங்க சொல்லலாம் தாராளமா. ஆதி ப்ரோ போயிட்டார் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ? ப்ரோ உங்க பேர் சோபா? சோபா சோபா ஷோபான் இல்ல எந்த கேள்விக்கு பதிலா? இல்ல இல்ல, 2வது கேள்வி. அவங்க பேர் ஷோபாவா? ஓகே ஓகே. ஆமா ஆமா, சரி அவன் கொஞ்ச இல்ல, நாள் ஓகே. நான் நடிச்சிருப்பான். கேட்கறது முதல் கேள்விக்கான பதில். அதாவது விஜயலட்சுமிங்கிற ஒரிஜினல் பெயரை கொண்ட, ஸ்கிரீன்ல வேற பெயரை கொண்ட நடிகை. இப்போ வரைக்கும் ஸ்கிரீன் நேம் தான் நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஒரிஜினல் பேர் விஜயலட்சுமிங்கிற பேர் தெரியல. அந்த கேள்விக்கான பதில் யாருக்கா தெரியுமா? ஏதாச்சும் க்ளூ கொடுங்க. க்ளூ? குரு சொல்லிட்டாரு 90 இல்ல கிட்ஸ். இல்ல இல்ல, இவரு 90ல மாவீரன் என்ன சொன்னார்? மாவீரன் என்ன சொன்னீங்க? ரம்பா ரம்பா. மாவீரன் தான் சரியான ஆன்சர் சொல்லியிருக்காரு. ரம்பாவோட ஒரிஜினல் பேர் விஜயலட்சுமி. சரி பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு வடிவேலுக்கு பிறந்த நாள், அதை பத்தி பேசுங்க. மாநகர காவல் நல்லா இருக்குமா ப்ரோ? சென்னை ஏங்க, ஜிகேல பிரகாஷ் ப்ரோ, போட்டு. எப்படி ப்ரோ இந்த இல்ல மாதிரி கேள்விலாம் யோசிக்கிறீங்க? கேள்வி கேளுங்கிறீங்க, அப்ப எப்படி யோசிக்கிறீங்க? தெரியும், நமக்கு சினிமால தெரிஞ்ச கேள்வி கேட்கறோம். என்னங்க அநியாயமா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேருக்கு 4000 பேத்துக்கு பரப்பி விட்டுறணும், அவ்வளவுதான். நடிகர்களே பல ப்ரோ பேருக்கு ஒரிஜினல் பேர் யாரு தெரியாதுங்க. ப்ரோ? ப்ரோ யாரு யாரு பேர் வச்சிருக்கு ரம்பான்னு? மாவீரன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இல்ல இல்ல, யார் பேர் வச்சதுன்னு கேக்குறாங்க ரம்பான்னு சொல்லி. ரம்பான் யார் பேர் வச்சு டேரக்டர் வச்சிருப்பாரு ப்ரோ, டேரக்டர் தயாரிப்பாளர். வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவான், சம்பான்னு வச்சது போது ரம்பான்னு வச்சிருப்பான் அப்படின்னு. சரி பிரகாஷ் ப்ரோ, அந்த மாநகர காவல் படம் நல்லா இருக்குமா? சென்னையில எதுவும் ஒரு வாய்ப்பு தியேட்டர்ல பாக்குறதுக்கு. சூப்பரா இருக்குங்க. மாநகர காவல் நல்லா செம்மையா இருக்கும், பாருங்க. ஆமா ஜி, நான் எங்க ப்ரோ பார்க்க முடியும், எங்க ஊர்ல ரிலீஸ் ஆகல. நான் இன்னும் இந்த தங்கலானே போடுவாங்கன்னு பார்த்தேன், போடாம இருக்கிறாங்க. நானே அது டெலிகிராம் தான் பார்க்கணும், அப்புறம் தான் பாத்துக்கலாம்னு விட்டேன். பிரகாஷ், நான் வினோத் சொன்ன மாதிரி இது வடிவேல் வந்து இன்னைக்கு பர்த்டே அவருக்கு. அதுவும் இல்லாம அந்த அதை பத்தி பேசுங்க ப்ரோ பிரகாஷ் ப்ரோ. இல்ல இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஓப்பனா சொல்றேன். சில விஷயங்களை சொல்ல மாட்டேன் தான், இருந்தாலும் நீங்க கேட்கறீங்கன்னு சொல்றேன். ஒரு நபர் வந்து அவர் ஹாப்பி பர்த்டே ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன் வந்து நான் ஸ்பெஷல் டாபிக் எடுக்கல அப்படின்னா, அவர் ஆன் ஸ்கிரீன்ல மட்டும்தான் அவர் ஓகே. ஆஃப் ஸ்கிரீன்ல இருந்து மற்றபடி பல பஞ்சாயத்துகள் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து பொய்யா ஒருத்தரை வாழ்த்தி பயங்கரமா பூஸ்ட் பண்ண விரும்பலங்கிற, நான் பொய்யா, அதாவது எனக்கு பர்சனலா ஒருத்தர் பொய்யா வந்து தூக்கி இன்னைக்கு அவர் கொண்டாட விரும்பலங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் ஹாப்பி பர்த்டே சிம்பிளா முடிச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். இது சுந்தர்சி படம் அவர் தானா? சுந்தர்சி டேரக்டர் அவர் தான். ஆனா போஸ்ட் ஒட்டவே இல்லை ப்ரோ, உங்களுக்கு ஒட்டுச்சா? நான் தான் போஸ்ட் ஷேர் பண்ணிருக்கேன். ஷேர் பண்ணும்போது என்ன சொன்னேன், வடிவேலுக்கு வந்து யோகி பாபு கேட்டப்ப போட்டு விட்ட மாதிரி இருந்துச்சு. யாரோட ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருது? ரொம்ப நசனசன் இருக்கு.
இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கு. அப்ப யார் ஸ்பீக்கர்ல சவுண்ட் வந்திருக்கு இவ்வளவு நேரம் தெரியலையே. ஹீரோ யாரு bro அந்த படத்துக்கு? வடிவேல் ஹீரோவா இல்ல சுந்தர் ஹீரோவா? ஏன் இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? அநியாயம் பண்றீங்க. பாவம் சுந்தர் கேட்டாரு, அவர் தாங்க ஹீரோ. ஏங்க இந்த காமெடி ஹீரோ பண்றீங்க நீங்க? அவர் வடிவேல் பண்ற காமெடியை விட நீங்க காமெடி பண்றீங்க இப்ப வர வர. இல்ல நான் வடிவேல் ஹீரோ வச்சு எடுக்கலாம் நினைச்சேன் ப்ரோ, அதுக்கோசம் டவுட்ல அவர் கேட்டேன். ஹீரோன்னு யாரே புக் பண்ணாலே சுந்தர்சியோ ஆரியாவோ இப்படி புக் பண்ணாலே அவர் தான் அந்த படத்துல ஹீரோவா இருப்பாரு சுந்தர்சி. இதுல காமெடி புக் பண்ணிருக்காரு. அப்ப பாத்துங்க. இல்ல பிரகாஷ், நான் இந்த படம் இப்ப திடீர்னு போடுறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா இல்ல சும்மா போடுறாங்களா? இல்ல அந்த படத்துக்கு அவங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் சுந்தர்சியோட ஸ்பீட் உங்களுக்கு தெரியும். ஐயோ அதுல நான் மாநகர காவல் கேக்குறேன். மாநகர காவல் அது கேடிவி வந்து எப்படின்னா, கேடிவி வந்து தியேட்டர்ல போடுறாங்களா? இப்போ மேல நான் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க, சென்னை ஜிகேல படத்தை போட்டிருக்காங்க. அது சொல்லுங்கிறேன். அப்படியா? எனக்கு அது தெரியாதுங்க. இல்ல எனக்கு அது தெரியாது. மேல போய் பாருங்க, மேல பாருங்க. நான் கேக்குறேன் மேல ஷேர் பண்ணி. அப்படியா? கேடிவில போட்டு தான் பாத்திருக்கேன். நல்ல படம், சூப்பர் படம். அந்த விஜயகாந்துக்கு ஒரு மொத்த மாஸ் பீஜம். அது இந்த படத்துல அதுலயும் கேப்டன் சத்ரியன் ரெண்டுலயும் வரும் இந்த மாதிரி பீஜம். இதுல ஒரு பீஜம் மொரட்ட பீஜம் வரும் மாநகர் காவல்ல. மாநகர் காவல்ல வந்து ஒரு மொரட்டு பீஜம் இன்ட்ரோ பிளாக் ஒன்று வரும். இன்ட்ரோ அவரோட இன்ட்ரோல வரும், பயங்கரமா இருக்கும். அதுலயும் செம்மையா இருக்கும். மாநகர் காவல்ல பாட்டு 2 பாட்டு சூப்பரா இருக்கும். வண்டிக்கார சொந்த ஊர் மதுரை அந்த பாட்டு நல்லா இருக்கு. ஃபுல்லா பாடுங்க. அப்படியே பாடினா பாட வேண்டியதான். இது மாதிரி 2 பாட்டு நல்ல செம்ம பாட்டு இருக்கு. சொல்லுங்க. ஒரு வரியில இந்த பாட்டு வந்து பார்த்தா ஃபுல் பாட்டு பாடுறாங்க சொல்லிட்டு இதற்கு தானே ஆசைப்பட்டாங்க. ஒரே கேள்வி கேட்டு நான் மீட்டு போயிடுறேன் ப்ரோ. இந்த ராஜதுரை சொல்லிட்டு நான் ஒரு 4 நாள் மணி கேட்கலாம் நினைச்சேன். அப்புறம் 1 மணியா 1 வாரம் கழிச்சு கேட்கறேன். ராஜதுரைக்கு கோட்டுக்கும் என்ன ப்ரோ சிமிலரா? ஒரு வாரம் கழிச்சு கேட்டாலும் 1 month தாங்க. அது கதை பிளாட் சேம் தானே. அதனாலதான் கேட்டேன் நன்றி பண்றேன்னு சொல்றாங்க ஒரு சைடு. அது உண்மையா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அதுக்கெல்லாம் நன்றி போடல. அவங்க பண்ணது வேற விஷயம். நீங்க இதுக்கு போனா நம்ம சரி சரி ப்ரோ. சரி ரைட் ஓகே. அதுதான் நீ சொல்ல வந்தது கேட்க வந்ததுக்கு பதில் ஆம் தான். அது எஸ்எஸ் ப்ரோ டைரக்டர். ஆமா ஓகே ஓகே ப்ரோ. வாஸ் சினிமாஸ் வந்திருக்காரு, ஏதாவது அப்டேட் கொடுப்பாரு. சந்தோஷ் ப்ரோ பேசுங்க ப்ரோ. கேளுங்க. வாசு சினிமாஸ் பிரதர் வந்திருக்கீங்க. சந்தோஷ் பிரதர் சொல்லுங்க பிரதர். சந்தோஷ் எப்ப சென்னைக்கு வருவ? அது சொல்ல மாட்டேற. சென்னையில தான் ப்ரோ இருக்கேன். ஜாலியா என்ஜாய் பண்றியா? நீ எப்ப எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நான் வந்தா மட்டும் சுகுமார் வந்து சந்தோஷ் உண்மைதான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இருக்கிற தியேட்டர் ஓனர்ல நீங்க மட்டும் தான் ஜாலியா பரவ மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் உங்களை இன்ஸ்டால பாக்குறேன், பேஸ்புக்ல பாக்குறேன், ட்விட்டர்ல பாக்குறேன். ஜாலியா சுத்துறாள். எனக்கு தெரிஞ்சு தியேட்டர் ஓனர் நீங்க ஒரு ஆள் தான் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. இல்ல அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் பார்ப்பேன். எப்பவுமே அவரோட ஸ்டேட்டஸ் ஒண்ணுதான் இருக்கும். கார்ல டிராவல் ஆயிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஒரு பாட்டு ஒண்ணு போட்டுட்டு ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாரு எப்பவுமே. அதனால ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் அவர். ஆமா ப்ரோ. அதனாலதான் ஏகே கூட சுத்திக்கிறாரு. ஏன்னா ஏகே அவ்வளவு சீக்கிரம் க்ளோஸ் சர்க்கிள் வைக்க மாட்டாரு. போடுங்க. நீங்க ஒரு பைக். பிரகாஷ் நான் கட் ஆயிடுச்சுண்ணா. ஏதோ கேட்க வந்தாரு. சரி இது சந்தோஷ் கிட்ட கேட்போம். வாசு சினிமாஸ் எப்படி கோட் எப்படி போயிட்டு இருக்கு? டெய்லியும் ஸ்டேட்டஸ் பாக்குறேன். பயங்கரமான ஒரு வீக் டேலயே பர்ஃபார்மன்ஸ் ஹெவி. கோட் சூப்பரா போயிட்டு இருக்கு ப்ரோ. கோட் ஆக்சுவலா வந்து வீக் டேவும் சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. 4 ஸ்கிரீன்ல ரிலீஸ் இங்க கும்பகோணம்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு படம் 4 ஸ்கிரீன்ல, பெரிய ஸ்கிரீன் 4 ஸ்கிரீன் சீட்டிங் கெப்பாசிட்டி சேர்த்தாலே 2800+ வரும். ஸோ 2800+ சீட்டிங் கெப்பாசிட்டி ஒரு ஷோக்கு சொல்றேன். ஸோ அப்படி இருந்துமே வந்து வீக் டேஸும் வந்து ட்ராப் ஆகாம நல்லா ஸ்டடியா தான் போயிட்டு இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். சந்தோஷ் ப்ரோ அப்படியே எங்களுக்கு ஏதாவது அப்டேட் கேட்டு சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா இப்போ வேட்டையை கண்டிப்பா போடுங்க இன்னொரு 20 நாள்ல. அப்படியே கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. விடாமுயற்சி அப்டேட் கேக்குறீங்க? ஆமா 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 ப்ரோ. ப்ரோ விடாமுயற்சி வந்து ஆக்சுவலா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் சொல்றேன். என்னன்னா கண்டிப்பா கிளிம்ஸ் ஒன்று வரும் ப்ரோ. கிளிம்ஸ் வீடியோ ஒன்று வரும். அது வந்து எப்போ வருங்கிறது தெரியாது. பட் கண்டிப்பா வந்து கிளிம்ஸ் வீடியோ ஒன்று வரும். ஆக்சுவலா இதே விஷயம் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்மூமர் சொன்னாரு. இல்ல ப்ரோ அது சந்தோஷ் ப்ரோ அது 2 வாரமா சொல்லிட்டு தான் இருக்காங்க.
ஆனா அது எப்போ வரும்னு தெரியல. ஆனா ரிலீஸ் டேட்டோட வரும்னு சொல்றாங்க அதுல. ஆமா, ரிலீஸ் டேட் வந்து ஆக்சுவலா பொங்கல் தாங்க பிளான் பண்றாங்க. அது நமக்கு தெரிஞ்ச ரிலையபிள் சோர்ஸ் வச்சு நான் சொல்றேன். பொங்கல் தான் பிளான் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சும்மா ப்ரோ கண்டிப்பா வராதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப அதுக்கு அவரே பதில் சொல்லுவாரு. சுமார்ண்ணா என்ன எமோஜினா அது? அது என்னன்னு தெரியல, புதுசா இருந்துச்சு. ஓகே. என்ன பொறுத்தவரையும் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை பொங்கல் வரும்னு. ஏன்னா வந்து குட் பேட் அக்லி கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. பாப்போம். எனக்கும் அப்படிதான் தோணுது. அது பொங்கல் வருமான்றது தெரியல. ஏன்னா பொங்கல் வருதுன்னா அது ரொம்ப அதுக்கப்புறம் குட் பேட் வந்து ரொம்ப தள்ளி வைக்கிற மாதிரி வரும். அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டும் கிடையாது. சம்மர் இருக்கு ப்ரோ தமிழ்நாட்டுக்கு. பரணி ப்ரோ சம்மர் இருக்கு ப்ரோ, இல்லன்னு சொல்ல ப்ரோ. ஒரு படம் பொங்கலுக்கு பிளான் பண்ணிட்டு 4 மாசம் தள்ளி வைக்கிறதுனா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு இது பட்ஜெட் அதிகப்படுத்தி விடும்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்றேன் நானு. வட்டி ஒரு மாசம் வட்டி எவ்வளவு 100 கோடி பைத்திரி தாங்க ப்ரோ. அவங்க அட்டன் டைம்ல 6 படம் எடுக்கிறாங்க. சரி பெத்த கைதான் அவங்க தாங்க. இல்ல அது எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ஓகே, இது வந்தாலும் பொங்கலுக்கு தலைப்படம் வந்துச்சுன்னா ஓகே தான். வாசு சினிமாக்கு ஒரு அப்படியே வாசு சினிமா இருக்காரா? சொல்லுங்க ப்ரோ. அங்க மயிலாடுதுறை பக்கத்துல அந்த வைத்தீஸ்வரன் தியேட்டர் என்னாச்சு ப்ரோ? ப்ரோ ரெடியா தான் ப்ரோ இருக்கு. பட் கொஞ்சம் அப்ரூவல்லாம் வரணும். வந்தோடனே ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஓகே. என்ன இப்ப வேட்டையன் பார்க்கலாமா? ரெடி பார்க்கலாமாங்க? தேட்டர் ஆக்சுவலா ரெடியா தாங்க இருக்கு. வேட்டையனுக்குள்ள உங்களுக்கு பேப்பர்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா வேட்டையன் போட்டுருவாங்க. தேட்டர் வந்து ஃபுல் ரெடியா, எல்லாமே பக்காவா ரெடியா தான் இருக்கு. ஓகே ஓகே. கேட்டோம். இங்க உள்ள ஏரியாக்கு அங்க வரணும். அதான் எப்பவுமே உங்கள்கிட்ட சொல்லுவேண்ணே. ஆமா ப்ரோ. ஓகே, தேங்க்யூ அப்டேட். சந்தோஷ் ப்ரோ, பரணி ப்ரோ நான் வேலூர் கிட்ட வந்துட்டாரா அப்போ? சந்தோஷ் ப்ரோ புரியல. பரணி அவர் வேலூர் ரிலீஸ் கொடுத்துருக்காரா? எதை கேக்குறீங்க? பரணி ப்ரோ இருக்காருல்ல, வேலூர்ல தியேட்டர் ரிலீஸ் கொடுத்துருக்காரான்னு கேட்டேன். வேலூர் ஆஸ்கர் அவர் தாங்க. சரி ப்ரோ, அப்படியே இந்த சைடு வர சொல்லுங்க ப்ரோ. செய்யார்லாம் வர சொல்லுங்க. செய்யார்லாம் தியேட்டரே கிடையாது, ஒரே தியேட்டர் தான் இருக்கு. பண்ணுவாரு. இந்த சைடு வர சொல்லுங்க. அவரு இதுல கொஞ்சம் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாரு. வேலூர், அப்புறம் திருச்சி காவேரி ரிலீஸ் எடுத்திருக்காரு. பட்டுக்கோட்டையில் அன்னபூர்ணா தியேட்டர் எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவருக்கு ரிட்டர்ன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவரை நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி யோசிப்பாரு. பிரகாஷ் நான் ஸ்பீக்கர்ல இருந்து போயிட்டாரு, எங்க போனாரு என்னன்னு தெரியல. ஆமா, அதான் நானும் யோசிச்சேன். லேட் ஆயிடுச்சு அப்படின்னு வழக்கமா சரி நேத்து கட் ஆயிடுச்சு ஸ்பேஸ், இன்னைக்கு நம்மளா ஓடி வந்துட்டு ஓட்டா. இல்ல நேத்து கட் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா 1.5 மணி நேரம் ஸ்பேஸ் நடந்துச்சா, அதுக்கப்புறம் வந்து கட் ஆகும். சுமார்னாக்கு ஐடியாவே கிடையாது. அவரு வீட்டுக்கு போய் தான் ரியலைஸ் பண்ணாரு. பட் நானும் பிரகாஷ் நான் முடிவு பண்ணிட்டோம், இல்ல 1.5 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு ரெக்கார்ட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம், டிலே ஆகும். அதனால அப்படியே முடிச்சுக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம் நேத்து. ப்ரோ அது எச்யூனத் அப்டேட் எப்போ ப்ரோ? மியூசிக் யாரு எப்போ அப்டேட் ப்ரோ? அது நிறைய பேர் ஜூம் சீக்கிரமே வந்துரும் ப்ரோ. என்னைக்கு ப்ரோ? சீக்கிரம் இல்ல சீக்கிரமே வந்துரும். யார்? அனிருத்தா? சீக்கிரமே வந்துரும். அனிருத்தா ஜிப்ரான் போறாங்களா? அனிதான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அனிதான். செட் ஆகுமா அவருக்கு உங்க கணிப்புக்கு? எச்யூனத்துக்கு எனக்கு வினோத்தே செட் ஆகாது. இதுனா ப்ரோ புது கதையா இருக்கு. அப்ப ஃபயர் இல்ல எனக்கு பெருசா செட் ஆகாது. யார் விஜய்க்கு செட் ஆகுதுங்களா? விஜய்க்கு அவருக்கு செட் ஆகுது இல்லங்க, எனக்கு ஜெனரலா ஓகே ப்ரோ கைண்ட் ஆஃப் இது செட் ஆகல. அதனால அந்த அணி செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அணி வந்து இல்ல அணி வந்து இதுவே இல்லைன்னா கூட, எதுவுமே அந்த படத்துல என்ன இருக்கு இல்ல எதுவுமே இல்லைன்னா கூட அணி அவரோட வேலைய செவ்வனே செஞ்சு இந்த அவங்களுக்கு தேவை ஒரு 4 பிஜிஎம் 5 பாட்டு இதானே ஹிட் போ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாப்புல. தியேட்டர் மூமெண்ட் ஒரு 4 இதுக்கு நல்லா பயங்கரமா ஒரே வன்மையா கண்டிக்கிறேன் ப்ரோ. தோழர் ப்ரோ இதுக்கு நானு 5 பாட்டு வைக்க மாட்டாரு ப்ரோ. அது என்னோட அதுக்கு சொல்லல. ரீசெண்டா வந்துட்டு நீங்க சொல்றீங்க எதுவுமே இல்லைன்னா கூட வந்து கண்டிப்பா பிஜிஎம் அதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருவாருன்னு. அப்ப எங்க தாத்தாக்கு மட்டும் ஏன் அப்படி பண்ணாரு? இந்தியன் 2 பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. உங்களுக்கு எல்லாம் ஏன் பிடிக்கும்? பாட்ட சொல்லல ப்ரோ, எனக்கு அந்த பாரா பாட்டு பிடிச்சிருந்துச்சு, நீலோத்தம் பாட்டு பிடிச்சு, தாத்தா வராரு கதரோட போறாரு அது எங்க பிஜிஎம் அது ஓரளவுக்காச்சும் என்னத்த பண்றோம். அதான் சொல்றேன், கழுத கல்யாணத்துக்கு போதும்ன்ற மாதிரி தான் கிண்டி கொடுப்பாங்க. ஜெயிலர்ல நடந்து வச்சு மாசா கோட் போட்டாரு, தாத்தாக்கு போடலையே.
ஏன்னா ரெண்டுமே நடந்து ஜெயிலர்ல வருதா? ரஜினி நடந்து வராரு, அது மாசா இருந்துச்சு, அதுக்கான ஷார்ட் வச்சிருந்தாங்க. இன்னும் நான் சொல்றேன், ஜெயிலர் வந்து நெல்சன் வந்து அதுல அவ்வளவு விஷயம் பண்ணியிருந்தாப்புல. ஏங்க அவங்க வராங்க, அந்த சிங்கு வரான் திரும்பி பாரு அப்படின்னு சொல்றது, அவனுங்கெல்லாம் உன் ஆள் இல்ல அவனுங்க ஆளுங்கன்னு சொல்றது, அப்ப அவங்கலாம் அட் அ டைம்ல திரும்பி பாக்குறது, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கிராஃப்ட். அது சாதாரண ஒரு ஃப்ரேம் கிடையாது. நமக்கு ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைன்றது வேற. எனக்குமே ஜெயிலர் பெருசா ஒர்க் ஆகல. அதாவது நெல்சனோட ஸ்டாண்டர்ட் அது கிடையாது. நெல்சனோட லெவலுன்றது அதை தாண்டி எங்கேயோ இருக்கு. ஆனா அது ஒரு நெல்சன் லெவலுக்கு அது ஒரு ப்ராடக்டே கிடையாது. எனக்கு இன்ஃபேக்ட் பீஸ்டே ஜெயிலரோட அதிகமா எனக்கு பிடிக்கும். ஆனா பீஸ்ட் எனக்கு கடைசி 1/2 மணி நேரம் தான் பிடிக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகேவா தான் இருந்துச்சு. ஆனா இது வந்து ரொம்ப அது ஜெயிலர் வந்து ஒண்ணுமே இதெல்லாம் நெல்சன் லெவலே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுல கூட கிராஃப்டா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இந்தியன் 2 ஒண்ணுமே இல்லைங்க. ஏங்க அதுக்கு என்னங்க பிஜிஎம் போட முடியும் அந்த சீனுக்கு? எலிவேட்டிங் அதுதான் எலிவேட்டிங் போட்டிருந்தாரு என்னங்க ப்ரோ. பிஜிஎம் போட முடியும்? சரி ப்ரோ இல்ல அதுதான் இல்ல போட்டாருன்றது. இது ஐயோ பிரகாஷ்னா வந்து கிளம்பிட்டாரு. அவர் 2 வாட்டி சரி எக்ஸிட் ஆயிடுச்சான். சரி அதனால வந்துட்டு பர்னி டைம் ப்ரோ, ஆயிடுச்சு. நான் 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 ஒரே ஒரு கேள்வி தோர் போட்டு கேட்டு நானும் கிளம்புறேன். தோர் போய் உங்களுக்கு அந்த எச்எஸ் ஃபர்ஸ்ட் 2 படம் பிடிக்கலையா? அது பிடிச்சி. அந்த 2 பிடிச்சது. தீரன்ல எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனா அதாவது தீரன்ல எனக்கு வேற பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா படமா அது கிராஃப்டா நல்ல படம் தான் அது. அது பிறகு ஃபர்ஸ்ட் படம் அந்த இது மட்டும் எனக்கு ஒர்க் ஆகல. இது மட்டும் ஒர்க் ஆகல எனக்கு. அந்த இது நட்டி படம் சதுரங்காட்டி பிடிச்சிருந்துச்சு. அதுலயும் எனக்கு குட்டி குட்டி பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஆனா இது வந்து நான் சொல்றது தீரன்ல எனக்கு கிராஃப்டானு பார்த்தா அந்த ஒய்ஃப் போர்ஷன் தான் எனக்கு ஒர்க் ஆகல. அந்த இவங்க 2 பேரோட ஒரு ரொமான்ஸ் போர்ஷன் இருக்கும்ல, கட்டை வந்துட்டு அது இருக்கும்ல. எச்எஸ் எல்லா படத்தையும் அப்படிதான் வைக்கிறாரு. சாங்ஸ் வைக்க மாட்டாரு. ஆமா ஆமா, அது எனக்கு பெருசா இதுவாக. மத்த நேர்கொண்ட பார்வை எனக்கு சுத்தமாவே ஒர்க் ஆகல. இந்த இது வந்து வலிமை எனக்கு ஒர்க் ஆகல. இது எனக்கு ஒர்க் ஆகல. துணிவு எனக்கு வாரிசை விட பிடிச்சிருந்துச்சு. ஆனா அது வந்து என்ன சொல்றது, அது ஒரு முழு திருப்தி தந்துச்சா எனக்குன்னா தரல. எனக்கு என்ன இருந்தாலும் தந்த அளவுக்கு திருப்தி கடந்த 10 வருஷத்துல வேற எந்த அஜித் படமே தரல எனக்கு. அதுதான் ரொம்ப விசுவாசம் ப்ரோ. ஏன்னா நான் அப்படி அஜித் ஃபேன் ஆயிருந்த ஆள் தான். இல்ல விசுவாசம் எனக்கு அவ்வளவா இது எனக்கு விசுவாசம். நான் ஓரளவுக்கு அது நல்ல சீன்ஸ் எல்லாம் வரும்போது நான் மனசை விட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மோசமா இருந்துச்சு எனக்கு விசுவாசத்துல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அந்த பொண்ணோட அவங்க இருக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த 4 சீன் அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்ப நீங்க எப்படி முட்டு கரெக்டா கொடுப்பீங்களா? படம் எப்படி பாசிட்டிவா சொல்லுவீங்களா? தெரியலையே, படம் பார்த்துட்டு என்ன தோணுச்சோ அதை சொல்லுவேன். அதுக்கு நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஓகே ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, ரஞ்சித் சார் நம்ம படம் பார்த்துட்டு என்ன தோணுச்சோ அதை சொல்லுவேன், அவ்வளவுதான். சரி ப்ரோ, ரஞ்சித் சார் தானே ப்ரோ எதுவுமே அந்த தயாரிப்புல எந்த படம் வரல. கடைசியா ஜே பேபி நல்லா இருந்தது. வெறுமே ஏதோ படம் போயிட்டு இருக்கா 100%ல? பாட்டில் ராதான்னு ஒரு படம் அது வரப்போகுது. சரி சரி, பாட்டில் ராதா அது வரப்போகுது. இன்னொரு பைசன் வரப்போகுது. ஹீரோ யார் ப்ரோ? பாட்டில் ராதா இவர் குரு சோமசுந்தரம். அவர் தான். சரி, இன்னொன்னு சொல்றீங்களா? அது ப்ரோ பைசன் வந்து மாரி செல்வராஜ் படம். ஓகே ஓகே, அது எப்போ? ஆமா ஆமா, பிப்ரவரி மார்ச் வருமா அந்த படம்? அது கிட்ட வந்துரும். ஆமா ஆமா ஆமா, அது கிட்ட வந்துரும். ஏன்னா அவர் படம் பொறுத்த வரைக்கும் நான் அவர் டைரக்ஷன் பண்ணது கூட நான் 1-2 படம் ஒரு படம் வேணா விட்டுருக்கேன். ஆனா அவர் தயாரிப்பு படம் தான் அந்த தேட்டர்ல விரும்பி போயிடும். அந்த சமுத்திரக்கனி படம்லாம் எனக்கு ஃபேவரட் படம். சமுத்திரக்கனி படம் ரைட்டர். அதுக்கப்புறம் இந்த படம் என்ன கூடாது, நம்ம ப்ளூ ஸ்டார் ஜே பேபி இல்ல இந்த படம் ப்ரோ, படம் பேரு இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு, யோகிபா படம் ப்ரோ. அது எனக்கு பிடிச்சது, நல்லா இருந்தது அந்த படம். ஓ பொம்மை நாயகி. ஆமா ஆமா, நம்ம படம் ப்ரோ. நான் பொம்மை நாயகி மட்டும் தான் பார்க்கல, மீதி எல்லாம் பார்த்துட்டேன். நல்லா இருக்கும் ப்ரோ அந்த படம். பாக்கலையா நீங்க? தெரியும், சொன்னாங்க. எனக்கு அந்த கதையும் முன்னாடியே தெரியும். ஆனா எனக்கு அது என்னமோ ஒரு சின்ன எனக்கு அந்த டீல் அது டீல் பண்ற அந்த விஷயம் வந்து கொஞ்சம் எனக்கு நம்ம கொஞ்சம் தாங்க முடியாதுன்றதுனால சரி. சைல்ட் செக்ஷுவல். ஆமா 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 ப்ரோ. ஆனா ரைட்டர் ஏன் ப்ரோ அந்த டைரக்டர் அதுக்கப்புறம் ஏதாவது படம் பண்றாரா? ஏன்னா சம படம் படம் கமிட் ஆனாரு. ஆமா ஆமா, ஒரு படம் கமிட் ஆனாரு. எனக்குமே அது கிராஃப்டா பயங்கர புடிச்ச படம். அது சூப்பரா இருக்கும் அந்த படம் இதெல்லாம். ஆனா அவர் அதுக்கப்புறம் ஒன்று கமிட் ஆனாரு. பட் அது டேக் ஆஃப் ஆகாம போயிடுச்சு. இப்ப அடுத்த படம் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவரு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவரு இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு எடுத்தார்ல, அந்த டைரக்டர் அதியனாதிரை, அவர் வந்து இன்னொரு படம் பண்ணி அது ஆல்மோஸ்ட் அது முடிய போகுது. இந்த இது என்ன தண்டகாரண்யம் சொல்லிட்டு ஒரு படம், அது முடிய போகுது. அது ரெடியா இருக்கு. யார் நடிச்சிருக்கான்னு கேட்டேன். யார் நடிச்சிருக்கா? கலையரசன். ஓகே ஓகே. அப்புறம் இது சொர்க்கவாசல்னு ஒண்ணு அது வரும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா கொஞ்சம் இப்ப வெங்கட் சொன்ன மாதிரி தான் ப்ரோ சொல்றேன். ரஞ்சித் கொஞ்சம் அவர் கமர்ஷியலா போனா ஒன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ. அடுத்த கட்டத்துக்கு போவார். ஆனா
கமர்ஷியலா இது ஆ ப்ரோ அது லேட்டஸ்டா என்னன்னா வெங்கட் பிரபு பார்த்தேன் நானும். ஆனா பேட்டி இல்ல அது இந்த ஸ்பேஸ்ல சொன்னாரு. பேசுங்க ஆனா ப்ரோ. இல்ல ப்ரோ ஏதோ யூடியூப்ல சொன்ன மாதிரி பார்த்தேன் நான். ஸ்பேஸ்ல சொன்னதா இல்ல நம்ம இதுலதான் சொன்னாரு. அந்த அவர் வந்திருந்தாருல இந்த இவரோட ஸ்பேஸ் ஜெயசூர்யா. ராம் ஸ்பேஸ் ராம்குமார் ஸ்பேஸ் ஜெயசூர்யா. ஜெயசூர்யா ஸ்பேஸ் அதுலதான் வந்து சொல்லியிருந்தாப்புல. பட் ஆனா கமர்ஷியலான விஷயம் என்னன்னாங்க அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான் நானும் பிரகாசம் பேசிட்டு இருந்தோம்ல, நான் பிரகாஷ் பாரணி எல்லாம் கமர்ஷியல்ன்றதே ஒவ்வொருத்தங்க பார்வை கோடி. இவரு இதை வந்து ஒரு இப்ப நீங்க நட்சத்திர நகர்கிறது ஒரு ஆர்ட் பிலிம், ஆனா இது வந்து ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படமா தான் நினைச்சு அவர் பண்றாரு. ஸோ என்னன்னா கமர்ஷியல் படம்னா அதாவது இவங்க சொல்ற கமர்ஷியல் படம்ன்றது வழக்கமா இருக்கிறது ப்ரோ. இப்ப எனக்கு கோட் வந்து ஒரு ஃப்ரேம் கூட பிடிக்கல எனக்கு. ஒரு 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 இத்தனைக்கும் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், நான் விஜய் ரசிகருக்கு தான் போனேன். விபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு இது ஒரு சுத்தமா பிடிக்கல. எனக்கு காந்தி அதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு நான் படம் பார்த்தல எனக்கு காந்தி கேரக்டர் ஓகே ப்ரோ. ஆனா அந்த காந்தி கேரக்டர் வச்சு ஒத்து பண்ண சீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இனிஷியலா எடுத்த உடனே வர சீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு நிறைய பார்த்தாச்சே. இதெல்லாம் எவ்வளோ இந்த பொனாட்டிக் பயந்து அந்த இதுல இருக்கிறது இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னன்னா எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், நான் விஜய் ரசிக்கிறது வேற. ஆனா இப்போ அப்படி அதான் சொல்றேன்ல, இப்ப நான் அந்த ஆராக்காக மட்டுமே இல்லை, அவங்களோட லெவலுன்றது இன்னும் வேற. இப்போ விபியோட லெவலுன்றது இன்னும் வேற. இப்போ மாநாடு எடுத்தாரு தெரியுமா, மாநாடு பண்ணாரு தெரியுமா, அதுதான் விபி லெவல் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க மாநாடு கமர்ஷியல் படமா இல்லைன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? மாநாடு கமர்ஷியல் படம் தான், ஆனா அவர் ஸ்டைல்ல இருக்கும் அது. ஸோ எனக்கு ஜென்ரலா ஹீரோ வச்சு அவங்க பண்ணும்போது எனக்கு தங்கலான்னு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து காலா ரொம்ப பிடிக்கும். என் காலா வந்து நான் ரொம்ப கமர்ஷியலாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். ஆனா அது ஃபார்மேட் வந்து இங்கே இவங்க பழக்கப்பட்ட ஃபார்மேட்டுக்கு இல்லை. ஒருத்தன் மட்டும் தான் காப்பாற்றுவான், ஒருத்தன் தான் பயங்கரமா பண்ணுவான், அவனை அடிச்ச உடனே அவன் திருப்பி போய் அடிக்கிறதுக்கு என்ன பண்றான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், தான் பொண்டாட்டியை கொண்டுட்டானுங்க. இப்ப காலா போய் அந்த இடத்துல அவனை அடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஹரிதாதாவை, அப்ப ஆடியன்ஸ்க்கு வந்து பயங்கரமா நீங்க அசுரன் படம் மாதிரி அவங்க தூக்கிட்டு போய் வெட்டி வீசி சாச்சான் அப்படின்னு நீங்க காட்டியிருக்கலாம். பட் அதை தானே எல்லா படத்துலையும் பாக்குறீங்க நீங்க. பட் அது இல்லாம ஐடியாலஜிக்கலி இதுவா இருக்கிறவன் எவ்வளவோ இதை இழந்துக்கிட்டு தான் இருக்கான் இங்க. ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒருத்தன் அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் இன்னைக்கு போய் அவனை வெட்டிட்டு போயிடலாம், ஆனா அதுக்கப்புறம் என் ஊர் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறவன் அப்படி பண்ண மாட்டான். அந்த பார்வையில இருந்தா அதை நம்ம அணுகணும். அது நான் சொல்றேன்ல, அது எனக்கு நிஜத்துக்கு நெருக்கமா இருக்கிறதுனால தான் எனக்கு அது இன்னும் பிடிச்சிருக்கு கூட. அந்த மாதிரியான கமர்ஷியல் படம் தான். அதான் நீங்க சொல்ற கமர்ஷியல் படத்தை மற்றவங்க எல்லாரும் எடுக்கிறாங்களே, அதே எதுக்கு ரஞ்சித்தும் எடுக்கணும்? நீங்க உங்களுடைய அக்கறை எனக்கு புரியுது, ரஞ்சித் ஜெயிக்கணும்ன்றது விபிக்கு இருக்கிற அக்கறையா இருக்கலாம். ரஞ்சித் வந்து வசூலா 700 கோடி பண்ணணும் ரஞ்சித்துடைய படங்கள் அப்படிங்கிறது அவருடைய அக்கறை இருக்கலாம், உங்களுடைய அக்கறை இருக்கலாம். ஆனா அதை தாண்டி நான் வந்து ஒரு ரசிகனா ரஞ்சித் இப்படி இருக்கிறத நான் விரும்புவேன். ஏன்னா எனக்கு இதனாலதான் ரஞ்சித்தை பிடிக்கும். ரஞ்சித்தோட தனித்துவன்றது இதுதான். எனக்கு வேற படம் பகன் பண்றதுக்கு தான் எனக்கு ஹரி இருக்காங்க, இல்ல இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்களாம் அந்த படத்தை இல்ல நில்சன் இருக்காப்புல அவங்களாம் அந்த படத்தை பண்ணிட்டோம், லோகேஷ் இருக்காப்புல அவங்களாம் அந்த படத்தை பண்ணிட்டோம். நான் அதை சொல்றேன்ல, நான் அஜித் கிட்டே அதனால தான் அப்படி எதிர்பார்க்கிறேன். இப்போ நான் விடாமுயற்சி எல்லாரும் குட் பேட் அக்லி அதிகமா எதிர்பார்ப்பாங்க, ஆனா எனக்கு கம்பேரிட்டிவ்லி நான் விடாமுயற்சி தான் அதிகமா எதிர்பார்க்கிறேன். ஏன்னா சரி மகிழ் ஒரு தனித்துவமான டேரக்டர், அவர் என்ன பண்ண போறாரு அஜித்தை வச்சு? ஏன்னா எனக்கு அதனாலதான் என்ன இருந்தாலும் பயங்கரமா பிடிச்சிருந்தது. என்ன இருந்தாலும் வந்து இன்னொரு ஹீரோ அதை தைரியமா எடுத்து செய்யவே மாட்டான். அதை பண்றது தான் அஜித்தோட ஸ்பெஷாலிட்டி. பில்லா 2 பண்றது தான் அஜித்தோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ எனக்கு அதுதான் பயங்கரமா எனக்கு இதுவா இருக்கும். இப்போ விசுவாசம் பண்ணி அது பல கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா கூட எனக்கு அது அவ்வளவு சந்தோஷம் தராது. எனக்கு அஜித்தை நான் இப்போ ஏன்னா நான் எதை பார்த்து ரசிக்கணும் அஜித்துக்குன்னா, நான் கண்டு வாலி, முகவரி, அமர்க்கலாம் இதெல்லாம் பார்த்தா எனக்கு அஜித்தை பிடிச்சி எதிர்பார்ப்பேன். அதுக்கப்புறம் மாஸ் ஹீரோ பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு விசுவாசத்துக்கு அப்புறம் இவரு கொஞ்சம் இறங்கி வந்து அவர் ஜோனை விட்டு நேர்கொண்ட பாரு பண்ணாரு. ஆனா மீதி ஹீரோ பண்ண மாட்டாங்க. ஆமா அந்த ஒரு படம் பண்ணி டெஸ்ட் பண்ணாரு, அவர் அந்த அளவுக்கு போல அந்த படம் அவர் செக் பண்ணாரு. எனக்கு நேர்கொண்ட பார்வையில அஜித் மேல எனக்கு கம்ப்ளைண்டே கிடையாது. எனக்கு நேர்கொண்ட பார்வையில வினோத் மேல தான் கம்ப்ளைண்ட். அஜித் அதை எடுத்து பண்ணது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப பெரிய. ஹிந்தியில பார்த்தேன், அதனாலதான் சொல்றேன் ஹிந்தி படம் பிடிச்சிருந்துச்சு. பார்க்காம இருந்தா ஓரளவுக்கு கொஞ்சம் பிடிச்ச வாய்ப்பு இருக்கு. இல்ல வினோத், நான் சொல்றேன் பாருங்களேன், நான் என்ன சொல்றேன் பாருங்களேன், ஏன் எனக்கு அந்த படம் ஒர்க் ஆகலன்னு சொல்றேன் பாருங்களேன். எனக்கு ஏன் அது ஒர்க் ஆகலைன்னா, அந்த படத்தோட கோர் என்ன, உங்களுக்கு என்ன பயம் வரணும் அப்படின்னா, ஐயோ பாவம் இந்த பொண்ணுங்க மேல ஒரு தப்பும் இல்லை, இந்த பொண்ணுங்களுக்கு இதை பண்ணிட்டானுங்க, இந்த பொண்ணுங்க எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணுமே நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த பொண்ணுங்க கேஸை அவனுமே எடுத்துக்க மாட்டான், ஒரே ஒருத்தன் தான் எடுத்துக்குவான். ஆனா அவன் வந்து வயசான ஒரு தாத்தா, அவனுக்கு வந்து இது இருக்காது. நான் ஹிந்தியில சொல்றேன், பிங்க்ல. ஸோ அமிதாப் பச்சன் இருப்பாப்ல, அமிதாப்புக்கு ஏற்கனவே உடம்புல அவ்வளோ நோய் இருக்கும், அவ்வளோ பிரச்சனை இருக்கும். என்னடா இது, இந்த பொண்ணுங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா இந்த பொண்ணுங்களுக்கு இவன் தான் கிடைச்சிருக்கான் பாவத்தை, இவனே பாவம் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன் வரும். ஆனா கடைசியில் அவன் வாதாட வரும்போது கூட அவனுக்கு அந்த நோயோட இதனால, பைப்போலரோட இதனால அவனால வாதாட முடியாது. ஸோ அது அவனுக்கு ஒரு நோய். உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கெல்லாம் அப்ப என்ன பதமதிப்பு கடைசி வரைக்கும் இருக்கும்னா,
என்னடா அது இப்ப இவன் இவன் ஒருத்தனாலதான் நியாயம் வாங்கி கொடுக்க முடியும், ஆனா இவனுக்கே இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன் இருக்கும். ஆனா நீங்க இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இங்க எது ஒர்க் ஆகலைன்னா, இன்டர்வல் பிளாக்ல வந்து அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்லுவாப்ல, அவன் மாத்திரை போட்டான் நான் போடல அப்படின்னு. அவன் மாத்திரை போட்டா பரவாயில்ல, ஆனா அவன் மாத்திரை போடாட்டி இன்னும் இத்தனை பேர் அடிப்பான் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். எனக்கு அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு சூப்பர் பவர் மாதிரி அவங்க காட்டிட்டாங்க. அப்படி இல்ல சோ சார். எனக்கு என்ன இல்ல இல்ல ஆகும்னா, இல்ல நீங்க இருங்க 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 வினோத் வினோத் வினோத், நான் முடிச்சுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் என்ன சொன்னேன், எனக்கு எனக்கு ஏன் அது ஒர்க் ஆகலைன்னா, அப்ப அவங்க அடிச்சிட்டாங்க. இன்னொன்னு, நீங்க ஹீரோவை அமிதாப் அங்க அடிக்க மாட்டான். இங்க நீங்க அடிக்கிற மாதிரி காமிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன வந்துரும்னா, இந்த 3 பேருக்கு கோர்ட்ல நியாயம் கிடைக்காட்டி கூட கோர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் அடிச்சு அவங்கள காலி பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு ஜோன் வந்துருச்சு எனக்கு. ஸோ அது வந்து இந்த கோர் பிளாட்டையே அது அது இந்த கோர் சஸ்பென்ஸ் ஒன்று உங்களுக்கு வரணும்ல, அதையே அது எனக்கு இங்கேயும் அதான் பிரச்சனையா இருந்துச்சு, தெலுங்குலயும் அதான் பிரச்சனையா இருந்துச்சு பவன் வச்சு பண்ணும் போதும். அதுலயும் அதை இது பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த பிங்க் கடத்தின அளவுக்கான ஒரு இதை கடத்தல. ஆனா அதுல இருக்கிற கமர்ஷியல் ஆங்கிள் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க அஜித்தை வச்சு அப்படி பண்ணீங்கன்னா, இது எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படிங்கிறப்போ நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, இந்த கருத்தை மட்டுமே சொல்றதுக்காக நீங்க ஒரு படத்தை கொண்டு அந்த கருத்தை இப்படி சொல்லி அது ஃபுல்லா தெளிவாகவும் அவங்களுக்கு கொண்டு போய் சேராம, ஏன்னா மக்கள் நிறைய பேர் பாண்டே கை தட்டினாங்க அந்த அந்த எண்டுல அவர் பேசின வசங்களுக்கு. அப்படின்னா என்னன்னா, அந்த கோர் அவங்களுக்கு இன்னும் போய் உள்ள இறங்கல. அந்த கோர் இறங்குறத விட இந்த மாஸ் வேல்யூஸ் வந்ததுனால அந்த கோர் இறங்காம அது தடுத்துருச்சோன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. இப்படியாதான் இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதனாலதான் அவங்களுக்கு கடைசியில் அவங்க பாண்டே கை தட்டினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அது கோர் பர்பஸும் சால்வ் ஆகல, கலெக்ஷனா அந்த படம் நல்லா பண்ணிருச்சு அப்படின்னா அஜித் படம் அவர் வேற எந்த படம் பண்ணியிருந்தாலுமே கலெக்ஷன் ஆயிருக்கும். அப்புறம் இந்த நோ மீன்ஸ் நோன்றது பெருசா அதுல ஹைலைட் ஆகணும் அப்படின்னா அந்த அந்த அதை பத்தின விவாதம் வந்துச்சு. ஆனா அது 100% அந்த நோ மீன்ஸ் நோ மட்டும் தான் வந்துச்சே ஒழிய, அதுக்கு முன்னாடி அஜித் ஒரு நிறைய பேர் அந்த இதுல கூட சொன்னாங்க, அந்த இது மாதிரி வந்து பேசுவாங்களே பப்ளிக் ரிவ்யூ, அதுல கூட நிறைய பேர் சொன்னாங்க அஜித் வந்து பொண்ணுங்களாம் எப்படி இருக்கணும்ன்ற பாடம் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு கோராவே அது படம் புரியல ஜென்ரலா நிறைய பேருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சுன்றதுனால எனக்கு அந்த படம் அதனால ஒர்க் ஆகல. அது அஜித் மேல எனக்கு எந்த தப்பும் இல்லை. அதுல வந்து வினோத் இன்னும் கொஞ்சம் அதை, ஏன்னா அஜித் வந்து நீங்க என்ன படம் நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கன்னு அவர்கிட்ட விட்டாரு வினோத் கிட்ட. ஸோ வினோத் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் எனக்கு அழு தோணுச்சு. இப்போ நீங்க சொல்லுங்க. வினோத் ப்ரோ இருக்கீங்களா? இல்ல ப்ரோ, ஸ்பேஸ்ல யாரோ கேட்டாங்க கேள்வி என்ன, ஒரு ரஞ்சித் கமர்ஷியலா படம் எடுத்தா இன்னும் வளருவான்னு சொன்னாங்களா, கேள்வி என்னன்னு கேட்டேன். கேள்வி என்ன கேள்வி கேட்டதுக்கு அந்த பதில் சொன்னாரு. அதுதான் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ரஞ்சித் வந்து கமர்ஷியலா படம் எடுக்கணும்னு விபி சொல்லியிருந்தாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுதான் சொல்ல வந்தேன். நான் சொல்லும் போது சொன்னேன், அதை மற்றதை பண்றதுக்கு தான் ஆட்கள் இருக்காங்கல்ல அப்படின்றது தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த கேள்வி என்ன கேட்டாங்க, வெங்கட் பிரபு அப்படி ஒன்று சொல்லியிருக்காருன்னு கேட்குறேன். இல்ல நார்மலா சொன்னாரு. அதாவது கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, நீங்க உங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள் பண்றப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா, இல்ல என்னடா நமக்கு அடுத்து வந்தாங்க அவங்க ரெண்டு ரஜினி படம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குமான்னு கேட்டாங்க. இல்ல எனக்கு பெருமையா தான் இருக்கும், ரஞ்சித் கிட்ட கூட ஒரு படமும் முடிச்சுக்க அப்புறம் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். அப்புறம் நான் ரஞ்சித்துக்கு வந்து இப்ப கூட சொல்லுவேன், டே இன்னும் கமர்ஷியலா பண்றா அப்படின்னு சொல்லுவேன். அவர் காவலா முடிஞ்சதுக்கு அப்புறமா அதே சொன்னாரு, கபாலி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதே சொன்னாரு வெங்கட் பிரபு. அதை சொல்லிட்டு அவர் சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு உரிமை, ஏன் அதை நான் சொல்றேன்னா எனக்கு அவன் உரிமை கொடுத்துருக்கான் எனக்கு சொல்றதுக்கு, அதனால நான் சொல்றேன், எனக்கு அவன் இருக்கிற அக்கறையில் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் நான் சொல்லும் போது சொன்னேன், அந்த அக்கறையை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா அதை பண்றதுக்கு தான் மத்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. சரி ஓகே சுமார் நான் முடிச்சுக்கலாமாண்ணா? 10 மணி ஆயிடுச்சு. 10:11 நாளைக்கு ஏன்னா வந்து டீட்டெயில்டா பேசலாம் வீக்கெண்டுன்றதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுமார் நான் இருக்கீங்களா? இருக்கேன் கேக்குதா? ஓகே ஓகேண்ணா. கேக்குது சுமார் ப்ரோ. முடிச்சுக்கலாமா? ஓகே தானே? எங்க வினோத் ஆள காணோம்? வினோத் லிஸ்னர்ல போயிட்டாரு, ஏதோ ஸ்பேஸ் இஷ்யூன்னு நினைக்கிறேன். அவரால் மைக் ஆன் பண்ண முடியல போல, டைப் பண்ணாரு கொஞ்சம் நேரம், லிஸ்னர்ல போயிட்டாரு, அதனால கிளம்பிட்டாரு போல. ஓகே ஓகே. அப்ப ஹாதிபுரம் இவ்வளவு யாருக்கு சொல்லிருந்தீங்க நீங்க? இல்ல அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கிளம்பினாரு. இல்லங்க அது பரவாயில்லங்க, அப்படியா இருந்தாலும் நம்ம மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம், இல்லாட்டி யூடியூப்ல கேட்டுக்குவாரு. டக்குன்னு ஷாக் ஆயிடுச்சு, ஐயோ மனுஷன் மூச்சு போட்டு பேசி வந்தாரு. ஆமா இல்ல பரவாயில்ல, நாளைக்கு யூடியூப்ல போய் கேட்டுப்பாருல, இல்ல ரெக்கார்டிங் இருக்கும் அவர் கடைசி வரைக்கும் இருந்தாரு. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மேபி அவரு பேசுறது கேட்கலனால போயிருப்பாரு போல. இல்ல வாய்ப்பு இருக்கு இல்ல போல அவரால், அதனாலதான். சரி ஓகே, நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு கொண்டால் அந்த படம் பார்த்துட்டு ஓகே எப்படி இருக்குன்னு சொல்றேன்.
பர்னி கொண்டால் மட்டும் பார்த்துட்டு சொல்லு. நான் ஏன்னா கொண்டால் வந்து ட்ரெய்லர் பிடிச்சது எனக்கு. ஓகேடா கண்டிப்பா. எனக்கு அந்த ஹீரோவே பிடிக்கும். பெப்பு. ஆமா, ஏன்னா வந்து அங்கமலி டைரிஸ்ல இருந்து அங்கமலி டைரிஸ், ஜல்லிக்கட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஎக்ஸ் நிறைய எனக்கு அந்த ஹீரோட இந்த படங்கள்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்டா பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் அந்த மாதிரி தான்டா. கண்டிப்பா சொல்றேன் நாளைக்கு பார்த்துட்டு. நாளைக்கு நீ பார்த்து சொல்லு. மார்னிங் போறியா? 9 o'clock ஷோவா? 9:30க்கு நான் மோஸ்ட்லி 9:30 ஷோ போயிடுவேன். அப்படி இல்லைன்னா 10 மணி ஷோ. ஓகே சரி, ஓகே ஃபைன். ஓகே. பை. ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.